Good morning, all. Thank you so much for joining today. And இன்னைக்கு வந்துட்டு it's a very special day because we are going to have a boot camp for Rohini College of Engineering and Technology. Before starting the session, I'd like to thank. Uh, I'm sorry. I'm really sorry. I was like little, பயந்துட்டேன் உண்மையா சொல்லணும்னா என்னன்னா இங்கேயும் வீடியோ ஆன் ஆகிட்டு அங்கேயும் வீடியோ ஆன் ஆகிட்டு ஸோ அதனால I didn't know that. And thank you so much for like coping up with me. I'm really sorry about it. And coming back to the session, thank you so much. And before starting the session, I'd like to thank our principal, like Rajesh sir, Dr. Rajesh sir இருக்காரு. அவரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா நம்மளோட செஷனுக்கு வந்துட்டு இல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ண சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் they literally took so much of efforts to do this. And actually our team, எங்களோட டீம் கூடயும் பாவம் அவங்க அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டா அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. So thank you so much to Dr. Rajesh sir for taking so much of initiative for the students actually. And this program, இப்போ let's start up அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it's actually a program to help and help and support aspiring entrepreneurs. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, சரி நான் லோகோல இருந்து டிசைன் பண்றதா இல்ல வந்து நான் எங்க இருந்து டிசைன் பண்ணா கரெக்டா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட், அதாவது இப்போ சோஷியல் மீடியா பேஜஸ் ஆரம்பிச்சிடமா இல்ல நான் ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணா அது எல்லாத்துக்குமே கொடுத்துடலாமா, இது எல்லாமே நமக்கு தெரியாது இல்ல. சோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க இருந்து என் பண்ணா இப்போ சக்சஸ்ஃபுல், இது வந்துட்டு இப்படிதான் பிசினஸ் பண்ணணும்னு எந்த இதுவும் கிடையாது. பட் இப்படி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான பெர்சன்டேஜ் நிறைய இருக்குங்க கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, சோ இந்த பிசினஸோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாத்தீங்களா. இந்த பிசினஸ்ல வந்துட்டு மோஸ்ட்லி 90% ஆஃப் த பிசினஸ் வந்து ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது எப்படி போறதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட் இது மாதிரி நிறைய நமக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி ஆனா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் போனா தானே நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா இந்த சின்ன சின்ன பூட் கேம்ப்ஸ் கிரியேட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டல் ஃபண்டிங் இருக்கு. நம்ம இந்த அட்டல் ஃபண்டிங் வரும்போது தான் நம்ம ஏஐசியா சொல்லணும். என்னன்னா ஏஐசி ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா மட்டும் போறோம். அந்த ஐடியா கொண்டு போய் அவங்க கிட்ட வந்து வேலிடேட் பண்ணி எதோ ப்ரீ இன்குபேஷனோ இன்குபேஷன்லயோ நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்குபேஷன் தான் என்ன, ப்ரீ இன்குபேஷன் தான் என்ன, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என்னன்னா உங்களுக்கு ஐடியா மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரீ இன்குபேஷன் போயிருவீங்க. ஐடியாவோட உங்களுக்கு வந்துட்டு ப்ரோட்டோடைப்பும் சேர்த்து இருக்கு, நான் ஆல்ரெடி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வந்து இன்குபேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீ இன்குபேஷனோ இன்குபேஷன்ல நீங்க எதுலயோ ஒண்ணுல வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க ஃபண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் பீப்புளும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இன்குபேஷன் சென்டர். ஸோ இப்போ ஏஐசி ரைஸ் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கனாலே அவங்க கிட்ட கொண்டு போய் அதை நர்ச்சர் பண்ணி கொஞ்சம் உங்க ஐடியாவெல்லாம் கொஞ்சம் மோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்க ஐடியா ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ப்ரோட்டோடைப்பிங் இன்னும் கொஞ்சம் மோல்ட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களை ஃபண்டிங் கூட்டிட்டு போயிட்டு நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற இந்த ஈகோ சிஸ்டம்ல நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இத்தனை பேர் நாங்கெல்லாம் உங்களுக்காக இருக்கோன்றத காமிக்கிறதுக்காகவும். ஸோ இதை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டா ஈஸியா இருக்கும்ல. ஸோ ஆல்ரெடி தே ஹவ் பீன் டு தட் பாத். நம்ம வந்து எப்படி லைக் இப்போ வந்துட்டு ஒன்னும் இல்லை. இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ திருப்பூர் போறீங்களோ இல்ல கன்னியாகுமரியில இருந்து கோயம்புத்தூர் வரீங்களோ, நீங்க ஆல்ரெடி அந்த பாத்துல வந்துருந்தீங்கன்னா இது இப்படி போய் இப்படி போனா வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரிதான் இப்போ வந்து எப்படி போனா இந்த வழி ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் our session is going to be. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்க கிட்ட இருந்து கத்துக்க
போறோம், நிறைய ஆண்டர்பிரினோரியலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்கும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா இன்னும் பக்காவா இருக்கும், அதே மாதிரி லைக் என்னென்ன புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம். சோ இப்போ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னா என்னென்ன தேவை, அதுக்கு என்னப்பா டூல்ஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, I think this event will be really useful for you. Before starting over the session, I'll introduce our speaker, Balachandran sir. Before that, I would like to invite him with a video. Yeah, 1 minute, sir. Hello. Startup Culture presents. Let's start. We are back again, a set of brilliant minds. We are happy to welcome our speaker, Mr. Balachandran, co-founder and creative head of Brahma Media Productions, programming head of Moon Television Network, and an independent writer. Writing is fundamental to him, but the experiences he has gained throughout the fields of media and entertainment have strengthened his knowledge in diverse fields. We are happy to welcome you again. Thank you for the video which was presented. Thank you so much, sir, joining with us. Before starting the session, I'd like to thank little people. Can I do it with your permission, sir? Yeah, sure. You can go ahead. So, special thanks to all our coordinators, Sudarshan sir, Hasina Bibi ma'am, and Manoj sir. And, they have been working literally every day today, like just for today's event. And Ashwini ma'am arikato, Jabash sir arikato, everyone were like literally communicating with us, and they were like superbly organizing this session. Thank you so much for every coordinators especially, and thank you so much to all the partners. Thank you, sir. You can go ahead. Yeah. It's fine. Let me introduce myself. And this is me, Balachandran, and I am a so we are not able running 3 more. Yeah. We lost you. We lost you for a second. Can you please repeat it, sir? Yeah. Okay. Sorry. And this is me, Balachandran, and I am a creative director of Brahma Media Productions, which is one of the co-founder of it. And I was being to be a 3 district channels program head, which is located in Theni district. And simple as I have a topic today as leadership and management, right? And now I'm a BSc Viscom graduated 2017 BSc Viscom graduate panna. And during my college days I was working in like an internship la na work பண்ணிட்டு தான் இருக்கறேன். இந்த internship la na work பண்ணிட்டு இருந்தது ஒண்ணு மட்டும் தான் இன்னைக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஸ்டாண்ட் பண்ணது. சரிங்களா? இன்னொரு பக்கம் I have a self motivated that I can achieve something in my life, and I was going, but நான் போறது கரெக்டான பாதையா என்னன்றது எனக்கே தெரியல. சில டைம் I was very completely I was flashed out. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கும். ஸோ as a normal person நம்மளோட பர்சனல் லைஃபவே லீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, how can they lead a team, how can they be a leadership for a team, அப்படி ஒரு லீடர்ஷிப்பா இருந்தா how should they manage the peoples who is down or below to them, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களை எப்படி இவங்க நடத்தி கொண்டு போகணும், எப்படி இவங்களை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத I have more than 3 to 4 years of experience in various sectors into the media and entertainment. So I would like to share those experiences to you. So அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட் அப்படின்னா, leadership and management, this is a 2-word combination, and we have a little complicated issue between this. Leadership is not a single word. It has an more like a hidden world is inside there. அது வெறும் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது அவங்க சிம்பிளா they are leader அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
பட் ஆனா நம்ம உள்ள போய் அந்த லீடர்ஷிப்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களோட அந்த லீடர்ஷிப்ன்ற பொசிஷன் அவங்க அட்டைன் பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்க, வாட் ஆர் த சாக்ரிஃபைசஸ் தே ஹேவ் டன், அண்ட் அதெல்லாம் நம்ம பாக்குறப்போ தான் நம்மளுக்கு தெரியும் how the leadership is very tough for the peoples to get their position. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னா அது வந்து இட் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஆர் இட் வில் பி அ நான் ப்ராஃபிட்டபிள். ஏன்னா லீடர்ஷிப்பா இருந்தாலே எனக்கு காசு வரும், லீடர்ஷிப்பா இருந்தாலே ஐ வில் earn a money, I will buy a new car, I will buy my dream house, அப்படிலாம் கிடையாது. ஸோ there is a profitable leadership and there is a non profitable leadership. ஸோ ப்ராஃபிட்டபிள் லீடர்ஷிப்ல நம்ம ஏன் வந்து லீடர்ஷிப்பை வந்து நம்ம ஒரு நல்ல ஹை டெசிக்னேஷன்ஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேர் மணி மேட்டர்ஸ். அண்ட் வந்து நான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ல வந்து எதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம யாருமே தெரியாம இருக்காங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னா நம்ம என்னன்னு கேட்கலாம். ஸோ நான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னா இன்னைக்கு தேர் ஆர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ரெட் ரூஸ்டர்ஸ். இது சிவப்பு சேவல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியால எவ்வளவோ இடத்துல இருக்காங்க. அவங்க என்னன்னா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பக்கம் நடக்கிற கிரைம்ஸை பத்தி அவங்க தான் நிறைய வெளியில சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அவங்க வந்து மக்களோட மக்களாவே இருந்து அவங்க அதை வந்து வெளியில சொல்லி கொடுக்குறாங்க. ஐ மீன் பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்றாங்க, என்ன நடக்குது, கிரைம் என்ன தப்பு நடக்குது, எங்க மிஸ்டேக்ஸ் ஆகுது, சொசைட்டில எவ்வளவு ஒரு சீர்திருத்தம் நடந்துட்டு இருக்குது, இதெல்லாமே வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ரெட் ரூஸ்டர்ஸ் நம்ம அவங்க சொல்றோம். அவங்க வந்து எப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டபிளே இல்லாத ஒரு லீடர்ஷிப்பை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அதவே நம்ம ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரோட்ல போடக்கூடிய ஒரு சமோசா கடையில இருந்து நம்ம மால்ல போடக்கூடிய நல்ல ஒரு ஷூட்டிங்ஸ் கடை வரையில எல்லாத்துக்குமே வந்து தேர் ஹேஸ் அன் ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்ல அப்படின்னு சொன்னா, லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வந்து அந்த பிசினஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியவே முடியாது. அண்ட் பை த வே வந்து ஒரு லீடர்ஷிப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப்பா இருக்க போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே லீடர்ஷிப்பா நம்மளால இருந்துட முடியாது. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு இல்ல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸுக்கு அடியில தான் நம்ம லீடர்ஷிப்பா இருக்க முடியும். எல்லாத்துக்குமே பொதுவான லீடர்ஷிப்பா நம்மளால மாற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மள வந்து ஒரு லீடர்ஷிப்பா நம்மள பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லீடர்ஷிப் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்குள்ள நான் வந்து ஒரு லீடர்ஷிப் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு நோ அபவுட் வாட் இஸ் மீடியா அண்ட் வாட் இஸ் மீடியா ப்ரொடக்ஷன் அண்ட் வாட் இஸ் மீடியா ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஆர் மீடியா ரிலேட்டட் ஸ்டடீஸ் ஆர் மீடியா ரிலேட்டட் ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படி யார் யார் இருக்காங்க அப்படின்றத நான் செக்ரிகேட் பண்ணணும். நான் வந்து லீடர்ஷிப் ஆக போறேன் அப்படின்னா நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸை செக்ரிகேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என் கூட வேலை பார்க்கக்கூடிய டீம்மேட்ஸ் அண்ட் என்னோட எம்ப்ளாயிஸை செக்ரிகேட் பண்ணணும். ஸோ வந்து என்னோட எம்ப்ளாயிஸை இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட டீமை நான் செக்ரிகேட் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு 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 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து என்னோட நான் டீமை செக்ரிகேட் பண்ணுவேன். லைக் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியா, கண்டென்ட் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியா, டப்பிங் டிபார்ட்மெண்ட் தனியா, வாய்ஸ் ஓவர்ஸ், பேக்ரவுண்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியா நம்ம வைப்போம். பட் ஆனா என்ன அப்படின்னா டு பி எ லீடர்ஷிப் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்குள்ள நீங்க உள்ள போக போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு பேசிக் ஒரு ஃபிலிமே நான் எடுக்க போறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்க போறேன், ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் எடுக்க போறேன் கொரோனாவுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கணும். அந்த ஸ்கிரிப்டை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணிருக்கணும். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து கரெக்டான எப்படி சொல்றதுன்னா வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன் வேர்எவர் இட் வாஸ், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த வேர்ட்ஸை வந்து விசுவலைஸா டியூன் பண்ணணும். பிகாஸ் வந்து வேர்ட்ஸை வந்து நம்ம எப்படி வேணா நம்ம வந்து பக்கமா நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. யாருமே வந்து ஏன் இப்படி எழுதுன்னு நம்மளை யாரும் கேட்கவும் போறது கிடையாது. பிகாஸ் ரைட்டிங் இஸ் அவர் ஃப்ரீடம். ஆனா இருந்தாலும் அந்த ரைட்டிங்கை வந்து விசுவலைஸ், அதாவது நம்ம ஒரு படத்துல எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத முன்னாலே ஸ்கிரிப்ட் மூலமா பார்க்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ரைட்டிங். அதுதான் நம்மளோட ரைட்டிங் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் மூலமா நம்ம விசுவலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ விசுவலைஸ் பண்ணிட்டு அந்த ஓகே திஸ் வில் பி ஃபைன் அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து வந்து இந்த கரெக்டான இதுக்கு வந்து நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கா இல்ல வேறவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன், அதாவது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும்.
அப்ப அது இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கொரோனா அவேர்னஸ்க்கு வந்து ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுக்க போறோம், 1 minute ப்ரொமோஷனல் அவேர்னஸ் வீடியோ நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, ஸோ வந்து அந்த 1 minute-க்கு உண்டான எல்லாத்தையுமே நான் ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் அந்த ஸ்கெட்ச் பண்ணதோட எனக்கு ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட், இந்த அமௌண்ட்ல எனக்கு காஸ்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்படி தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இட் வில் பி ஈஸி டு ஒர்க் வித் த ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதையும் நம்ம வந்து டிசைட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ள போய் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், அதாவது வந்து டே 1ல இருந்து நம்ம எத்தனை நாள் அதை ஷூட் பண்ண போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரே நாள்ல ஷூட் வந்து நான் ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரல நான் பிளான் பண்றேன் அப்படின்னு சொன்னா கரெக்டா எங்க வச்சு எங்க எடுக்கணும், என்ன ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் முதலே நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அதுவும் எனக்கு நடக்கும். தென் அது முடிச்சதுக்கு அப்புறம் தென் அதை எடுத்துட்டு போய் நான் ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கொண்டு போய் வைக்கணும். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வச்சா எடிட்டிங்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்து கட் ஷாட் பண்ணுவாங்க, அது மாதிரி எடிட் பண்ணி ஒவ்வொன்றா வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பிளஸ் ஏதாவது மியூசிக்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், டிரான்சிஷன் மியூசிக்ஸ் ஆட் பண்ணணும், இல்ல ஏதாவது வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்கணும், டப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அடுத்த கேட்டகரியா நான் பண்ணுவேன். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் வந்து இருக்குது ஒரு வீடியோவை வந்து ஃபைனலைஸ் பண்ணி வெளியில ரிலீஸ் பண்றதுக்கு. ஐம் சேயிங் இட் அஸ் ப்ரொஃபஷனல். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மொபைல்ல எடுத்துட்டு நீங்க போய் பண்ணிடலாம். பட் அப்படி இது வந்து ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, யாரு வேணா லீடரா இருக்கலாம். பட் லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அட்டைன் பண்ணவங்க மட்டும்தான் லீடர். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அட்டைன் பண்ணாம அவங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் இருந்தாலும் he will be not a leader. அது வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அட்டைன் பண்ற வரையில he will be a normal person only. ஸோ வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் இதை பார்த்தோம். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லீடர்ஷிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பி வந்து நின்றுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மீடியா ப்ரொடக்ஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஹவுசஸ்க்குள்ள இவ்வளோ ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங்ஸ், இவ்வளோ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், நான் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தெரிஞ்சிருக்கணும். இதை எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சிருக்கணும். இதை எதுவுமே தெரியாம நான் இதுக்குள்ள போய் ஒரு 100 பேர் இருந்தாலும் அவங்கள நான் வேலை வாங்கக்கூடாது. அது வந்து it was a very bad treating the employees or bad treating the teams. ஸோ வந்து நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு டைட்டில்ல வந்து சிஜி கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து மைண்ட்ல ஒரு ஸ்கெட்ச் இருக்கணும். ஸ்கெட்ச் இருக்குன்னா அதுக்கு அடுத்து அதோட சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், ஃபர்ஸ்ட் இந்த வேலையை யார் பண்ணுவாங்க, எவ்வளவு நேரத்துல பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா ஒரு லீடர்ஷிப்புக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் பேஸ் ஆகும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 5 hours வந்து ரெண்டரிங் ஆகக்கூடிய ஒரு ஃபைல் ப்ராஜெக்டை நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன், என்னோட டீம்மேட்டுக்கு. நான் போய் 2 hours இல்லைன்னா 2.5 hours போயிட்டு முடிஞ்சான்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா he will be irresponsibly responding for me. அது வந்து அவரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் என்னையுமே வந்து நான் வந்து பர்டன். ஸோ அப்போ வந்து நான் 2.5 hours யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு 2.5 hours நான் போய் கேட்டுட்டேன், அவரும் ஃபெட்டப் ஆயிடுவாரு. இந்த 2.5 hours இருந்து அடுத்து ஒரு 10 நிமிஷம், அடுத்து ஒரு 20 நிமிஷம், அடுத்து ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டு திரும்பி போய் கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு என்னையும் தள்ளிடும். அண்ட் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உள்ள போறேன், இதுதான் என்னோட டீம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த டீமுக்கு நான் வந்து 5 hours வந்து ரெண்டரிங் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த எடிட்டர் கிட்ட நான் 5 hours வந்து அவனை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஒரு லீடர்ஷிப் இருக்கிறதுனா அந்த இடத்துல நீங்க தலைமை தாங்குறீங்க அப்படின்னா முதல்ல கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு தலைமை தாங்கணும். கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளே கொடுக்காம ஒரு புஷ் பண்றது, நிறைய ஐடி கம்பெனிஸ்ல, நிறைய எம்என்சி கம்பெனிஸ்ல டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ்ல அப்ளை பண்ணி தே ஆர் டூயிங் அ லாட் அண்ட் தே ஆர் ஏர்னிங் அ லாட். ஆனா கொடுக்கறது மட்டும் கம்மியா தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து இங்க வந்து நம்மளோட லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய இடத்துலயுமே there will be a questionable. எப்படின்னா நீங்க ஒரு 30,000 சேலரி வாங்கக்கூடிய, மந்த்லி வந்து 30,000 சேலரி நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து ஒரு லீடர்ஷிப் ஆகி உங்ககிட்ட ஒரு க்ரூ, அதாவது உங்ககிட்ட ஒரு டீமே இருக்கு, உங்களுக்கு கீழே வந்து there are few members. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் அதிகமா ரைஸ் பண்ணா ஓகேவா, இல்ல நீங்க வந்து 30,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து உங்களை கூப்பிட்டு போய் நீங்க லீடர்ஷிப்பா இருக்கக்கூடிய இடத்துல 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்களை பெரிய ஒரு லீடர்ஷிப்ல நல்ல ஒரு கிரவுன் சீட்டிங்ல உட்கார வைக்கிறாங்க, பட் 20,000 ரூபாய் சம்பளம், will you accept?
மாட்டோம். ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம அங்க நம்ம போய் உட்கார்ந்தாலும் சரி, எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, நம்மளுக்கு மணி மேட்டர்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் வந்து மணி மேட்டர்ஸ். பட் ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிபிகேஷன்ஸ்ல, லீடர்ஷிப்பா இருக்கணும்ன்ற குவாலிபிகேஷன்ஸ்ல மணி ஒன்ன மட்டும் வெளியில எடுத்து ஓரமா வச்சுட்டு மிச்ச எல்லா குவாலிபிகேஷன்ஸும் இன்பில்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான லீடர்ஷிப் வந்து உங்களுக்குள்ள அதுவும் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க லீடர்ஷிப்பா இருக்கிறீங்கன்னா, நீங்க நான் லீடருன்னு நீங்களா போய் சொல்ல தேவை கிடையாது. நீங்க லீடர்ஷிப்பா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா there will be a few peoples who will be knowing that you are a leader and they will be serving for you to do take actions or whatever it may concern. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு டெசிஷன் கோல் செட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்றது அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி. நிறைய பேருக்கு வந்து வாட் இஸ் யுவர் கோல் அப்படிங்கிறது, ஐ வாண்ட் டு பி அ ஃபுட்பால் பிளேயர். பட் ஆனா அவன் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட அவன் ஃபுட்பாலை காலில் மிதிச்சு அவன் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கவே மாட்டான். ஒரு நாள் கூட காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கவே மாட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில என்னடா அவனோட இதுன்னு கேட்ட கோல் அப்படின்னு கேட்டோம்னா ஐ வாண்ட் டு பி ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னும். ஆனா அந்த ஃபுட்பால் பிளேயரா இருக்கணும், நல்ல ஒரு இந்தியன் டீம்லயோ இன்டர்நேஷனல் டீம்லயோ ஒரு கிளப்லயோ வந்து நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குவாலிஃபிகேஷன் அட்டைன் பண்றதுக்கு எத்தனை லைஃப் வந்து அவனோட சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எத்தனை லைஃப்ல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவனுக்கு உணராம நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் வந்து இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்போம். இப்போ என்னையவே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்க என்ன நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் கேட்டாங்க உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்க படிச்சு என்னவா அப்படின்னு. Even though I was studying at visual communication and I was into the media team and entertainment channels, ஆனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா I want to be an IPS officer அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து என்னோட கோல் அப்படின்றது வந்து வேற. ஆனா அந்த கோலை வச்சுட்டு நான் ஓடுற ஓட்டமே வேற இன்னைக்கு. பிகாஸ் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லீடர்ஷிப் அண்ட் இன்னைக்கு நான் ஐ ஹவ் டன் ஆல்மோஸ்ட் 21 colleges வீடியோ விஷுவல் ப்ரோக்ராம்ஸ். இந்த லாக்டவுன்ல வந்து 21 காலேஜஸ்க்கு வீடியோ விஷுவல் ஷூட் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நான் விஷுவல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்ததுல காலேஜஸை தவிர்த்து ஐ ஹவ் டன் ஃபார் மோர் தென் 60 கிளைண்ட்ஸ் இன் தேனி அண்ட் மதுரை, திண்டுக்கல் லோகாலிட்டி ஏரியாஸ்ல. ஸோ வந்து எனக்கு இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் வந்து they were suffering to take up projects. They were suffering a lot into the financial crisis. இன்ஃபிளேஷன் நிறைய இடத்துல வந்து சாப்பிட காசு இல்லை நிறைய பேருக்கு. நம்ம கூட இருக்கிற படிச்சவங்க, நம்ம கூட பழகினவங்க இன்னைக்குமே வந்து ரூம்ல இருக்கானுங்க, வேலைக்கு போக முடியாம, வேலை இல்லாம ரூம்ல இருக்காங்க, சாப்பிட முடியாம. they are asking, எல்லார்கிட்டயுமே பணம் கேட்டுதான் அவங்களோட பொழப்பை நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிறப்போ வந்து எனக்கு ஒரு லீடர்ஷிப், நான் எங்க இருந்தாலும் என்னோட சர்வர்ஸ் எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட மொபைல்ஸ் அண்ட் என்னோட டேப்லெட்ஸ்ல. ஸோ அதுல கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ எனக்கு நான் இங்க இருந்தே எல்லா ஒர்க்ஸுமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஆஃபீஸ் வந்து தேனியில ரன் பண்ணிட்டு இருக்கு. ஐ வாஸ் இன் திருப்பூர் நவ் அண்ட் ஐ வாஸ் அட் மை வித் மை ஃபேமிலி. இங்க இருந்து என்னோட ஆஃபீஸை வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கேன். each and every video, each and every programs, each and every events, each and every work of the day activities எல்லாத்தையுமே நான் இங்க இருந்து இன்சிஸ்ட் பண்றேன். எனக்கு அங்க ஒரு டீம், அங்க ஒரு க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எனக்கு இங்க இருந்து நான் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு அங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அங்க வந்து ஒர்க் பண்றாங்க. how would it happen? நேர்ல இருந்து உட்கார சொல்லி ஒர்க் பண்ண வச்சாலே நீங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க யாருமே. நேர்ல நம்ம போய் உட்காந்து புஷ் பண்ணணும். just do it, come on you can do it அப்படின்னு சொல்லி நம்ம புஷ் பண்ணுவோம். நம்ம அப்படி நேர்ல உட்காந்து நம்ம புஷ் பண்ணாலே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்சஸ் கெயின் பண்றது கிடையாது. பட் ஆனா ஹவ் த்ரூ திஸ் கம்யூனிகேஷன், ஹவ் இந்த மாதிரி ஒரு லாங் கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுதான் மேட்டர். ஸோ வந்து ஒரு லீடர்ஷிப் அட்டைன் பண்றதுக்கு வந்து என்னென்ன கோல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றத நான் நல்லா சொல்ற தெளிவா கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெசிஷன் மேக் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்களா, ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோலை கையில வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட கோல், இந்த கோல்ல தான் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், இந்த கோல் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த கோல்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேக் இட் டு டெசிஷன் மேக்கிங். இந்த கோல் தான் மேட்டர்ஸ் உங்களுக்கு அப்படின்னா இந்த கோலை வச்சு நீங்க எப்படி ஒரு டெசிஷன் மேக் பண்ண போறீங்க அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த கோலை வச்சு நீங்க எப்படி ஒரு டெசிஷன் மேக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றத பாக்குறப்போ, ஒரு டெசிஷனை எடுத்து நீங்க முடிக்கிறப்போ நிறைய வேலை இருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல. யூ ஹாவ் டு பி
நெகோஷியேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு நெகோஷியேட் வித் யோர் டீம் மெம்பர்ஸ். அதை மறக்கவே கூடாது. ஒரு டீம் லீடரா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல முக்கியமா இருக்கக்கூடியது நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். இந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட் டு கிளைண்ட் நெகோசியேஷன் ஸ்கில்ஸா இருக்குமோ, உள்ள ஒரு B2B ஒரு B2C அந்த மாதிரி இருக்குமோ. இல்ல, இந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எம்ப்ளாயிக்கும் எனக்கும், அதாவது வந்து இப்ப நான் ஒரு லீடர்னா எனக்கு கீழே ஒரு டீம் இருக்காங்கன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கும் எனக்கும் ஒரு 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 கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அந்த கனெக்ஷன்ஸ் இல்ல, ஸ்டெபிளைஸ்டா இல்ல அப்படின்னு சொன்னாலேயும் அங்க வந்து there will be a lag between each other. எனக்கும் அவருக்குமே வந்து கொஞ்சம் லாக் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு டெசிஷன் நீங்க மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கோல் வச்சிருக்கீங்க, ஒரு கோல் வச்சுட்டு ஒரு டெசிஷன் மேக் பண்றீங்க அப்படின்னா இந்த டெசிஷன் மேக் பண்றதுக்கு நீங்க உங்களோட டீம்ல இருக்கக்கூடியவங்க கூட நெகோசியேஷன் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. உங்க டீம்ல இருக்கக்கூடியவங்க கூட நெகோசியேஷன் வச்சுக்கலாம், அவங்களோட சஜஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட வந்து இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்க டீம்ல வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. ஒரு 6 பேர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க சொல்றீங்க. உங்க ப்ராஜெக்ட் சொல்றப்போ அந்த 6 பேர்ல வந்து ஒரு 2 பேர் வந்து உங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றாங்க. அப்ப கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க அந்த 2 பேரும் வந்து நம்மளை கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றப்ப நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம அதாவது வந்து நம்ம ஒரு கோல் எடுக்கிறோம், அந்த டெசிஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருப்போம். நம்ம மைண்ட் செட்ல வந்து ஒரு ப்ரீ பிளான் இருக்கும். ஆனா அந்த மைண்ட் செட்ல இருக்கிற ப்ரீ பிளானை நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லீகல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த லீகல் ஃபார்மேட்டுக்கு நம்ம லீடர்ஷிப்பை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ அந்த லீடர்ஷிப் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த அப்ப நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அந்த டீம் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த குரூ மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களே வந்து அப்போஸ் பண்றப்ப அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணலாம். அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து தப்பா வந்து இந்த பார்கெயின் பண்ணக்கூடாது. நம்ம அவங்க கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப அவங்க சொன்னது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், இல்ல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு, அந்த அசஸன் அனலைசேஷன் இதெல்லாமே நம்ம பார்த்து நம்ம நெகோசியேஷன் வைக்கலாம். பட் இன்னொரு பக்கம் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு மெஷர் யுவர் வேர்ட்ஸ் தட் ஸ்பெல் அவுட் யுவர் மவுத் அப்படின்றத வந்து மறக்கவே கூடாது என்னைக்குமே. ஸோ வந்து நம்ம வாயில இருந்து வெளியில போகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து தப்பு இல்ல, நிதானமா பேசினாலும் கூட தப்பு கிடையாது, பட் யோசிச்சு பேசுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு வேர்ட்ஸ் ஹேஸ் மோர் பவர். அந்த பவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் டூ எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப்பா இருக்கவங்களுக்கு வந்து நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்ன்றது வந்து கம்பல்சரி தேவை. அது வந்து பிட்வீன் த மெம்பர்ஸ் ஆஃப் த க்ரூ ஆர் பிட்வீன் த மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் ஆர் எனி அதர் சேம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மீடியா ஆர் என்டர்டைன்மெண்ட்ஸ் இல்ல எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்ன்றது வந்து இட் சுட் பி மஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வேணும், இந்த மாதிரி ஒரு இது ப்ராசஸ் அப்படிலாம் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த டெசிஷனை வந்து நான் எடுக்கிறப்ப வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்னோட டீம் மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ், என்னோட ப்ரொஃபசர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஐ வாஸ் ஆஸ் த சஜஷன், ஐ வாஸ் ஆஸ் த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நான் கேட்டு அதெல்லாம் இது பண்றேன். ஸோ அந்த நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து பில்டு பண்றது வந்து என்ன பில்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னா இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம் ஆர் இட் வில் பி கிரியேட்டிங் சம் சொல்யூஷன் ஆர் இட் வில் பி கிரியேட்டிங் சம் டிலேமாஸ். ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றது தான் நெகோசியேஷன்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நானும் இருக்கேன், நான் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்றேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றப்போ நான் இங்க இருந்து சொல்லிட்டே இருப்பேன், அங்க அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க காதுலயே அது விழுகாதப்போ திடீர்னு வந்து இடையில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்படி வேணாம் அது வேற மாதிரி மாத்துவோம் அப்படின்வாங்க. நம்ம கம்ப்ளீட்டா ஒரு டிசைன் பண்ணிருப்போம், இதுதான் ஆரம்பிக்கணும், இப்படி வந்திருக்கணும், அப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த சஜஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அந்த சஜஷன்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மளோட கான்செப்ட்ஸை வந்து சிதைக்கிற மாதிரி இருந்தா யூ டோன்ட் அக்செப்ட். அதை அக்செப்ட் பண்ண தேவை கிடையாது. ஆனா நீங்க வந்து இதை ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு ப்ரூவ் இட். அதுதான் ஒரு லீடர்ஷிப்புக்கு இருக்கிற பெரிய ஒரு பிளஸ். நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் திடீர்னு வருது, அந்த ப்ராப்ளமை வந்து நான் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிம்பிளா யோசிப்போம், ரொம்ப பெருசாலாம் நம்ம யோசிக்க தேவை கிடையாது, சிம்பிளா யோசிப்போம். நம்ம ஆஃபீஸ் இருக்கு, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 சிஸ்டம் போட்டிருக்காங்க. யூ ஆர் அ டிஎல், நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கீங்க, அண்ட் யூ ஆர் ஆல்மோஸ்ட் யூ ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி அங்க. ஸோ வந்து அந்த 10 பேருக்குமே வந்து தனித்தனி சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அந்த 10 பேருக்குமே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, வைஃபை கனெக்டிவிட்டி வந்து இருக்கு. இப்ப திடீர்னு வந்து இன்னைக்கு வைஃபை கனெக்டிவிட்டி லாஸ்ட் ஆயிடுச்சு, தேர் ஹாஸ் அ சர்வர் ப்ராப்ளம். சரிங்களா, சிம்பிளா சொல்றேன், தேர் ஹாஸ் அ சர்வர் ப்ராப்ளம். எல்லா அந்த 10 எம்ப்ளாயிஸுமே தே ஆர் சஃபரிங். 10 எம்ப்ளாயிஸுமே தே ஆர் சஃபரிங். அவங்க வந்து இப்போ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இல்லாம they were not able to do their work, or they were not able to do their assignments or any orders that they have. அதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியல. இப்போ ஒரு லீடரா இருக்கக்கூடிய என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க, அதாவது வந்து ஒரு லீடரா இருக்குன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஒரு ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாலே அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெப் இன் டு ஸ்டெப் அவுட் அது வரையில எல்லாமே இருக்கக்கூடியதுக்கு நீங்க வந்து பொறுப்பாகணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம். அதை வந்து நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு லீடர்ஷிப்பா இருக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ்லயுமே நீங்க வந்து நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆபீஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா லீடர்ஷிப் வில் பி அட்டாச்டு டு த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. அதுக்காக தான் வந்து லீடர்ஷிப்ன்ற வார்த்தை தனியா மட்டும் வராது, லீடர்ஷிப் வித் மேனேஜ்மெண்ட் தான் வரும். எஃபிஷியன்ட் லீடர்ஷிப், எஃபெக்டிவ் லீடர்ஷிப், நிறைய லீடர்ஷிப்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ஸ்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்காங்க. பட் வாட் இஸ் த மேட்டர்னா, லீடர்ஷிப்ஸ் வருது அப்படின்னு சொன்னா கூடவே மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து வரும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த லீடர்ஷிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏன் இவ்வளவு ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு லீடர்ஷிப்பா நடக்கணும் அப்படின்னு, ஒரு லீடர்ஷிப் வந்து ஒரு இடத்துல இருக்கணும், அந்த ஒருத்தன் வந்து ஒரு லீடர்ஷிப்ன்ற இதை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து மேனேஜ்மெண்ட்டை கிளியரா வச்சிருந்தா மட்டும்தான் லீடர்ஷிப்பா அவன் கோல் அட்டைன் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட்டே அங்க சரியில்லாம இருந்திருந்தா அவன் வந்து லீடர்ஷிப்பை அட்டைன் பண்ணவே முடியாது. ஸோ வந்து ஒரு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப என்னையவே எடுத்துக்கோங்க, எனக்கு கீழே வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரையுமே வந்து நான் வந்து என்ன ஏது அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, ஏது வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் வந்து அவங்களை வச்சு ஆபீஸ் வச்சு வேலை பார்க்குறேன். நான் எடுத்து கொடுப்பேன் ஆர்டரை, அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க, எனக்கு அது முடிச்சு கொடுப்பாங்க. எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. அந்த வீடியோ வந்துடும், போட்டோ வந்துடும், நானும் கொடுத்துருவேன், கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவேன், காசு வாங்கிடுவேன். ஓகே, அவங்களுக்கு அதுல கொஞ்சம் காசு கொடுத்துக்குவேன். இது வந்து ஒரு லீடர்ஷிப்பே கிடையாது. இதுல நம்ம அப்படி ஆரம்பத்துல நம்ம இருந்தாலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம முழுசாவே மாத்திக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த லீடர்ஷிப்ல வந்து ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னா இது நம்ம தீர்மானம் பண்ணக்கூடியது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்றத நம்ம தீர்மானமே பண்ணவே கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தானா நம்ம வந்து கொடுக்கும். ஒண்ணும் இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல நின்று நீங்க லீடர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த அதை விட நல்லா கத்துக்கிட்ட இன்னொருத்தர் இருப்பான், அவனை வந்து நீங்க லீடர் ஆயிடுப்பீங்க. இது மாதிரி லீடர்னு ஏத்துக்கிட்டு தான் போகணுமே தவிர வந்து இங்க யாருமே வந்து லீடர்ஷிப்பை கெயின் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு தூரம் நம்ம ரிசர்ச் பண்ணணுமோ, எவ்வளவு தூரம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், எவ்வளவு தூரம் நம்ம வந்து அதை வந்து நல்லா செக்ரிகேட் பண்ணி இதை இங்க வச்சு பார்த்தா அப்படி இருக்கும், அதை அங்க வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், இது என்ன வேலை, அந்த வேலை, இந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து இந்த வேலை கொடுக்க போறோம், இந்த மெம்பருக்கு நம்ம இந்த வேலை கொடுக்குறோம், ஓகே ரைட், ஸோ இந்த கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஒரு ஷெடியூல் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியவங்க வந்து என்னன்னா பஞ்சுவாலிட்டி பேசிஸ்ல வந்து அவங்க ஒர்க்கை வந்து அவங்களோட டெய்லி லைஃபை வந்து ஒரு பஞ்சுவாலிட்டி பேசிஸ்ல வந்து மாத்தணும். இது என்னடா கொடுமையா இருக்கு லைஃப், என்னடா பஞ்சுவல் பேசிஸ்ல வரணும் அப்படின்னவங்களும் அவங்க தான் லீடர்ஷிப்னா இது திஸ் இஸ் நாட் அ லைஃப். அப்படி ஒரு லைஃபே வந்து நான் வாழணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் அ லீடர், எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க. நோ, வாட் இஸ் அ நேச்சர் ஆஃப் அ லீடர்ஷிப்? லீடர்ஷிப்போட நேச்சர் என்ன அப்படின்னா இதுதான் சொல்லுது. ஸோ வந்து நீங்க வந்து ஒரு பஞ்சுவாலிட்டியோட ரிலேட்டடா நீங்க வந்து கோஹிரண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுதான் உங்களோட லைஃப். அதை மட்டும் தான் பேஸ் பண்ணி மாறணும். ஸோ பஞ்சுவாலிட்டியை பேஸ் பண்ணாம நீங்க மாறினீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல பஞ்சுவாலிட்டியை பேஸ் பண்ணாம நீங்க உங்க லைஃப் அட்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இட் வில் பி லைக் அன் வெரி கம்ப்ளீட் டிசாஸ்டர். உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எண்டிங்ஸே கிடைக்காது. இப்போ
ஒரு 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 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஒரு சொல்யூஷனை ஃபவுண்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை வந்து எல்லா மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம். ஓகே, தட்ஸ் ஃபைன், தட்ஸ் நாட் மேட்டர். ஆனா என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை கெயின் பண்ணி அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல் ஆகுறது மேட்டர் கிடையாது. நீங்க சொன்ன விஷயத்த கரெக்டா கம்ப்ளீட்டான ஜேர்னில கொண்டு போய் லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ்ல வச்சு மூவ் பண்ற வரையில யூ ஹாவ் டு பி திங்க், யூ ஹாவ் டு பி பிளிங்க், and you have to work, you have to sacrifice, you have to boost everyone, you have to be motivated, you have to be self motivated, and you have to do motivating others, your employees. அவங்களோட சாக்ரிஃபைசஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களோட உங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சாக்ரிஃபைசஸ் என்ன, அவங்களோட அதாவது வந்து அவங்களோட சஃபரிங்ஸ் என்ன, அவங்க வந்து எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு டெட்லைன்ஸ்ல ஒரு டார்கெட் ஃபிக்சேஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து வெரி குரூஷியலா மேனேஜ் பண்ணணும். நம்மள டைம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து சும்மாவே வீட்டுல இருப்போம், ஒரு மணி நேரம் நம்மளுக்கு கிராஸ் ஆகுறது வந்து இட் வில் பி ஹார்ட். பட் ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்டை நம்ம உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அந்த டைம் குரூஷியல். நம்மளுக்கு ஒரு 1 hour இருக்கும், அந்த 1 hour எப்படி போச்சுன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப குரூஷியலா பிளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் ஆகி வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்னவே எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல ஒரு கிளைண்ட் கூட வந்து எனக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் வந்து we had a conversations and we had a class over there into their office. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு அமௌண்ட், அண்ட் அவங்க வந்து நாங்க கொட்டேஷன் கொடுத்தது ஒரு அமௌண்ட், அவங்க வந்து எங்களுக்கு வந்து பேமெண்ட் செட்டில் பண்ணது வந்து இன்னொரு அமௌண்ட். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து we had a little chaos. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப்பா இருக்கிறதுனால எந்த கிளைண்டா இருந்தாலோ இல்ல எந்த எம்ப்ளாயா இருந்தாலோ நீங்க லீடரா இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க போய் யாரையுமே வந்து கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணக்கூடாது. நீங்க யாருக்கிட்டையுமே போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போல்ட்னஸ் பிரேவ்னஸ் எல்லாம் அங்க காட்டவே கூடாது. உங்க லீடர்ஷிப் அப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட மெம்பர்ஸ் கிட்ட வந்து அப்படி உங்களுக்குள்ள கேயோஸ் நடக்குது அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ண மெம்பர்ஸ் தப்பா இருக்காங்க, நீங்க லீடர்ஷிப்பா இருக்கக்கூடிய இடத்துல தப்பான மெம்பர்ஸ் இருக்காங்க, அண்ட் உங்களோட லீடர்ஷிப் சரியில்லை. உங்க லீடர்ஷிப் கரெக்டா இருந்திருந்தா இங்க உங்க கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டா இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படிதான் இருப்பாங்க. சரி, ஒரு ஒரு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு லீடர்ஷிப்பா இருக்காங்க, என்ன அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள அட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து இட் வாஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அமாங் மெனி கேட்டகரிஸ். லாங்குவேஜ் பயாசிஸ்ல வரும், இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு கேட்டகரி பயாசிஸ்ல வரும், இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஜென்ரி. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மீடியா டீம்ல பத்தி பேசுறேன். இப்ப இதுவே வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த ரிலேட்டடா நான் பாக்குறப்ப அது ஒரு சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல செக்ரிகேட் ஆயிருக்கிறது தான் வந்து ஒரு லீடர்ஷிப். அப்ப அந்த இப்போ ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றப்ப வந்து நான் ஒரு பேசணுமா இருக்கட்டும், எனக்கு இப்ப நான் திருப்பூர்ல வச்சிருக்கேன், ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன். திருப்பூர்ல ஆஃபீஸ் வச்சு என்கிட்ட ஒரு 6 பேர் வந்து வேலை பாக்குறாங்க. ஐ வாஸ் அ டீம் லீடர் அண்ட் ஐ வாஸ் அ மேனேஜர் ஃபார் தெம் அண்ட் ஐ வாஸ் அ ஃபவுண்டர் ஃபார் தெம். எல்லாமே நான் தான். அப்ப அவங்க இருக்கேன் அப்படின்னா, இந்த 6 பேருக்குமே வந்து என்ன வேலை என்ன கொடுக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால நம்மளுக்கு அந்த வேலை பத்தி தெரியுமா தெரியாதா, லூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்த பத்தியுமே ஸ்டடி பண்றது தப்பே கிடையாது. ஸ்டடி பண்ணி கரெக்டா நம்ம கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னா, இங்க நீங்க வந்து பேசிக்கலாம். உங்களுக்கும் உங்களோட 6 பேர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கலாம். ஒரு ரீஜினல் லொக்காலிட்டியில நீங்க இருக்கீங்க. இப்போ திருப்பூர்ன்றது வந்து ஒரு ரீஜினல் லொக்காலிட்டி. இந்த ரீஜினல் லொக்காலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா, there are few peoples, they are talking English, they are talking Tamil, they are talking Bengali, they are talking Hindi. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த திருப்பூர்ல இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் மேட்டர். இங்க வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல நீங்க கொண்டுட்டு போய் ஒரு விஷயத்த நீங்க போய் எல்லாத்துக்குமே சேர்க்கணும், அதுதான் உங்களோட டார்கெட். அப்ப இந்த இடத்துல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா,
அந்த ரீஜனல் லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, இந்த பீப்புள்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட மோட் ஆஃப் ஹாபிடேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எதை விரும்புறாங்க, அவங்களோட சர்ச், லோக்கல் சர்ச். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு அனலைசிஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. கூகுள் அனாலிட்டிக்ஸை விட நம்மளுக்கு வெரி கிளியரா வந்து நம்மளுக்கு வேற எதுவுமே சொல்லாது. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும். நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு நாலேஜ், நீங்க டார்கெட்டட் ஆடியன்ஸா இருக்கட்டும், உங்களோட ஒர்க்கா இருக்கட்டும், உங்களோட கீவேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு டீமா இருந்தாலுமே, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே கீவேர்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கீவேர்ட் சர்ச்ல வந்து நிறைய வந்து ஹை டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அந்த கீவேர்ட் சர்ச் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மூலமா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஹை வியூஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு அது மூலமா தான் நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து இந்த கீவேர்ட் சர்ச் நீங்க இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம இந்த கம்பெனியை ரன் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மேட்டர்ஸ், வெளியில நம்ம வியூ ஆகும் டிஜிட்டல் மேட்டர்ஸ் அப்படின்றப்போ வந்து அது ஒரு பாசிபிலிட்டிஸ். அது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதை பத்தியுமே தெரிஞ்சிருக்கணும். தெரியாம வந்து ஒரு லீடர்ஷிப் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து நம்ம கொண்டுட்டு போய் பார்க்க போறோம், எந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் கூட நம்ம போய் ஜாயின் ஆக போறோம், எந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மனால மூவ் பண்ண முடியும். நம்மளால வந்து இதை வந்து கரெக்டா வந்து பார்த்து இது பண்ண முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அதை மீறி மூவ் பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ஸ்டார்டிங்ல நல்ல 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 பிகினிங் இருந்தாலும் எண்டிங் போறதுக்குள்ளேயே கொலாப்ஸ் ஆயிடுவோம். கொலாப்ஸ் ஆகி வந்து நம்ம அதவே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு புது கான்செப்ட் போவோம். இந்த கான்செப்ட் வேணாலும் செட் ஆகும், அப்படியே இன்னொரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்டா மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ வந்து வி ஹாவ் டு டூ கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து கொரோனா டைம். ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து லாக்டவுன் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்போ வி ஹாவ் சர்டன் கண்டிஷன்ஸ் தட் வி கான்ட் கோ அவுட். நம்மளுக்கு வந்து பாஸ் வேணும். அதை மீறியே வந்து இந்த லோக்கல் அங்கங்கன்னு போயிட்டு இருந்தாலுமே வந்து நம்ம கரெக்டான ரீசன் சொல்லணும். ஐடி கார்ட்ஸ் இருக்கணும், ப்ரெஸ்ஸா இருந்தா ஐடி கார்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல போய் ஒரு நார்மல் ஒருத்த வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் வச்சு ஒரு 10 பேர் கூட்டம் கூட்டிட்டு எடுக்கிறான். வில் த போலீஸ் அலோ? விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா, அது இப்போ லாக்டவுன் சீசனு, இதுல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவங்களோட கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து நீ ஏன் பண்ண அப்படின்னு சொல்றது ஒரு கொஸ்டினா இருக்கும். அவன் சொல்லலாம், நான் கொரோனா அவேர்னஸ் தான் பண்றேன், அதனால என்ன இருக்கு அப்படின்னு. எந்த அவேர்னஸ் பண்ணாலும் நீ எடுக்கக்கூடாதுப்பா, கிளம்புப்பா. அந்த எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லீகலா ஒரு டாக்குமெண்ட், அதுக்கு ஒரு லீகலா அத்தாரைசேஷன், அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அதுக்கு ஃபார்மலா நம்ம வாங்கி பெர்மிஷன் லெட்டர் வாங்கி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து நம்ம எடுக்கணும். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நம்ம இதுல இருந்து கிராஸ் பண்ணி நம்ம உள்ள போறதுக்கேவும். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது என்னன்னா, நான் இப்ப போறேன், இங்கேயே நம்ம கேள்வி கேட்கலாம், இங்கேயே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணலாம், இங்கேயே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் போறப்ப என் கூட டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் வராங்க? ஒரு 5 பேர் வராங்க. ஓகே, ரைட்டு. சரி, 5 பேர் நம்ம டீம் மெம்பர்ஸ் வராங்க. சரி, நம்ம 5 பேர் நம்ம அங்க போய் நின்றோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு க்ரௌட் மேக்கிங் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அப்ப அந்த க்ரௌட் மேக்கிங் மாதிரி இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். போலீஸ் வரலாம். போலீஸ் வந்தா அவங்க கிட்ட நம்ம பேசலாம். ஸோ போலீஸ் வந்தா நம்ம பேசணும்னா அவங்க கிட்ட வந்து ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சரி ஒன்றும் இல்லை, ஒரு பெர்மிஷன் லெட்டர் இல்லைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா போதும். அது மூலமா நம்ம போய் கொடுத்துட்டு நம்ம அதை பெஸ்டா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அப்ப நம்ம உள்ள போயிட்டு நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஃபார்மலா வந்து நம்ம யோசிச்சோம்னா இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஃபார்மலா நம்ம யோசிச்சு இப்ப நம்ம போய் ஒரு அபிஷியலா ஒரு ஆஃபீஸரை பார்த்து அவங்க கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு அந்த பெர்மிஷன் லெட்டரை கொடுத்து அந்த பெர்மிஷன் லெட்டரை ஷூட்டிங் ஸ்பாட்ல கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஓகே, தட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதை வந்து நான் அங்க போய் நேர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை விட நான் இங்கேயே உட்காந்து கிரிட்டிக்கலா நான் திங்க் பண்றேன். நான் இங்கேயே உட்காந்து திங்க் பண்றேன், அங்க போனா அதெல்லாம் நடக்கும். அப்ப நான் போய் நான் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் லெட்டர் வாங்கிடுறேன். லெட்டரை வாங்கிட்டு நான் இது பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட ட்ரெஸ் கோடு இருக்கு, நம்ம கையில கிளவுஸ் போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம், நம்ம சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். இங்கேயே நம்ம டிசைன் பண்ணிடுவோம். அப்ப ஏதாவது பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது. முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போவோம். நம்ம டைரக்டா போய் அங்க போய் நின்று அது எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க டைரக்டா போய் நின்று உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை, அசிங்கப்பட்டு தான் வெளியில வரும். அது ஒரு பெரிய மைனஸ். நம்ம அந்த இடத்துல போலீஸ் கிட்ட போய் நின்று ரோட்ல நின்று கேமரா வச்சு நின்று இருக்கோம், பெர்மிஷன் லெட்டர் இல்லாம அசிங்கமா கேட்பாங்க. நம்மள அசிங்கமா அடிச்சு விட்டு பத்தி விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா டோன்ட் ட்ரை டு டிகிரேட் யுவர்செல்ஃப். உங்களை நீங்களே தாழ்த்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க போகவே போகாதீங்க. இஃப் யூ ஆர் லீடர், ஒரு நெகோசியேஷன் வைக்கணும்னா சும்மா வாக்கியா தகராறு வரப்பு தகராறுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு நெகோசியேஷன் நம்ம வைக்கிறோம், ஒரு லீடர்ஷிப்பா இருந்து ஒரு நெகோசியேஷன் வைக்கிறோம் அப்படின்னா, அண்ட் ஜஸ்ட் அ மினிட். Students, please add your attendance in between so that we can monitor your attendance as well. So chat box la neenga ungala attendance name, college name, department plus unga name ellame unga attendance ungala ella attendance chat box la potrunga. Okay va? So this is going to be our second attendance, and you're welcome to share your second attendance in the chat box. Yeah. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற என்ன, ஒரு மெம்பர் அப்படின்னா என்ன, நீங்க லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் போட்டுட்டு ஒரு 4 பேர் அனுப்பிச்சு விட்டு நீங்க போய் ஷூட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அங்க போய் அவன் அடிபத்து கிளிபத்து தான் வருவான். அவன் அங்க அனுப்பிச்சு விட்டோம்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அவனும் லீடர்னு சொல்லிப்பான், நானும் தான் லீடரு அப்படின்னு சொல்லிப்பான். ஆனா என்ன அப்படின்னா, அவன் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் அந்த இடத்துல சர்க்கம்ஸ்டன்சஸ்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சிருக்க மாட்டான். அவன் இவங்க இப்படி போனாங்க அப்படின்னா அவனுங்களுக்கு அங்க ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றது யோசிச்சிருக்க மாட்டாப்ல. எந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்குமே இல்லாம அப்படியே ஸ்டெபிளைஸ்டா இருந்து போயிட்டு வாங்க, முடிச்சுட்டு வந்துருங்க, பேமெண்ட் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லீடர்ஷிப் இல்லை. அந்த இடத்துல நம்மளோட லீடர்ஷிப்ன்ற எபிலிட்டியை நம்ம ஆஃப் பண்றோம், டர்ன் ஆஃப் பண்றோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். அவனே அங்க போனாலுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபார்மலா நம்ம எல்லாத்தையுமே we have to pre-plan it. அந்த ப்ரீ பிளான் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ that we leads for critical thinking. சரி, ஓகே. இப்போ அதே போலீஸ்கிட்ட போய் ஒரு ஆபீசர்கிட்ட போய் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கிட்டேன், கொரோனா அவேர்னஸ் வீடியோ ப்ரோக்ராம். அவங்க எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க 12 o'clock to 3 o'clock. ஸோ 12 o'clock to 3 o'clock எனக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்த லீடர்ஷிப்பும் அந்த லீடர்ஷிப்புக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டீமும் they are going to work with the deadlines. அவங்க ஒரு டெட்லைன்ஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அந்த டெட்லைன்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ண போறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, there will be a lot of complications. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை நடக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹைப்பர் ஆவாங்க, டீமுக்குள்ள கேயோஸ் கிரியேட் ஆகும். சின்ன மிஸ்டேக்ஸை கூட யாருமே இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா அண்டர் எஸ்டிமேட் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் நம்ம தோத்து போவோம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த டெட்லைன்ல இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப மோர் அப்ளிகபிளா நடக்கும், ரொம்ப அப்ளிகபிளா நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம திங்க் பண்ணி வச்சு அது கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒண்ணு நினைச்சு வச்சோம்னா அது ஒண்ணு நடக்கும், அது ஒரு டிஃப்ரெண்டா நடக்கும். இது இயல்பு, அது நம்மளால மாத்தவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம போய் இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணிருப்போம், அந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் நடக்குதுன்னா we are the responsible fellow to clear the solution and make it as possible. நம்ம தான் பண்ணணும். அதை நம்மளுக்காக வேற ஒருத்தர் ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம ஓட முடியாது. பிகாஸ் we are a leader. ஒரு போலீஸே வராங்க, அடிக்க வராங்க, நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டு பப்ளிஷ் பண்றோம், என்னடா வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க போலீஸவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸே அடிக்க வராங்க, அரெஸ்ட் பண்ண வராங்க. ஒரு லீடர்ஷிப்பா இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, he has to be proceeded for them. அவங்க கிட்ட கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ண தெரிஞ்சிருக்கும். போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் ஓடிடுங்க நானும் ஓடிடுறேன் அப்படின்னு கூட அது ஒரு லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியவனுக்கு தகுதியே இல்லை.
ஒரு லீடர்ஷிப்பா இருக்கவனுக்கு என்ன ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ்னா, he has to be with or without a team member safe and secure. அவங்க வந்து அது செக்யூர்டா வச்சிருக்கணும். அந்த பிளாட்ஃபார்மை விட்டு அவங்க வெளியில கொண்டுட்டு போறது வந்து இட் இஸ் நாட் அன் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டு பி மெயின்டைன்டு வித் அ மெம்பர் அண்ட் அ டீம். அது வந்து சுத்தமா இட் வில் நாட் பி ஃபைன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மைண்ட் செட்ஸ் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து என் கீழே வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஐ எம் த லீடர். அவங்களுக்கு கீழே வந்து நான் வேலை பார்க்க கொடுக்குறேன். என்னோட மைண்ட் செட்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணியிருப்பேன். அந்த டிசைனை அவனை பண்றான் அப்படின்னு சொல்லுவேன். அவன் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து அவனுக்குள்ள வந்து ஒரு கிரியேட் ஆகணும். இந்த டிசைனை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு ஆசை வரணும். வராம நம்ம அதை கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ வி ஹாவ் டு நோ த மைண்ட் செட்ஸ் ஆஃப் எவ்ரி பீப்புள். உனக்கு இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய உன்னோட டீம் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பேரோட மைண்ட் செட்ஸை வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பான். அந்த மைண்ட் செட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஸோ அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறப்போ வந்து தே வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ நம்மளுக்கு இந்த வேலை கொடுத்துருவோம், பரவாயில்ல, இட் இஸ் சூட்டட் ஃபார் மீ அண்ட் இட் இஸ் ஓகே ஃபார் மீ, இட் இஸ் ஃபைன் ஃபார் மீ, நான் அதை பண்ணிக்கிறேன், என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவனுக்கு தானா வரும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்ட்ட வந்து நான் ஒரு போட்டோஷாப் வந்து டிசைன் பண்ணி எனக்கு வந்து ஒரு போட்டோவை டிசைன் பண்ணணும், போட்டோஷாப்ல டிசைன் பண்ணணும். அண்ட் ஹி கேன் யூஸ் இல்லுஸ்ட்ரேட்டர் ஆல்சோ. ரெண்டுலேயும் டிசைன் பண்ணணும். பண்ணி எனக்கு அதை எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ரேம் போடணும். ஒரு 5x10 வந்து ஒரு ஃப்ரேம் போடணும். ஃப்ரேம் போட்டு அதை கிஃப்ட் பேக் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு வந்து நான் கொடுக்கணும். திஸ் இஸ் வாட் த பிசினஸ் ஆர்டர் ஐ ஹேட். அப்போ வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து he will be a well known expert with the PicsArt mobile editing and he is well known with the Snapchat mobile editing. Okay, he is not able to do any editing with the Photoshop. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கிட்ட நான் ஒரு போட்டோவை கொடுத்து எனக்கு நல்ல ஃப்ரேமோட ஒரு வேலை முடிச்சு கொடுறா அப்படின்னா எப்படி கொடுப்பான்? He won't give. ஏன்னா அவனால முடியாது. அவன் என்ன பண்ணுவானா, என்னால முடியலன்னு சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சொல்லுவான், அடுத்து 2வது நாள் கண்டினியூ பண்ணுவான், அடுத்து 3வது நாள் கண்டினியூ பண்ணுவான். அந்த ஒர்க் வந்து எப்படி ஆகும்னா லேப்ஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ நோ த பர்சன் ஹூ இஸ் இட் அண்ட் கிவ் த ஒர்க் அஸ் இட் இஸ். அதுக்கேற்ற மாதிரி கொடு. தேவையில்லாம கொடுத்தேன்னா அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் பிக்சார்ட்ல எடிட் பண்றவன் கொண்டு போய் போட்டோஷாப்ல ஒரு போட்டோ எடிட் பண்ணி இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்து அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி அதை நான் உனக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுப்பான் அப்படின்னா அவன் எப்படி கொடுப்பான்? கொடுக்க மாட்டானே. அவனுக்கு என்ன வேலையோ. இப்ப அதுவே அவன்கிட்டயே போய் சோசியல் மீடியால வந்து ஒரு கேம்பெயின் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 10 மீம்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பா அப்படின்னா பிக்சார்ட்டை தரமா கிரியேட் பண்ணி கொடுப்பான். இல்ல ஒரு சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பா பிக்சார்ட்ல சூப்பரா பண்ணி கொடுப்பான். அதே மாதிரி கேன்வா இருக்கு, நிறைய இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுல எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு மெம்பருக்கும் ஒரு டீமுக்கும் ஒரு மெம்பர்ஸுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷன் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து சின்ன கொலாப்ஸ்ன்றது வந்து ஒருத்தரையோ இல்ல உங்களுக்கும் அவங்களுக்குமோ இல்ல பாதிப்பு கிடையாது, எல்லாத்துக்குமே டோட்டல் க்ரூ மெம்பர்ஸ். இப்போ பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்கட்டும், இல்ல என்னோட டீம் மெம்பர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்கட்டும், the whole offense will be fallen upon பிரம்மா மேலதான் வந்து ஹோல் அஃபென்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா we have to set மைண்ட் செட் பண்ணணும். மைண்ட் செட் பண்ணி நம்ம வேலை பார்க்கணும். எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்டுக்கு இவங்கெல்லாம் தேவை, இவங்கெல்லாம் வேணும், இவங்க மைண்ட் தான் வேணும் அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் வேணும், அவங்க they are not updated with their skills அப்படின்னா மேக் them to learn. அவங்களை வந்து டீக்ரேட் பண்ணாதீங்க. என்னடா உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதா தெரிஞ்சிருக்கு, டீக்ரேட் பண்ண வேண்டாம். அவங்களை வந்து லேர்ன் பண்ண விடுங்க. இன்னைக்கு we have lot of platforms to learn. எவ்வளவோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸ்கில்ஸை வந்து நம்ம பூஸ்ட் பண்றதுக்கு, ஸ்கில்ஸை வந்து நம்மளுக்கு லேர்ன் பண்றதுக்கு there are lot of platforms into the online medias. ஸோ வந்து அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு கூட நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது ஒண்ணுன்றது வந்து நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் வந்து கம்யூனிகேட்டிங் வித் த கான்ஃபிடன்ஸ்.
கம்யூனிகேட்டிங் வித் த கான்ஃபிடன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதே மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம அந்த இதே எடுத்துக்கலாம். நம்ம போலீஸ் வந்து வந்துட்டாங்க, போலீஸ் வந்து கேட்குறாங்க லைக் திஸ், நீங்க வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து இட் வாஸ் அன் அஃபென்ஸ், இது வந்து ஒரு பனிஷபிள், நீங்க வந்து இது நீங்க எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. I have to proceed with the legal documents. I have to proceed with my script papers. I have to proceed with my team members list. எல்லாமே நான் ப்ராப்பரா ஒரு லீகலா இருக்கணும். ஆனா நான் என்ன நடந்து மூவ் பண்ணாலும் என்னோட டீம் மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்களை கூட அது பாதிக்கக்கூடாது. அது ஒருத்தவங்களை கூட பாதிக்கக்கூடாது. இன் கேஸ் இஃப் எனி இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் இம்பாக்ட்ஸ் தட் கிரியேட்டட் ஃபார் த டீம் மெம்பர்ஸ், that you will be losing your position of leadership. உன்னோட பொசிஷன் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு இதவே you will be getting lost. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஓகே சார் தட்ஸ் ஃபைன், ஓகே சார், ஓகேங்க சார், சரிங்க சார், நீங்க சொன்னது பண்ணிடலாம் சார், நீங்க சொன்னது பண்ணிடலாம் மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், அவ்வளவுதான். இந்த நெகோசியேஷன், இந்த கம்யூனிகேஷன்ஸ்லயே வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா, காலையில 10 மணிக்கு உள்ள வந்தோமா, சாயந்தரம் 5 மணிக்கு வெளியில போயிடலாமா, தட்ஸ் ஆல். இந்த 10 to 5க்குள்ள நம்ம எப்படி வேலையை வந்து செக்ரிகேட் பண்ணி அந்த வேலையை வந்து நம்ம எப்படி முடிக்கலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் த எம்ப்ளாயீஸ். அவங்க அந்த வேலையை வந்து எப்படி முடிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லேசி டாக்ஸ், ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க வந்து லேசி டாக்ஸ்ன்ற பேர் அட்டைன் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்ன்ற பேர் அட்டைன் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ்ல இல்ல, அவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்ன்றவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேலையை வந்து பார்ஷியலா வந்து டிவைட் பண்ணிப்பாங்க. பார்ஷியலா டிவைட் பண்றது வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப நானும் இன்னொருத்தனும் பார்ஷியலா டிவைட் பண்றோம்னாலே அவனுக்கே தெரியாது அவன் என் வேலையை தான் பண்ணான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து, நம்மளோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியரும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டிசிப்ளின் அப்படின்றது வந்து எதுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். சரி, டிசிப்ளின்னா என்ன, லீடர்ஷிப்போட டிசிப்ளின்னா என்ன? சரி, நம்மளை பொறுத்தவரை டிசிப்ளின்னா என்ன, நல்ல நீட் ஷேவ், ஹேர் கட், நல்ல நெயில் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி இருக்கணும், நல்லா குளிச்சு நல்லா நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் நம்ம பக்கத்துல வந்து யாராவது நின்றாங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின்னு சொல்லலாம் லீடர்ஷிப்பா இருக்கக்கூடியதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் டிசிப்ளின்ஸ். இந்த டிசிப்ளின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இது டிசிப்ளின்ஸ் அப்படின்றது வந்து இதுல நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்ம வே ஆஃப் பிஹேவிங், நம்ம வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் எல்லாமே டிசிப்ளின்ஸா கன்வெர்ட் ஆகும். எல்லாமே டிசிப்ளின்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி எல்லாமே டிசிப்ளின்ஸா கன்வெர்ட் ஆகி நம்ம ஒவ்வொன்றா பர்டிகுலரா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ வந்து there will be an discipline that applicable for whole the team. ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வர நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட டிசிப்ளின் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆக ஆரம்பிச்சிடும். then they are also used to follow them and they will be also more disciplined. புரியுதுங்களா? ஸோ வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து டெட்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இல்லை சஃபிஷியன்ட் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இல்லை எப்படினாலும் உங்களுக்கு எக்ஸ்கியூசஸ், உங்களுக்கு ஒரு பார் இருக்கலாம், ஒரு டெட்லைன் இருக்கலாம், லைக் தட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு பி அப்ளிகபிள் ஃபார் இட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டரிங், உங்களோட மைண்ட் செட்ஸ், உங்களோட கோல்ஸ், உங்களோட டெசிஷன் மேக்கிங், உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட வே ஆஃப் ஃபார்வர்ட் திங்கிங், பாசிட்டிவ் அப்ரோச் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாஸ்டரிங் யுவர் செல்ஃப் அஸ் அ லீடர், you have to get master with more stuffs inside you into it. அது வந்து நீங்க நிறைய பாட்காஸ்ட் கேட்கலாம், நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்க்கலாம், அண்ட் நிறைய மேகசின்ஸ், புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய நீங்க இது மாதிரி வந்து நிறைய சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் ஹேண்ட் வந்து ஒரு உங்களோட ஒர்க்ஸ் ஆர் பிரசன்டேஷன் பி யூனிக். இங்க எல்லாருமே லீடர்ஷிப் தான், பட் வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் யூ? நீங்க பண்ணதை உடனே உங்களோட எம்ப்ளாயும் பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னா நீங்க லீடர்ஷிப்பா இருக்கிறதுக்கு அங்க தகுதியே இல்லை. ஸோ வந்து your presentation is must good, your presentation must be better for everything. So வந்து திங்க் பண்ணுங்க, you want to be a leadership, there will be a management.
if you lead a management, there will be a leadership for you. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். And there is a lot about leadership and management. You can go on to visit some other websites, and you can go on to visit some other books or anything else. And ஒரு leadership and management இதெல்லாம் வந்து நிறைய qualifications attain பண்ணணும். You have to study a lot, you have to learn a lot, you have to work, you have to sacrifice, you have to do everything. And don't think that leadership is an easy goal to achieve, and leadership is a matter of everything that is consolidated within yourself. Leadership it is something else that is differently, which is you are not going to attain. It was pleasurely given for you to crown, or you are presently it was given for you as a gift. அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களை வந்து லீடர்ஷிப்பா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இருப்பாங்க. ஸோ வந்து I want to finish the session with one writing of me. ஸோ ஒரு சிறந்த தலைவன் என்பது ஒரு சிறந்த ஆளுமைக்கு தகுதியானது. ஒரு சிறந்த ஆளுமை என்பது சிறந்த ஒரு தலைவனுக்கு தகுதியானது. இது ரெண்டுமே நிரந்தரம் அல்ல, இது ரெண்டுமே நிஜமானதும் அல்ல, இது ரெண்டுமே நிழல்களும் அல்ல. அனைத்தும் மாற்றத்துக்கு உண்டானது. நேரங்களும் காலங்களும் இதற்கு சமர்ப்பணம். Thank you for the given opportunity for me. Thank you so much, sir. Thank you so much for joining us and sharing all your experience with us. And it was really good to end up with a very nice quote. Thank you so much. Before going for the next speaker of us, I'd like to thank you soulfully because taking a responsibility in startup ecosystem. எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப அவசரமான வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கும்போது இல்ல நம்ம கம்யூனிட்டி சேர்ந்து வளரணும், நம்ம பசங்களும் வளரணும் அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு வந்துட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் தட் யூ புட் ஆன் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஃபோர் வெல்கமிங் மிஸ்டர் விக்னேஷ் sir, I'd like to share a video, but before that I'd like to thank all our college management coordinators, especially principal. He coordinated with us no matter what every day. He have been closely in touch with us and following up, and he really wanted to bring all your ஒரு ஸ்டூடெண்ட் குள்ளார இருக்கிற ட்ரீமையும் வெளியில கொண்டு வரணும்னு இனிஷியேட் பண்ண காலேஜ்க்கு தேங்க்ஸ். அண்ட் சேம் வே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், let us know. If you have any ideas, please do let us know, and we are all here to help you out with your ideas, and we all want you to get into a better place. So that's why we are all here. And if you have an idea, you can always trust on Startup Culture as well as our partners over here. Especially thank you so much to Silverlink Foundation. He has been in touch with me every time, and he has been constant support for me every time. Thank you so much. And I'd like to welcome Mr. Vignesh with the video. Yeah. Thank you so much. Thank you so much, sir. Startup Culture presents Let's Start Up. We are back again with a set of brilliant minds. We are happy to welcome our speaker, Vignesh. He is a recent graduate from KSR College of Engineering, who is an aspiring young entrepreneur and started Life to Win Solutions, a recruitment firm which caters to IT industries, banking and finance, insurance agencies, BPOs and marketing agencies. They offer their services span India. We welcome you again. Thank you so much for joining us, sir. Before, I'd like to thank Fame Technologies for wonderful planning on strategy, plus all our supports and creatives. Thank you so much. And please, students, please add your attendance as well. Make sure that you add your name, college name, plus department with your ID number. Thank you so much. Yeah, sir, you can continue. Hello guys. Hi. Sir, you're not audible to me. Yeah, can you hear me? Can it be little louder, sir? கொஞ்சம் சத்தமா, ஏன்னா கேக்கல. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க சார். கொஞ்சம் இன்னும் கூடி கொஞ்சம் சத்தமா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே I will talk. First of all, நீங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், and உங்க டீமுக்கு ரொம்ப Thank you, sir.
பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்கீங்க. இந்த வீடியோ பிரசன்டேஷன் பண்றதுனாலயும் ஸ்டார்ட் அப்பர்ஸ் நீங்க மோட்டிவேட் பண்றதுனால ரொம்ப ஸ்டார்ட் அப்பர்ஸ் க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா சார் இருக்கு. கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுக்கலாமா சார்? சுத்தமா கேட்கல, சாரி. ஏனோ கேன் யூ ஹியர் மீ? சூப்பர் சார், கிரேட். அதான் ரொம்ப ஸ்டார்ட் அப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வைக்கிறதுனால. ஸோ எல்லாத்துக்குமே அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறோன்றனாலும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கல்ச்சர் வச்சு நீங்க ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பர்ஸ்க்கும் ஒரு அங்கீகாரமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் சல்யூட் ஃபார் திஸ். ஸோ நான் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் லைவ் டியூன் சொல்யூஷன்ஸ் என்னை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நான் ஜாப் கன்சல்டன்சி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நானும் இன்னொருத்தர் லைஃப் டியூன் எம்டி இருக்காரு, மேனேஜிங் டைரக்டர் கார்த்திக் ராஜான்றவர். ஸோ அவர் தான் என் கூட ஸ்டார்ட் அப்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். ஜாப் கன்சல்டன்சின்றது வந்துட்டு நிறைய பேர் ஜாப் இல்லாம I think he is having some network issues. நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீஸா இருக்கு. So அதெல்லாம் பார்த்துட்டேன். ஈஸி sir, ஜாப் yeah. கிடைச்சிச்சு. Sir, I think the network is pretty down. கொஞ்சம் டவுனா இருக்கறனால கொஞ்சம் பாஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். ஓகே. Yeah, yes sir. Thank you sir. You can share your thoughts sir. Thank you. ஜாப் கன்சல்டன்சி வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு ஜாப் ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தேன். ஜாப் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சென்னையில ஜாப் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ மட்டும்தான் நான் வந்துட்டு 3 days ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற இடம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பெங்களூர்ல ஜாப் சர்ச் பண்ணலான்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் கன்சல்டன்சி ப்ளஸ் இவங்க எல்லாமே அப்ரோச் பண்ணாங்க. அமௌண்ட் பே பண்ணி ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் பே பண்ணி லாஸ் ஆனதுனால தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. என்கிட்ட நிறைய நெட்வொர்க் இருந்துச்சு ஆல்ரெடி. லிங்க்டின்ல நான் ப்ரொஃபைலில் எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே தேடினேன். ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. என்னால் கிளைண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. சோஷியல் மீடியாலேயே ஈஸியாக நான் லிங்க்டின் மூலியமாக எனக்கு ஒரு 2 கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. HR ப்ளஸ் ஒரு கம்பெனி கிடைச்சாங்க. ஸோ அவங்க மூலியமாக நான் அப்ரோச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் லீட் கிடைச்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைஃப் டியூன் சொல்யூஷன்ட்டு MSME ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணேன். ஸோ யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ரைவேட் லிமிடெட் எதுவுமே தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் MSME வச்சு மட்டும் நம்ம ரன் பண்ணலான்றதுக்கோசரம் நான் அதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் சின்னதாக ஸ்டெப் எடுத்து தான் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நான் ஆக்டிவாக பண்ணி எல்லாமே சோஷியல் மீடியானால தான் எனக்கு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ Yes, sir, you're audible, sir. So why don't you share your life experience? What made you to think of starting a business? Like, ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஜாப் போறாங்க. போனதுக்கு அப்புறம் what made you to think that you wanted to get into the opportunities field? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி கொடுக்குற ஃபீல்டுல ஏன் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க சார்? பிகாஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறது. இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லைன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது எல்லாமே நம்ம ஏன் சப்போர்ட்டிவா இருக்கும், ஏன்னா நம்மளும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி தானே வந்தோம் அப்படின்றதுனால நான் பிளேஸ்மெண்ட்டே எடுத்ததும் இன்ஜினியரிங்ஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் நான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணதே நான் இன்ஜினியரிங் கோர்ஸில் தான் அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்ட் அவுட் நிறைய பேர் வரதுனால நிறைய கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற டைப்ஸ் வச்சு அவங்கள புஷ் பண்ணி விடலாம் அப்படின்றதுக்கோசரம் நான் அவங்கள அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நான் ஒவ்வொருத்தராக ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் கம்பெனி நிறைய டைப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சரி இதையே நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்றதுனால ஜாப் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நாங்களும் சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப்பர்ஸ்க்கு யார் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் யாராச்சும் ஸ்டார்ட் அப் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணுன்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ரெஃபர் பண்ணாலும் சரி, யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். எந்த ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் இருந்தாலும் ஸ்டார்ட் அப்லேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையும் பண்ணலான்றதுக்கோசரம் நாங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணதில்லை. ஸோ நாங்கள் சோஷியல் மீடியா வச்சே தான் இவ்வளோ வரைக்கும் டெவலப் ஆகி வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள்ன்றதுக்கோசரம் நான் முன்வைக்கணுன்றதுக்கோசரம் உங்ககிட்ட சொல்கிறேன்.
கிரேட் சார், கிரேட். ஸோ இதுல வந்து நீங்க இனிஷியலா டைப் பண்ணும்போது ஹவு டிட் யூ கன்வின்ஸ் த டைப் சார்? பேசிக்கா வந்து அந்த டைப்ஸ் கனெக்ட் பண்ணும்போது எல்லாருனாலையும் டக்குன்னு போயிட்டு எல்லா கார்பரேட்ஸையும் டச் கண்டிப்பா. பண்ணிட முடியாது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கம்பெனி யூ அப்ரோச் அண்ட் எந்த மாதிரி கம்பெனிஸை வந்துட்டு நீங்க டைப் பண்ணியிருந்தீங்க சார்? எம்என்சி கம்பெனிஸ் தான் பண்ணியிருந்தோம். பிபிஓ ஃபர்ஸ்ட் கால் சென்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தோம். டெலிபர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். டெலிபர்ஃபார்மன்ஸ் கூட நாங்கள் பேசி ஹெச்ஆர் மேனேஜர் அதில் எனக்கு ஒருத்தர் தெரியும். ஸோ அவங்க மூலியமாக நான் அப்ரோச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல், சோஷியல் மீடியா, நெக்ஸ்ட் என்னோட எம்எஸ்சிஎம்இ சர்டிஃபிகேட் லைஃப் டு சொல்யூஷனோடது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, நான் யங்ஸ்டராக பிஸ்னஸ் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, நான் என்னால் முடிஞ்ச கேண்டிடேட்ஸை நான் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வேணுன்றத. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆனோம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கொடுக்குறப்போ. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷர்ஸ் லீடு எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ டைரெக்டாகவே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷர்ஸ் லீடு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் செகண்ட் டேலேயே நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு அவங்க மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கும் இருந்துச்சுன்னு எங்களுக்கும் நல்ல ஒரு டைப் கிடைச்சிச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அதே இல்லாமல் எங்கள் கூட சின்ன சின்ன ஜாப் கன்சல்டன்சி என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் ஆனவங்களுக்கும் அவங்களுக்கும் லீட்ஸ் நம்ம கிட்ட வர கன்சல்டன்சி கிட்ட இருந்து அவங்களுக்கும் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்கோம் சப்போர்ட்டிவா. இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணோன்னே எத்தனை பேருக்கு இமீடியட்டா கிடைச்சதுங்க சார்? லைக் ஹவு மெனி பீப்புள் யூ டுக் இட் அஸ் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு எடுத்தோம்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எத்தனை பேர் இருந்தாங்க சார்? லைக் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணியிருந்தீங்களா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் யூ ரீச் அவுட்? ஸோ ஹவு டிட் யூ ரீச் அவுட் டு த ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம சொல்லும் போது அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும்ல. சோ ஹவு டிட் யூ கெயின் த ட்ரஸ்ட்? அந்த ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சு? அதுக்கப்புறம் எப்படி ரீச் அவுட் பண்ணீங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? ஃபர்ஸ்ட் எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்களோட ஜூனியர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம், ரெக்ரூட்மெண்ட் ஷேர் பண்ணோம். ஸோ எங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்கள் காலேஜில் இருந்து. ஸோ அந்த காலேஜ்லேயும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காலேஜ் யார் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் அதில் மட்டும் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் மூலியமாக தான் நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருக்குன்றதுனால அந்த கரெக்டாக பாஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நாங்கள் மெசேஜஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு மெயில் எல்லாமே பண்ணி ரெக்யூர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 40 மெம்பர்ஸ் போய் அட்டன் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு லாஸ் தான், சரியாக பிளேஸ் ஆகலை யாரும். ஸோ ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் பிளேஸ் ஆனாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு காட் கிரேஸ், 5 மெம்பர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ண வச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற அது ஒரு மோட்டிவாக நாங்கள் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ்லேயும் கொடுத்துருக்கோம். நாங்கள் இன்னோடெக் சம்திங் சென்னையில் இன்னும் 2-3 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிலையும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. கொரோனானால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் மீண்டு கொண்டு வரதுக்கோசரம் நாங்கள் இப்போ வந்துட்டு பிபிஓ பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம். பிபிஓ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு லைஃப் டைம் சொல்யூஷன் பேர்லயே. ஸோ அதுவும் நாங்கள் சின்ன சின்னதாக டைப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. கிரேட் சார். சோ இப்போ எத்தனை பேருங்க சார் டீம்ல இருக்காங்க? லைக் உங்களோட டீம் எவ்வளோ சைஸ்ல இருக்கு? லைக் எவ்வளோ பெரிய டீம் சார்? எப்படி நீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க? லைக் அந்த அந்த ஹையரார்கி ட்ரீ இருந்ததுன்னா சொல்ல முடியுமா சார்? இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா நானும் என்னோட கோஃபவுண்டர் ஒருத்தர் தான் இருக்கும் இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் லெவல்ல. ஃப்ரீலான்சர்ஸ் ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு நாங்கள் ஹையர் பண்ணிப்போம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னா குறிப்பிட்ட டேஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃப்ரீலான்சர் ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு இவ்வளோ கமிஷன் பேஸ்டில் அவங்களும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி 10 ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தா நாங்கள் இவ்வளோ கமிஷன்ன்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த பேமெண்ட்ஸ் அண்ட் சைக்கிள் வந்த உடனே ஹெச்ஆர் ஃப்ரீலான்சர்ஸ் வந்துட்டு நாங்கள் ஹையர் பண்ணி இது பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஹெச்ஆர் ஃப்ரீலான்சர்ஸ் தான் மெயின் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸ்டார்ட் அப் ரெக்யூர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி ஃப்ரீலான்சர்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கோம். கிரேட் சார். இப்போ எஸ்ஓபி மாடல் மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்குன்னு ஏதாவது ஆபரேஷனல் ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்களா? எப்படி நீங்க ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுவீங்க? சோ இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க என்னென்ன ரோல்ஸ் எடுத்துக்குவீங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண முடியுமா சார்? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட தான் கோஆர்டினேஷன் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் எல்லாத்துக்குமே கிளைண்ட் வந்தாலும் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான். நாங்கள் இது வரைக்கும் இன்னும் ஃபிசிக்கல் சென்டர் வச்சதே இல்லை. எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதுவே ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா ஃபிசிக்கல் சென்டர் வச்சு நிறைய பேர் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. எல்லாம் என் கண் முன்னாடியே நிறைய பேரை பார்த்துருக்கேன். 30 lakhs 40 lakhs அந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம ஜஸ்ட் இன்னும் ஆன்லைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி
இதே மாதிரி தான் கிளைண்ட் கிட்டயும் அப்ரோச் பண்ணி அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டரா இருக்கிறதுனால இவங்க பண்ணி கொடுப்பாங்கன்ற அந்த ஒரு பிலீவ்னஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் கம்பெனிஸ் ரெஃபர் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம லைஃப் டைம் சொல்யூஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ரெக்கமெண்ட் கொடுங்கன்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா. நம்ம ஃப்ரீலான்சர் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீலான்சர்ஸ் வந்தவொடனே எடுத்து ரெக்ரூட்டர்ஸ் கொடுத்துருவேன். அவங்களும் வித்தின் 1 வீக்குள்ளார அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நைஸ் சார். இப்போ வந்துட்டு இப்போ நம்மளோட கம்பெனில வந்து இந்த விஷயம் நம்ம பண்ணிடவே கூடாது, இதுல இருந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன், இந்த விஷயத்த நான் ரிப்பீட்டே பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரின்னு ஏதாவது ஒரு லெசன் இருந்ததா சார்? அதை எப்படி கொண்டு போனீங்க? கண்டிப்பா இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற இதுல இருந்தாங்க. ஸோ 1 lakh 2 lakh போர்ட்டல் இது பண்ணணும், போர்ட்டல் இருந்தால் தான் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நீங்கள் ஃபிசிக்கல் சென்டர் வைக்கணும், அந்த மாதிரி வச்சா மட்டும் தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும், இல்லைன்னா நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க, கேண்டிடேட்ஸ் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம அதுக்குள்ளார நான் ஃபிக்ஸடாகவே இருந்தேன். ஃபிசிக்கல் சென்டர்ன்றது இப்போதைக்கு நம்ம நீட் இல்லை. சார் நீங்க பேசுறது லைட்டா கேட்கலைங்க சார். இப்ப கேக்குதுங்க சார். அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபிசிக்கல் சென்டருக்குள்ளாரையே போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே ஹெச்ஆர் ரெக்யூர்மெண்ட்ல இருந்து கிளைண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே ஜூம் மீட்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுல இருந்து இப்படியே தான் சோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்டார்ட் அப் லெவலில் நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு கிளைண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே செட் ஆனதுக்கு அப்புறம் பண்றதுன்றது சேஃப் ஜோன். அதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது ஒரு தான் நான் கத்துக்கிட்டது இது வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி லாஸ் ஆயிருக்காங்க. சூப்பர் சார். ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் போது மினிமமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம எம்விபின்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். நீங்க சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சூப்பரா. அண்ட் ஐ கெஸ் தட் வாஸ் த மெயின் திங் தட் மேட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் த அச்சீவ்மெண்ட்ஸ் as well. Thank you so much for sharing that point with us. Because எம்விபின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த பிசினஸோட மாடலை வந்துட்டு இப்ப நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணாமலோ இல்ல நீங்க வந்துட்டு ஃபுல்லா ஆட்டோமைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே பின்னாடி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ப்ராஜெக்ட வச்சு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் அது சக்சஸ்ஃபுல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கேல் அப் பண்றது, பெருசா ஸ்கேல் அப் பண்றதுதான் நம்ம மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ மினிமமா அக்செப்டபிளா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் அவுட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்குறதுக்காக நம்ம வந்துட்டு அப்படி செக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நம்ம இப்படி சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி மினிமம் வயபிள் ப்ராடக்ட் சின்ன சின்ன இடத்துல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐ மீன் இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வந்து நீங்க மெயினா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ என்ன சொல்றது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சார் சொன்னதுல எனக்கு ரொம்ப நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபவுண்டரும் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ காஸ்ட் கட் அவுட் பண்றோமோ, நம்மளோட ஸ்டார்ட் அப் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுன்னா ஒரு பெரிய கம்பெனி வைக்கணும், அதுல இத்தனை பேர் ஒர்க் பண்ணும். ஸோ த பாயிண்ட் இஸ் நீங்க எவ்வளோ மேன் பவரையும் ரிசோர்ஸையும் நீங்க கம்மி பண்ணிட்டு நீங்க டாஸ்க் எடுத்துக்கிறீங்களோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கட் அவுட் ஆகும். ஸோ ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன் சூப்பர் பாயிண்ட் தட் சார் ஷேர்ட் வித் அஸ். இதையும் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்ட் சார் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க பேசுறீங்கும் போது கிளைண்ட் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணாதான், அதாவது இப்போ வந்துட்டு பீங் அண்ட் ஹெச்ஆர் ஃபார்ம் இன்னுமே ப்ரொஃபஷனலா நிறையவே நடந்துக்கணும்ல. சோ அதனால இதெல்லாம் லைக் இந்த மெயில் எதிர்பார்ப்பாங்க, இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேங்க்யூ கிராட்டிடியூட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு. சோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா யாருக்காவது ஒரு மெயில் அனுப்பணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி ஒரு கிளைண்ட போய் அப்ரோச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? சார் பேசுறது கொஞ்சம் கேட்கலைங்க சார். இப்ப கேக்குதா? எஸ் சார். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனலா கண்டிப்பா நம்ம மெயில்ல அனுப்புறப்பயே ப்ரொஃபஷனலா அனுப்பணும். அதுதான் மெயின் திங் இருக்கும். அப்பதான் ஈஸியா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நம்மளுக்கும் அந்த ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணிட்டு இருக்கோன்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி வந்துட்டு நம்ம மெயிலில் இந்த மாதிரி நம்ம கேண்டிடேட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க, இந்த மாதிரி சோர்சஸ் இருக்கு எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ரெக்யூர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ்க்கும் நாங்கள் அப்படிதான் இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருக்குன்றத ப்ரொஃபஷனல் வேலை மெயில் அனுப்பிச்சு விட்டு மெயில் கேதர் பண்ணி தான் அவங்க வாட்ஸ்அப்பில் வருவாங்க நம்ம கிட்ட. வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். எல்லாமே ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரொஃபஷனல்ன்ற ஹேண்டில் பண்ணால் மட்டும் தான் நம்ம கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க.
ஸோ நம்ம ஏனோ தானான்னு பேசிட்டோம்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஹெச்ஆர் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி தான் பண்ணி ஆகணும். சோ இனிஷியலா நம்ம அந்த ப்ரொஃபஷனலாவே இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ப்ரொஃபஷனலா தான் கொண்டு போகணுமா? இல்ல வாஸ் தட் லேர்ன் ஃப்ரம் அ ஃபெயிலியர் கான்செப்ட் சார்? இல்ல கண்டிப்பா நான் ஸ்டார்டிங் பண்ணப்போ ஹெச்ஆர்ஸ் கிட்ட மட்டும் தான் வச்சுட்டு இருக்கிறப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லயே அவங்க ஹெச்ஆர் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் அந்த மாதிரி இருந்தப்போ நார்மலா பேசிட்டு இருக்கிறப்போ நார்மலா பேசினா இந்த மாதிரிலாம் கிளைண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்றது அவங்களும் சம் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ டெம்ப்ளேட்ஸ் எந்தெந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே அவங்களும் ஷேர் பண்ணாங்க. ஹெச்ஆர் ஆல்ரெடி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கன்றது அந்த ஹெச்ஆர்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ப்ரொஃபஷனல் வே நம்ம ஏன்னா காலேஜ் ஃபால்ட் ஹவுஸ் முடிஞ்சு வந்து நாங்கள் எடுத்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் அடிபட்டு தான் திருந்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே நான் மணி லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு எதிர்பார்க்குறவன் தான். பட் அந்த ஒரு ஃபெயிலியர் கற்றுக்கிட்டோம்னா அடுத்த டைம் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம்ன்றது தான் என்னோட சஜஷன். கிரேட் சார். சோ இப்போ நீங்க என்னென்ன ஒர்க் அலோகேஷன்லாம் எடுத்துக்குவீங்க சார்? இப்போ நம்மளோட கோ-ஃபவுண்டர் என்னென்ன ஒர்க் அலோகேஷன்லாம் எடுத்துக்குவாருங்க சார்? சோ உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார்? பிகாஸ் ஒரு கோ-ஃபவுண்டர் கூட அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அது வளர வளரதான் அது ரொம்பவே இம்பார்ட்டன்டா தெரியும். லைக் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் போக போக தட் வுட் பி மேஜர் திங். எதை எடுத்தாலும் சண்டை வரலாம், இல்ல பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ ஹவ் டு யூ ஹேண்டில் இட்? 2 பேரும் என்னென்ன டாஸ்க் எடுத்திருக்கீங்க சார்? கண்டிப்பா அவரு வந்துட்டு எனக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனாருன்றதை ஃபர்ஸ்ட் நான் அப்ரோச் பண்றேன். அவங்களும் எனக்கு ஆன்லைன்லயே ஃப்ரெண்ட் ஆனவர் தான். ஃபேஸ்புக்ல மூலியமா கிடைச்சவர் தான் அவரும். அவர் ஜாப்ஸ் வெப்சைட் வந்துட்டு வச்சிருப்பாரு. ஜாப் வெப்சைட் பிளஸ் இந்த மாதிரி ஜாப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு கேண்டிடேட்ஸோடது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் அவர் ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறப்போ நான் அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி அந்த குரூப் அட்மினா இருந்தப்போ இந்த மாதிரி பிசினஸ் இருக்கு ப்ரோ, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேணா என் கூட டைப் பண்ணி நீங்க இப்போதைக்கு பண்ணுங்க, மேனேஜிங் டைரக்டரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன் அவங்க கிட்ட. ஸோ இப்படிதான் பிசினஸ் பிளான்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா போதும். அப்படி ரெக்யூர்மெண்ட் மட்டும் எனக்கு நான் வர ஷேர் பண்ற ரெக்யூர்மெண்ட்டை நீங்க உங்களோட கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணி எனக்கு கேண்டிடேட்ஸ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும், நான் சர்டன் கமிஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை அப்படியே நாங்கள் 2 பேர் டைப் பண்ணி 2 பேருமே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். நான் வர ரெக்யூர்மெண்ட்டை கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி நான் ரெக்யூர்மெண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியாஸில் பப்ளிஷ் பண்ணி அவர் கேண்டிடேட் சோர்ஸ் பண்ணி கொடுப்பாரு. மெயின் பார்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து Sir, I think we lost your connection. நல்ல ஸ்ட்ரகிள் ஆகி அவர் வந்துட்டு கரெக்ட் டைம்ல Sir, எனக்கு வந்து sorry to interrupt, sir. யா உங்களோட கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு சார். நீங்க கடைசி பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுங்களா சார்? Yes, sir. ஃபர்ஸ்ட் அவர் சோஷியல் மீடியால தான் எனக்கு ஃப்ரெண்டாக ஆனது. ஸோ அப்போ வந்துட்டு நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் கரெக்ட் டைம்ல இவரை நான் ஃப்ரெண்டாக பிடிச்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கோ-ஃபவுண்டரா. ஸோ அப்போ வந்துட்டு நான் மேனேஜிங் டைரக்டராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவரும் டைப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வெப்சைட் கிரியேட் பண்ணோம். ஓனாகவே வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் ஐடி கம்பெனிஸ் எங்கேயுமே நாங்கள் கொடுக்கல. வெப்சைட்டும் நாங்களே கிரியேட் பண்ணி எல்லாமே நாங்களே தான் சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஹோஸ்டிங் கடை நாங்கள் ஃப்ரீ ஹோஸ்டிங் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோடேடி இந்த மாதிரிலாம் போனோம். 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுலேயும். டொமைனுக்கு மட்டும் ஒரு 200 ரூபீஸ் செலவு பண்ணோம், அவ்வளோதான். 200 ரூபீஸ் தான் அதுலேயே பண்ணது. நாங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆனிச்சு. அவர் ஜாப் ஒர்க் பண்ணிட்டே என் கூட லைஃப் டைம் சொல்யூஷனில் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்குமே அவர் ஜாப் ஒர்க் பண்ணிட்டே தான் பண்ணிட்டு இருக்காரு. வர சேலரியில நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு வர இன்கம்ல கொஞ்சம் லைஃப் டைம் எனக்குன்றது வந்துட்டு ஒரு 40% கண்டிப்பாக ஒதுக்கிடுவோம். ஒதுக்கி நம்ம லைஃப் டைம் எனக்கு என்னென்ன தேவைப்படுது அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இல்லைன்னா ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ்க்கு இந்த மாதிரி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அதை வச்சு அந்த மாதிரியே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பழகிட்டார் அவர். அப்படியே நாங்கள் எப்படி பில்டப் ஆயிடுச்சு ரிலேஷன்ஷிப் நல்லா. கிரேட் சார். இப்போ மார்க்கெட்டிங் எப்படி சார் பண்ணீங்க? லைக் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லீட்ஸ் கொண்டு வர வைக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா காசு வந்தாதான் நம்ம கம்பெனி ஒழுங்காவே ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த மார்க்கெட்டிங்கையும் சேல்ஸையும் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிருந்தீங்க? கண்டிப்பாக சோஷியல் மீடியா இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா சோஷியல் மீடியா மட்டும் தான் முழுக்க முழுக்க எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சோம். நாங்கள் ஒவ்வொரு காலேஜ் ஸ்டாஃப் கிட்டையும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு
எல்லாருமே நம்ம சர்க்கிள் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டாவே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் அமைஞ்சிரும். ஸோ அந்த நெட்வொர்க்கை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சர்க்கிள் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜோனு, நான் படித்த காலேஜ், நெக்ஸ்ட் கோஃபவுண்டர் படித்த காலேஜ், அந்த மாதிரி இருக்கிறவங்களை அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களையும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே நாங்கள் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டோம். அதுலேயே எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஈஸியாக எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் கிடைச்சிருச்சு. ஸோ அதுலேயே எங்களுக்கு மணி சேவ் தான் ஆகுதுச்சே தவிர எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் நெட்வொர்க்கில் தான் நாங்கள் பில்ட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல். சூப்பர் சார். ஸோ நம்ம கோஃபவுண்டரோட அன்ஃபேர் அட்வான்டேஜும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா இருக்கலாம். ஸோ நம்ம இங்க அன்ஃபேர் அட்வான்டேஜ்ன்ற ஒரு கான்செப்டையும் நம்மளால பார்க்க முடியுது. லைக் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கூட இருக்கிற கோஃபவுண்டர் கொஞ்சம் ஆல்ரெடி அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வந்து ஒரு அட்வான்டேஜ், இப்போ வந்துட்டு நம்ம டிவில வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் வந்துட்டு ஆக்டிங்க பத்தி கிளாஸ் எடுத்து நம்மளோட கம்பெனிக்குள்ளார இருந்தாங்க, நம்ம வந்து ஆக்டிங் பத்தின கிளாஸ் எடுக்கிற ஒரு கம்பெனியா இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் தானே. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட கிரெடிபிலிட்டியும் ஒன்னாகும். ஸோ அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜும் பாத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயம் நம்ம கோஃபவுண்டருக்கு தெரிஞ்சிருக்கான்ற ஒரு கீ பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சார் சொன்னா இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வந்து இந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ், நம்ம கோஃபவுண்டர் கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும். ஸோ இப்போ நீங்க கோஃபவுண்டர் வந்துட்டு சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப சோசியல் மீடியால பார்த்தாருன்னா அவர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இவரோட கம்பெனிக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதோ அந்த ஸ்கில் ரிலேட்டடா தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா இருக்காங்க. சோ இட்ஸ் a wonderful thing. சோ சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க சார். சோ பேக் டு த செஷன் சார். என்னன்னா இப்போ வந்துட்டு ஆஸ் ஐ ஆஸ்க்ட் பிஃபோர், லைக் யார் எந்தெந்த ரோல்ஸ் எடுத்திருக்கீங்க சார்? இப்போ கோஃபவுண்டர் நீங்க ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ் எடுத்திருப்பீங்க, கோஃபவுண்டருக்கு வந்து இதெல்லாம் அலோகேட் பண்ணிருப்பீங்க. சோ ரெண்டு பேரும் என்ன ரோல்ஸ் எடுத்திருக்கீங்க சார்? நான் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிற மாதிரி, அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட் பிளஸ் மார்க்கெட்டிங் பண்றது வந்துட்டு கோஃபவுண்டர் பண்ணிப்பாரு. நான் வந்துட்டு கிளைண்ட் அப்ரோச் பண்றதும் பிளஸ் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம டீமுக்குள்ளார ஹெச்ஆர் டீமுக்குள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால தான், எல்லாருமே டீம் ஒர்க்னால தான் நம்ம இது பண்ணுன்றதுனால டீம் சப்போர்ட்டிங்கோசரம் நான் அந்த ரோல் எடுத்துப்பேன். அவர் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட்டை அவர் பார்த்துப்பாரு. அதுதான் நாங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணி எடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். கிரேட் சார். சார் இப்போ குவாலிட்டியான இது நம்ம சர்வீஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கா நீங்க எப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? லைக் ஹவு டு யூ ஈவன் அனலைஸ், லைக் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கா, இந்த குவாலிட்டி எப்படி கரெக்டா அஷ்யூர் ஆயிட்டு இருக்கு, நீங்க எந்த இடத்துல கண்டுபிடிப்பீங்க சார்? டு யூ ஹேவ் எனி ப்ரொசீஜர், அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம கேண்டிடேட் கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இன்டர்வியூ போணுச்சு எல்லாமே. ஹெச்ஆரும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஹெச்ஆரோட நம்ம கேண்டிடேட்ஸ் கிட்ட நம்ம அந்த ஒரு பாண்டிங் நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அவங்களும் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஜாயின் ஆனதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். நாங்கள் அது மூலியமாக தான் கேண்டிடேட்ஸ் கிட்ட நம்ம இன்டர்வியூ முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே அவங்க கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஃபெயில் ஆனவங்க இன்க்ளூட் ஃபெயில் ஆன கடை நாங்களும் அதே அவங்க என்னென்ன எப்படி ஃபெயில் ஆனாங்க அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட்டை வேற கம்பெனிஸ்க்கு நாங்கள் அதே ரெக்ரூட்மெண்ட்டோட வேற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம வேற கம்பெனிஸ்க்கு அமுச்சு விடுவோம். இப்படியே தான் நாங்கள் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கம்பெனி விட்டா அடுத்த கம்பெனின்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாரையுமே நம்மளை விட்டு போகக்கூடாது, வந்த கேண்டிடேட்டை கண்டிப்பாக பிளேஸ் ஆகி தான் போகணுன்றது ஒரு இதுதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. கேண்டிடேட்ஸை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறப்பயே நாங்கள் ஒரு டைம் இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஹெச்ஆர்ஸ் ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட அனுப்பிச்சி விடுவோம். அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனாக அவங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு செலக்ட் ஆச்சுன்னா அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க, செலக்ட் ஆகலைன்னா எங்களுக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் உடனே கேண்டிடேட் கிட்ட நான் அப்டேட் பண்ணிட்டு உடனே நான் வேற கம்பெனிஸ் அலோகேட் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த ஒரு இதுதான் பண்ணிட்டு. கிரேட் சார், சூப்பர். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், குவாலிட்டியா நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் ஆஸ் வெல் சார். அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட் சார்? ரீடிங் ஹேபிட்ஸ் ரீடிங் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை,
பட் வீடியோஸ் நான் மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன். யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஸ்டார்ட் அப் பண்றது, எனக்கு பிஸ்னஸ்னாவே சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் எடுத்த உடனே நான் பிஸ்னஸ்க்கு வந்ததுன்றது. ஸோ நான் பிஸ்னஸ் வீடியோஸ், பிஸ்னஸ் மோட்டிவேஷனல், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையவே நான் யூடியூப்ல இருந்து நிறைய கத்துருக்கேன். யூடியூப், கூகுள் இல்லாதது எதுவுமே இல்லை. அதனால அதெல்லாமே யூஸ் பண்ணி அது ஒரு பிளாட்ஃபார்மா நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் அப்படியே செல்ஃப் மோட்டிவேஷனா வீடியோஸ் பார்த்து 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 நானும் எனக்குள்ளேயே அந்த மாதிரி நம்ம கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றத டெஸ்டிங் பண்றதுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது. So how do you நிறைய பேர் handle வீடியோஸ் the மோட்டிவேஷன் failures, sir? இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்க மோட்டிவேஷனல் வீடியோ அதெல்லாம் சொல்றீங்க. So how do you even handle the failures, sir? கண்டிப்பா நிறைய டைம் எங்களுக்கும் ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. ஒரு கேண்டிடேட் பிளேஸ் ஆகாம அந்த மாதிரியும் நாங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கோம். நெக்ஸ்ட் நிறைய ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நாங்கள் அப்ரோச் பண்றப்ப எங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்டிப்பா கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு இதுவுமே ஷேர்னஸ் இல்லாம மறுபடியும் நான் வேற கம்பெனிஸ்க்கு அப்ரோச் பண்ணிட்டே தான் இருப்பேன். இன்னுமே டெய்லியுமே நான் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் மெயில் பண்ணுவேன். இப்படியே தான் எனக்கு நெட்வொர்க் பில்ட் ஆயிட்டு இருக்கே தவிர நான் அதை பத்தி நான் கிவ் அப் பண்ணதே இல்லை. 1 இயர் வந்துட்டு எனக்கு ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை இது வரைக்கும். கொரோனா பாஸ்ட் அவுட்ல இருந்து மறுபடியும் 1 வீக் பிஃபோர்ல இருந்து நான் ரெக்ரூட்மெண்ட் மறுபடியும் நான் இதை கிவ் அப் பண்ணாம நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினைச்சு நான் விடாம நான் மறுபடியும் நான் இதுக்குள்ளாரியே தான் நான் லைஃப் டைம் பிஸ்னஸ்க்குள்ளாரியே தான் இன்னும் இருக்கேன். ஸோ கிவ் அப் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எடுத்த பிஸ்னஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபெயிலியர் வரதை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய இது தெரியாது. நம்ம எந்த கோல் ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த கோலை நோக்கி ஓடணுன்ற ஒரு இது ப்ரிப்பரேஷன் இருந்தாவே போதும். அதுவே நம்மளுக்கு சக்சஸ் தான் வரும் கண்டிப்பா. கிரேட் சார், சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு கோவிட் ரிலேட்டடா வரும்போது இப்போ வந்து நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ கோவிட் ரிலேட்டடா கிராஜுவேட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பீரியட்ல கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஐ வாஸ் டிஸ்கசிங் வித் கப்புள் ஆஃப் காலேஜ் கூட கனெக்ட் ஆயிருந்த போது we were discussing about it. So how is that being handled? Like ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டென்ட் பண்ணாங்க. we don't know like எப்படி இருந்தாலும் physical education is something different and online education is something different. So how do you even see this as a you are into this business and in the type of students க்கு நீங்க இப்ப என்ன, ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ எல்லா கம்பெனிஸுமே யோசிக்கிறாங்க இந்த பேட்ச் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது what is your perspective on that, sir? என்னோட ப்ரொஃபஷனும் எல்லா கேண்டிடேட்டுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். ஒவ்வொரு கேண்டிடேட்டாலையும் எந்த ஒரு விஷயமாலும் பண்ண முடியும். மனுஷனால பண்ணாதது எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த 1 இயர் கேப்ல வந்துட்டு நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா பிபிஓ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். யூஎஸ் ப்ராசஸ், யூகே ப்ராசஸ், இந்த மாதிரிலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம்பெனிஸ் தேடி போய் பண்ணுறதுக்கு பதிலாக ஒர்க் ஃப்ரம் ஹோமை நம்மளே ப்ராஜெக்ட், நாங்களே ஓன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணி நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 2019, 2020, 2021 பேட்ச் யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த ஜாப் ரிலேட்டட், அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். காமர்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு எந்தெந்த ரோல் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸா உருவாக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த டைமிங்ல பார்த்துட்டு. ஸோ அது எங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பிங்கா இருக்கும். நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம வளர்த்தி ஒண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம வளர்றது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போகணுன்றதுதான் என்னோட மோட்டிவேஷன். Great, sir. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லைக் when people grow, it's really important to grow with the entire set of ecosystem. That is really important and that's very so kind of you. நல்ல விஷயம் actually, and not everyone has that kind of attitude with them, and thank you so much for that attitude as well. And இப்போ வந்துட்டு நம்மளோட business perspective போகும்போது how did you register the company initially? So the registration process லாம் எப்படி இருந்தது? How did you learn for the registration process லாம் நீங்க எப்படி learn பண்ணீங்க? So எந்த இடத்துல what was the source of learning for you? எந்த இடத்துல நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன், இந்த இடத்துல நீங்களும் கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடம் இருந்தது? So how did you learn? அதுதான் சார். எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வேணும். நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு சோஷியல் மீடியால அப்ரோச் பண்றோம்னு சொன்னல, அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி வச்சிருக்கீங்களா, பிசிக்கல் சென்டர் வச்சிருக்கீங்களா,
அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க தான் எனக்கு ஒவ்வொன்றா நான் தேடி தேடி நானே இதை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் மட்டும் இருந்தால் போதுன்றதை தெரிய வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ வச்சே நான் வந்துட்டு நிறைய இந்த கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். இதுவே எனபிளாக இருக்கும். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு ஃபால்னால தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற ரூல்ஸ் வந்துச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் மூலிமா கிளைண்ட் அப்ரோச் பண்ணி அது மூலிமா கற்றுக்கிட்டு தான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணேன். எம்எஸ்எம்இ இருந்தால் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடோ சோலோ பார்ட்னர்ஷிப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் மணி வேஸ்ட் பண்ணாதது நம்மளுக்கு ஃபியூச்சரில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. கிரேட் சார். ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் நம்ம சொல்லுவோம். அது வந்துட்டு எங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உத்தியோகம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். நம்ம கவர்மெண்டோட போர்ட்டல், நிறைய ஃபேக் வெப்சைட்ஸும் இருக்கும், பார்த்து செலக்ட் பண்ணுங்க. உத்தியோகம் .gov இருக்குங்க. ஜிஓவின்னு இருக்கிறது மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் லிங்க். உத்தியோகம்.com அப்படின்னு சொல்லியிருக்கும். முன்னாடி அது உத்தியோக ஆதார்னு இருந்தது, இப்போ உத்தியோகம்னு மாத்திருக்காங்க. ஸோ அதுல போயிட்டு நீங்க உங்க ஆதார் கார்டை கொடுத்துட்டு நீங்க 5 to 10 minutes நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இட்ஸ் as simple as it. இட்ஸ் லைக் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி இப்போ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கம்பெனி ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் ப்ராசஸ் தட் யூ கேன் டேக் த்ரூ இட். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க போயிட்டு உத்தியோகம் .gov அந்த லிங்க் பண்ணா I'll put it in the chat. அந்த லிங்க்குக்கு நீங்க போனீங்க, நிறைய ஃபேக் லிங்க்ஸும் இருக்கு. மேக் ஷூர் தட் யூ டோன்ட் பே மணி ஃபார் இட். ஏன்னா இது ஃப்ரீ ப்ராசஸ் தான். ஸோ நீங்க வேணா ஒரு யூடியூப்ல ஒரு 4 வீடியோ பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் as it. சார், how do you handle the finance, sir? கண்டிப்பா நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டும் இல்லை. எனக்கு ஃபினான்ஸ்ன்றது வந்துட்டு இதுல வந்துட்டு நாங்க விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல தேவைப்படும். இது வரைக்கும் நாங்க ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே எங்களுக்கு 5,000 தான் நாங்க இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கன்சல்டன்சில பொறுத்த வரைக்கும். எல்லாமே எங்களுக்கு டொமைன் மட்டும் தான் வாங்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே எம்எஸ்எம்இ கடை ஃப்ரீ தான் எங்களுக்கு. கிளைண்ட்ஸும் நாங்கள் அப்ரோச் பண்ணதுலேருந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் நெட்வொர்க்குள்ளாரே இப்போதைக்கு நாங்கள் ஸ்மால் லெவல் இண்டஸ்ட்ரி லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓவரால் க்ரோத் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து வச்சு தான் நம்ம இறங்கணுன்ற ஒரு இதில் இருக்கோம். நாங்கள் அவ்வளோதான். இது வரைக்கும் நாங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் தான். ஸ்டார்ட் அப்பில் 1 இயருக்கு நான் 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். Great, sir. Thank you so much, sir. And இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டட் அந்த கம்பெனியோட ஃபினான்ஸ், இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸா இருக்கட்டும், இல்லை காஸ்டிங்கா இருக்கட்டும், காஸ்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இந்த மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க சார்? ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா, இல்ல கோ ஃபவுண்டர் ஆல்ரெடி பாத்துக்குவாங்களா, இல்ல நீங்க பாத்துக்குவீங்களா? ஸோ ஹவு டு ஹேண்டில் த கம்பெனிஸ் ஃபினான்ஸ்? இப்போ வந்து இத்தனை இடத்துல இருந்து இவ்வளவு வருதுன்னா உங்களோட சர்வீஸ்க்கு நீங்க எப்படி காஸ்ட் பண்றீங்க? ஸோ அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா இப்போ வந்துட்டு நாங்களே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்குன்னு தனியாக நம்ம ஃபினான்ஸ் டீம் வச்சோம்னாவே அதுக்கு நம்ம சேலரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா நம்ம டெவலப் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அவங்க பண்ணுற வேலையை நம்மளே கற்றுக்கிட்டு நாங்களே எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐ மீன் கோ ஃபவுண்டரும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெச்ஆர் பேரோவில் தான் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியெல்லாம் வருதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபினான்ஸ் டீம்ன்றது இது வரைக்கும் நாங்கள் வைக்கல. ஸோ நம்மளுக்குள்ளாரே எல்லாமே டேலண்ட் நம்ம யூடியூப்பை பார்த்தே கூட நம்ம கற்றுக்கலாம். யூடியூப்லேயே நிறைய இருக்கு. எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஒன் மேனாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிரைட்னஸாக நம்ம ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். Great, sir. Thank you so much for sharing that as well. And இப்போ வந்துட்டு டைப்ஸும் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க do you have any standard operational procedure? ஏதாவது இப்படிதான் வரணும், இங்க வந்து கிளைண்ட் பண்ணாங்கன்னா இதுதான் நடக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்களா பேக் டு பேக்குக்கு? இல்ல இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெக்வயர்மெண்ட் நீங்க கொண்டு போயிருவீங்களா சார்? இல்ல ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா, அந்த சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணியிருந்தீங்க சார்? இல்லை, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லை. ரெக்யூர்மெண்ட் பேஸ்ட் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு காலேஜில் வந்து நாங்கள் ஹையர் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி கேட்பாங்க. காலேஜ் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ, கம்பெனி என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸ்டார்ட் அப்லேயே நம்ம கார்பரேட் லெவலில் நம்ம பில்டப் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாகவே அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் கொடுக்கும். ஏன்னா
சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டே இருந்தா மட்டும்தான் கொஞ்சமாச்சும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம மேல வர முடியும். அதுதான் என்ன நான் கத்துக்கிட்டதுல இருந்து எனக்கு இது இது இருக்கு. கிரேட் சார். சோ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது யூ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி ஆர் இல்ல நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் யூ ஸ்டார்டட் திஸ் வெளியே கம்பெனி? வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2019 பாஸ் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். ஜாப் போயிட்டு சென்னையில கிடைச்சிச்சு. மெக்கானிக்கல் ஓரியன்டட் கிடைச்சிச்சு. நான் ஈஸி படிச்சிருந்தேன். ஸோ 3 டேஸ் ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கன்சல்டன்சி இந்த மாதிரி பே பண்ணி ஜாப் கொடுக்குறேன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து தான் நான் ஒரு 30,000 நான் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆல்ரெடி நான் லிங்க்டின்ல வந்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே லிங்க்டின் தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான நெட்வொர்க் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய ஃபவுண்டர்ஸ், கோ ஃபவுண்டர்ஸ், ஹெச்ஆர்ஸ், நம்ம எல்லாமே எஜுகேஷன் பர்சன்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ளார நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆகி அதுல இருந்து தான் வந்தேன் நான் ஆட்டோமேட்டிக்காக. கிரேட் சார், சூப்பர். சோ இப்ப ஃப்ரீலான்ஸ் ஹையர் பண்றீங்கன்னு சொல்றீங்களா சார்? சோ ஹவு டு யூ ஈவன் ஹையர் த ஃப்ரீலான்சர்ஸ்? ஏன்னா இப்போ ஃப்ரீலான்சர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து டெய்லி மந்த்லி சேலரி கொடுத்து ஹையர் பண்ற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஐ விஷ் யூ கேன் எக்ஸ்பிளைன் வாட் ஃப்ரீலான்சர் இஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சில பேருக்கு அது தெரியாம கூட இருக்கலாம். சோ அதனால நீங்க அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எந்த மாதிரி நீங்க ஹையர் பண்ணுவீங்க, ஃப்ரீலான்சர் எப்படி ஹையர் பண்ணுவீங்கன்னு நீங்க ஷேர் பண்ணலாம் சார். கண்டிப்பா ஃப்ரீலான்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சேலரி பேஸ்டுன்றது வந்துட்டு அவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. கமிஷன் பேஸ்டு தான் அவங்களும் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. எங்ககிட்ட நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் நாங்கள் கமிஷன் பேஸ்டு தான் நாங்கள் தருவோம்னு சொல்லி தான் நாங்களும் அப்ரோச் பண்ணது. ஸோ அது ரிலேட்டட் நாங்கள் கமிஷன் பேஸ்டு இவ்வளோ கமிஷன் உங்களுக்கு வரும், நாங்கள் இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 60%, உங்களுக்கு 40%ன்ற மாதிரி நாங்கள் பேசி மட்டும்தான் நாங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்கோம். கிரேட் சார், சூப்பர். சோ எப்படி நீங்க ஹையர் பண்ணுவீங்க சார்? இப்ப ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணும்போது எங்க போய் ஹையர் பண்ணுவீங்க? ஏதாவது பிளாட்ஃபார்ம் அது ரிலேட்டடா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா சில பேருக்கு ஃப்ரீலான்சரா கூட போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்ல ஜாபுக்கு போகணும்ன்றதையும் தாண்டி there are other opportunities like ஃப்ரீலான்சரா போகலாம். ஏன்னா கெரியர் கோல்ஸே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன கெரியர் சூஸ் பண்றது, என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்போஷர், கெரியர் எக்ஸ்போஷர் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ அதனால நீங்க எங்க ஹையர் பண்ணுவீங்க, சோ என்னென்ன மாதிரி குவாலிட்டிஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் என்ரோல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இல்ல நாங்க யூஸ் பண்ணது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லிங்க்டின்ல மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணது. அவங்க ஆல்ரெடி ஹெச்ஆர் இருக்கவங்களையும் நாங்க ஹையர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுவும் இல்லாம எம்பிஏ ஹெச்ஆர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள இன்டர்ன்ஷிப் பேஸ்ல நாங்க ஹையர் பண்ணோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க 3 months எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க, நான் இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்டோட நாங்க கொடுத்துறோம்னு சொல்லி தான் நாங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா காலேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்றதுனால அந்த மாதிரி கேண்டிடேட்ஸா நாங்க ஃபைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நாங்க ஒர்க் பண்ண வச்சோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் நீங்க ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணுன்றது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். நாங்களும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து எங்க சைட்ல கொஞ்சம் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட இப்படி பேசுங்க, நெக்ஸ்ட் கேண்டிடேட் கிட்ட இப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நாங்க கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லிங்க்டின்ல மட்டும்தான் நான் ஹையர் பண்ணது. ஹெச்ஆர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஹெச்ஆர் ஃப்ரீலான்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டா நான் லிங்க்டின்ல தான் சொல்லுவேன். Great sir, thank you so much for sharing that. And sir oda LinkedIn profile na ipo ungalku share pandren. If you have any doubt and if you wanted to connect with sir, neenga sir kuda connect panni neenga pesanum illa sir kitta vandittu neenga edavadhu doubts kekkanona you can connect with sir on LinkedIn. Na ungalku LinkedIn sir oda idea vandu ungalku keela share pannirken. You can connect with him as well as ungala attendance potrunga, that is important. So we are calling for 4th attendance of today, so make sure that you put your attendance for the 4th time so that we'll be calculating your attendance as well. So yes sir, thank you so much. And one thing to summarize the entire session, my final question would be like இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சார் சொல்லுவீங்க? Like these students are like engineering students who are in remote like areas like கன்னியாகுமரியில இருக்காங்க. ஸோ அந்த ஏரியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட கெரியரை டெவலப் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட லைஃப் வந்துட்டு முன்னாடி கூட்டிட்டு போறதுக்கு ஒன் திங் தட் யூ வாண்டட் டு ஷேர்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? கண்டிப்பா நம்ம கிட்டே எல்லாமே இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா பிசினஸ் பண்ணணும் இல்ல எதுவா இருந்தாலும்
ப்ராப்ளம் ஃபேஸிங் இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதோ இந்த மாதிரி நம்ம கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் கண்டிப்பாக தோணி இருக்கும். இல்லைன்னா நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதை வந்துட்டு சால்வ் பண்ற லெவல்ல நம்ம எடுத்து பிஸ்னஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்றேன்ற வரவங்களுக்கும் எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு எங்ககிட்ட என் ப்ரொஃபைல நீங்க சஜஷன் கேட்டாலும் சரி, நீங்க என் மூலியமா அந்த ப்ரொஃபைல வந்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் மூலியமா கனெக்ட் பண்ணிப்பேன். கனெக்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு உள்ளாரையே தான் எல்லாமே பிரச்சனையில இருந்து எல்லாமே சொல்யூஷன் நம்மளால முடியும். யாரால எல்லாருமே உமன்ஸ் தான். பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒரு ஹியூமன் தான். ஸோ எல்லாராலையுமே பண்ண முடியும் அது. ஸோ நீங்க எந்த ஒரு லோ லெவலில் இருக்கான்ட்டு என்னைக்குமே ஃபீல் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும். பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாமே நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாவே யாரால வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளார என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடென்டிட்டியை வளர்த்திக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிடிக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான நீங்க போங்க. ஆக்டிங்னா ஆக்டிங் போங்க. அதுக்கான நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கவங்கள யாராச்சும் நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஆக்டர் விஜயே இருக்காங்கனாலும் அவங்கள மாதிரி நீங்க ஆக்டிங் பண்ணணும்னாலும் அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது ஒரு டேலண்டா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ உங்களுக்குள்ளாரையே நீங்க ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போறதா பெஸ்ட். Great, sir. Thank you so much for sharing that as well. And students, உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா you can connect with sir directly, or if you have any couple of questions that is really important to ask, you can put in the chat box. நீங்க இப்போ போட்டீங்கன்னா நாங்க வந்து sir கிட்ட கனெக்ட் பண்ணி உங்களோட நேமோட நாங்க கேட்டு சொல்றோம். So you can also type your message in the chat box so that நாங்க உங்களோட question sir கிட்ட கேக்குறோம். Do you have any question, people, like, or if you are really Abdul Rahman வந்து the profile was in premium அப்படின்னு போட்டிருக்காரு. And Jay வந்து great speech னு போட்டிருக்காரு. Thank you so much, Jay. And Jay, actually how they give confidence to their clients as a startup. So one of the very good question, because ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அது. ஏன்னா நம்மளே ஸ்டார்ட் பண்றோம்ன்ற போது அந்த கிளைண்ட்ஸ்க்கு எப்படி அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நல்ல கொஸ்டின் அது. can we just go for the answer, sir? கண்டிப்பா நான் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல நான் அப்ரோச் பண்றப்போ கண்டிப்பா நம்ம பேசுற விதத்துல தான் இருக்கு. நம்ம எப்படி பேசுறோம், எப்படி அப்ரோச் பண்றோம், அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனால வர வைக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். எப்பயுமே நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோன்றத அவங்களுக்கு புரிய வச்சோம்னா போதும். நம்ம பேசுறப்பயே கான்ஃபிடென்ட்டா பேசி இந்த மாதிரி என்னால பண்ண முடியும் சார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிக்கலா சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுங்க. சின்ன ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் கிளைண்ட்ஸே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மோர் லீட்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. Great, sir. Thank you so much for sharing that as well, sir. And நான் சாரோட லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். And here it is. Yeah. So thank you so much, sir, for joining us, and it has been a great session, and thank you so much for sharing all your experience with us. And நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா they'll connect you on LinkedIn. அப்துல் ரஹ்மான் சம்திங் யாரோ சொன்னீங்கல, என்னங்க சார்? அப்துல் ரஹ்மான் சம்திங். ஆமா சார், they'll connect you on LinkedIn as LinkedIn பிரீமியம் சொன்னாரு. கண்டிப்பா நான் பிரீமியம் பிளான் ஆக்டிவேட்டே பண்ணல. ஓகே நான் சார். வந்து ஃபாலோவர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது தான். நான் 5 இயர்ஸ் நான் லிங்க்டின்ல இருக்கேன். நான் 1 by 1 எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் நான் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பிரீமியம் யாருமே ஆக்டிவ் பண்ண வேணாம் லிங்க்டின் பொறுத்த வரைக்கும். எல்லாமே ஃப்ரீ பிளான்லயே நிறைய யூசர்ஸ் இருக்கு. ஸோ லிங்க்டின்ல சின்ன சின்ன பிசினஸ் பீப்புள்ஸ் ஸ்டார்ட் அப் பண்றவங்க உங்களுக்கு ரிலேட்டடான பிசினஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணாவே லிங்க்டின்ல நல்ல குவைட்டான பர்சன்ஸ் நிறைய பேர் ரீப்ளை பண்றவங்க சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ லிங்க்டினை நீங்க யூஸ் பண்ணி நீங்களும் டெவலப் ஆகலாம் ஈஸியா. Great, sir. Thank you so much for that important note as well. Thank you so much, sir. Before welcoming our next speaker, I'd like to thank நம்மளோட partners எல்லாருக்கும் ரொம்ப thanks, and as well as நம்மளோட coordinators. It was they supported us so much, and Sudarshan sir is still supporting us. Thank you so much, sir. And நம்மளோட எல்லா department coordinators, நம்மளோட principals இருக்கட்டும், நம்ம ரோகிணி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் engineering and technology
technology ஆ இருக்கலாம். Everyone were literally supporting us to just to make your life better guys. Like நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா வரணும், அவங்க ஒரு பிசினஸ் ரிலேட்டடா ஒரு டேஸ்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு பிசினஸ் என்ன அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக everyone really worked hard and thank you so much for everyone. It's a hashtag gratitude session and coming to our next speaker, ma'am, we welcome you and with a video I'll just add a video for you and thank you so much for thank you so much to the Fame Technologies who has been super great support and strategy as well as in creatives. Thank you so much and here I add upon the video. Yeah. Startup Culture presents. Let's start it. We are back again with a set of brilliant minds. We are happy to welcome our speaker, Ms. Rabia Bhatia, a spoken English trainer certified with British Council, experienced senior brand and communications professional, mentor, HR professional and recruiter with demonstrated history of working in the various domains and reputed schools and MNCs. Ms. Bhatia has 19 years of experience as a working professional. Once again, we welcome her. Thank you so much for joining us today, ma'am, and you can have the session, ma'am. Thank you so much, dear. That's a very warm welcome and just a beautiful introduction. The way you have, shared the video about me, it was really, really nice. Quite impressing, actually. And thank you so much for making me join on this platform, inviting me on this platform to talk about one of our very favorite and very touching topic, to be honest, compassion. Compassion, I think most of us, I think the whole entire world has understood the meaning of compassion during this lockdown. Actually, if there are people who have not still understood, then I think they need to go back to lockdown in 2020 and they need to sit there for 1 year and then they will understand the meaning of compassion. It is very important to feel from the heart, to understand from the heart, to to acknowledge somebody else's problems from the heart, actually, and that is where the compassion lies, actually. So let me just quickly give you a brief definition about what is passion and what is compassion, and then you can shoot out the questions to me, what all you are going to ask me on this session. I seriously have no idea, but for me, yes, my passion, how actually it became a compassion, I seriously never realized. Only it's a long journey, basically. So passion is something, I can let you know what something refers to some enthusiasm. You're enthusiastic about it, right? Some excitement and something to do with your heart, your willingness, your determination to fulfill whatever you have want to achieve, basically. But when you change your passion to compassion, you drive double success for yourself and for the people around you, actually. So compassion, what is compassion? It refers to the sympathetic awareness of others' distress coupled with the desire to elevate it. So when your desire, your passion combines with your compassion, there the goal is set and there you are ready to help others as well as to help yourself. Till the time you don't combine these two things, you won't be able to achieve your goal, you won't be able to achieve your determination. So I think everybody knows about Sadhguru. He talks about the fundamental nature of compassion and what it really is. The air that we breathe in, the earth that we talk upon, the food that we eat, and the people that we see and don't see. Whatever we are conscious of, we are absolutely passionate with that. That is compassion, because it includes everything in its passion. So that is how Sadhguru has defined how passion is to compassion can be collaborated with it. So this is a brief about passion to compassion.
And if you have any questions, yes, shoot out some questions to me. Otherwise, I'll keep on defining passion to compassion in my whole journey, and how I can relate it to my own life, my, not only professional life, but to personal life as well. I can very much correlate to it. We definitely wanted to hear the life history with the compassion. Definitely, ma'am. Can you please share your professional path of compassion and passion to compassion? Perfect. Yeah. Sure, dear. Would love to talk about it. All right. So, so it's been almost 19 to 20 years that I've been working, as you have already mentioned in my video. And it's, I have tasted every sector. I would like to say that it's a taste of varied sectors that I have been experiencing. And, every experience was in itself a beautiful experience, beautiful journey when it comes to my professional life, whether it was the banking sector, whether it was the IT sector, whether it was a hospitality sector, something or the other. I kept learning, I kept growing. But, at that point of time, till the time I was with these corporate sectors, there was no such passion in me. And compassion, of course, there was no compassion in me when I was working with the this corporate sector. But somewhere the things were not. I never thought about the success. I never dreamed about the success. Uh, it came into my life when I thought of doing something for the humanity as well. And it was not only, at that point I was not compassionate at all, but it was just a thought to me that enough of luxurious life. I need some rest also, because when you work with the corporate sector, you forget about the word rest from your dictionary. You completely delete that word from your dictionary, that you will get some kind of relaxation or some kind of rest when you work with the corporate sector. So the only thing which came to my mind while working with the corporate sector was enough of working, enough of this, coming back to home at 12 p.m. and just working, because I have to earn enough of luxury for my family, for my payday, for my kids, everything. But where was I? There was no I actually in between. It was only, I think, the work. That was all. I was not passionate about it, but somewhere I liked what I wanted, what I was doing. Now, the passion came into picture when I stopped working. I completely stopped. I said, no, I cannot work more. I have need some kind of break. So let's take a break and let's start working as a freelancer. So I took a break, started working as a freelancer. Almost for 1 year, I worked as a freelancer. There, the passionate lifestyle came into picture. I became passionate to work with the education sector now. And that was my motive, that was my objective, that was my dream, to work with the education sector. And how it came true, when I got an opportunity to work with the renowned school, one of the renowned school in Noida, got an opportunity to work as a PR professional. And I was very happy that time. And I immediately grabbed the opportunity, worked there for 1 year, got another opportunity with another renowned group as a HR and PR head. Suddenly, one of the days, while talking to an employee to exit the organization, while I was working with the passionate feeling of working for an organization, to take that organization to the next level, to take my team to the next level, that passion was already there, but somewhere compassion was missing. And I was asking the employees who were not able to fulfill the expectations of the organization. They were asked to leave. And being a HR head, I think you also understand what kind of life is all about the HR head.
and they need to hire people, they need to train them, they need to discuss with them, they need to counsel them, and then at the end, if they still do not achieve that objective and come up to the expectations of the organization or the management, they are asked to leave. And there, while talking to one of the employee, that compassion feeling came into picture, that fine, I am compassionate about what I'm doing, but where is my compassion gone? Why I have been asking the people to leave the organization? Why I can't understand their problems? Why I can't have a one-to-one sessions with them? And why I can't make the same things understand to the management as well? And there, I said, no, I won't be working for any organization like this anymore. And immediately I quit the company and started with my own startup, small startup. Now the thing came into picture that let's do something for the people, not people as an organization, but for the individuals as well. Passion was in my blood. Creativity was in my blood. I was very creative. I am very creative. I keep doing something new or the other every day. You can see my social media platforms. I am doing something new every day, actually. And that is what my passion is all about. But with that, I keep that goal in my mind that I have to be compassionate with people. I need to work with people, and being compassionate means collaborate with people so that I can help others also to grow. And that is how I am able to convert my passion to compassion, that my passion is also achieved of being creative, of being working for the humanity, and my compassion is also getting fulfilled where I'm helping the people to make them shine, to make their own identity in the world. Now the world is online, the world is digital. It is very much important to make our identity digital, more valuable, in fact. Earlier, it was all social engagement, but now it is more towards the professional engagements. It is more towards a business engagement. It is more towards your identity as a social media person, as a online person, as a digital world, on the digital world, so that we can collaborate across the globe and help each other to grow. And that is how I can define passion to compassion towards my own life. Great, ma'am. Thank you so much, ma'am. Thank you so much for sharing the entire thing with related to entire journey of yours with related to passion and compassion. Thank you so much, ma'am. So, how did you even pivot from being a freelancer to being into the educational ecosystem? So, how did you pivot yourself? How do you make yourself ready for it, ma'am? Yeah, I understood your question. Very good question, in fact. My family also was a little reluctant that, in fact, my kids actually, that mom, you have been working as a freelancer for 1 year now and you don't have any pressure to work. You don't have any fixed timings to work. So why do you want to get into a full-time job? There I told my kids, there I make them understood that it is not always about you. It is always, it should be about we, about us. When it becomes I to we, the problem becomes less and the solution starts coming up. So that is how I made myself, fit to get into a full-time job once again with the education sector and work with those small kids to nurture them, to help them to grow, to make that organization a brand, and to all the people to grow more, basically. So, the only thing, this particular I is, we have to remove I from our own identity and make as we, so that we together can grow together. Great, ma'am. That's a great thing. Being a mom, how does it affect the pattern of getting into the entrepreneurial ecosystem? So how both, because entrepreneurship ecosystem does have so much of challenges as well as works, as well as multiple different things which will be popping out every day, every minute. So how do you even manage the mom time and the entrepreneurial time? Wonderful question once again.
So, I would like to thank here to my family as a support system, to the Almighty, who have always been a great support to me and with the great blessings to me. That this whole entrepreneurship system came into picture when my kids grew up, actually. And to be honest, I'm a mother of two college-going students, and one is an MA first year, and the other one is BA second year. But I think age is just a number. We don't have to define age when it comes to your passion or becoming a compassionate person, because I feel that it's never too late to start your own life. You are the writer of your own life. You are the writer of your own story, and you can write it, you can start writing it the moment you get that wisdom, actually. So I think it's very important to, as you are knowledgeable, we are all knowledgeable. Books gives us knowledge, but it is very important to become wise as well. So the moment I became wise, this thought of becoming an entrepreneur came into picture. But thanks to, as I said, thanks to my parents, thanks to my family, as well as thanks to my kids, who became a strong support that yes, you can do it. You are the role model and you can do it. So that one statement made me so strong that I could challenge every mountain in my life, and I can overcome any challenge, overcome any struggle in my life. Great, ma'am. So how did you find your struggles as well in entrepreneurial career, ma'am? Like, what are the struggles you faced, and how do you even feel about the failures that you faced across, ma'am? Failures, very good. Failures. I would like to say here that there is nothing called failures. Failures are the learnings, and learnings are the ladder to success. Every small learning takes you to the next step of your success. When you feel that you have failed and you give up, then you are just giving up on your life. Then you can't do anything. That means you're giving the same reflection to your kids, to your students, to the world, that you are a loser. And for me, I cannot be a loser. That is not me. And it came to my mind almost 10 years ago. And I started following one of a very beautiful practice that is called something called Nichiren Buddhism practice, and follow that practice religiously, superstitiously. That practice has given me a lot of strength, lot of encouragement, that, try until you succeed. I think we all have heard that story of a spider who was trying to make its web again and again, and was again and again coming down, falling down, but then it did not give up, right? It did not give up. So we have heard that story of a spider in the childhood. And when we, correlate our stories to that spider, I think all of us have fallen down number of times in our lives. Then if a spider did not give up, how can we give up? And why should we give up? If we give up, we are a loser. And if we don't give up, if we learn from those mistakes, we are already a winner. Whether we have achieved that success or not, but we are already a winner because we did not give up, actually. So for me, struggles and failures are not only the failures, they are the learnings of my life. Every experience gives you learning. And that is how I learned, and I'm still learning. You should be a lifelong learner, basically, and keep growing one step after the other of your success. Sorry, I was muted. So, great, ma'am, great thing actually. And I also wanted to ask a few other questions, but before that, students, you can also ask your questions so that I can ask to ma'am. And ma'am, how do you even handle the team, and how do you handle the team efforts, and how do you work as a team? And basically, handling and time management is pretty important part of an entrepreneurial journey as well. So, how do you even handle it, ma'am? So here again, I would like to get into picture that passion to compassion. I have a small team of 3 people. We all work from our own spaces, and it's been 5 years that we are working from our own space. We do not go anywhere physically, and we love working what we do. And that is where the passion lies in. But
with the passion, we are all compassionate towards each other. We understand each other's problems. We understand each other's difficulties, the challenges of life, whether it is professional or personal, and we support each other. If we are passionate about our work, we are very compassionate about each other's struggles as well, and each other's personal and professional lives as well. And that is how we support each other and we keep growing together. Yeah. Sorry, again, I was muting and I was speaking. Great, ma'am. And coming to the struggle point of view, in team perspective, so how do you even find the team members? Like finding the right team members is also pretty difficult for many startups. So how do you Thanks even to find Almighty. I met this team in one of my, old organization, and one after the other, we all three left actually, one after the other. Something happened, we all three left. One had a family emergency, one had some other emergency, and I left it because I wanted to leave. That's all about it. So, but yes, having said that, it was a very beautiful team there also. We three people worked together already for 1.5 years. And there our journey started of working in a collaboration as a team, and we have a good team bonding. So I never wanted to hire anybody else from outside. It was, it's like what happens, the team, I don't have to define their work. They define their own work. And that is how we know that everybody is passionate about their work. When you force the team to do something, some task, or when you keep interfering in the task, in the work of your own team, then then there are like differences. Then you have problems within the team. Then you face some kind of difficulties and challenges in your team, and different mindsets. So we define our tasks. There are 3 tasks. We define all 3 tasks. One is good in recruitment. One is good in social media. One is good in business development. So that is how we keep helping each other. And that is where there are no differences. There are no challenges. And we are all passionate what we are doing about. Great, ma'am. Thank you so much. And coming to the question of our audience, like Abdul Rahman has asked, like how do we even divide the work into teams, and how do you even delegate it, and how do you even manage it? So that's their question. Yeah. See, I would like to answer this question in such a way. We all understand there's a hierarchy system, right, in all the organizations, whether it is a small startup culture or, a small entrepreneurship culture or a big organization, but there is a hierarchy system. And from the very first day, it is important to share with your teams their own roles, designations, your responsibilities, and that delegate the task in such a way that they know how and when to complete those tasks, how to manage their personal and professional life. Because for that, first you have to show as a reflection to them that this is how they need to manage. You need to be a role model. You need to be a image consultant in front of them that this is how I manage, and this is how you need to learn, how you need to manage your personal and professional life, how to handle both of them, and how to complete the task on time so that the client should be happy, we should be happy, and we all together should grow as an organization. So when you define such things in the beginning of the, in the beginning of the startup, or in the beginning of any tasks, when we get any new tasks for the organization, or when you hire a team, it's better when you hire a team, it is very important to make them understand the hierarchy system, the policies, the systems, the time management, the timelines of the task, as well as their responsibilities. So first, you be the role model. I always tell my students also, you can't expect the other person to change. First, you be the change to bring that change.
They need to see in you how you are handling it, everything on together. Then they will always copy you in the same way. You're on mute. Oh, not again. That's perfectly fine. New normal. So, coming again to the question, Jay has asked some tips on managing the personal and professional life. How do you do that? Wonderful. All right. Okay, for me, it's very easy because it's been now 20 years I've been working into the system of handling the personal and professional life. But it's very important when you when you are getting into a startup culture or entrepreneurship, young entrepreneurs, especially the young leaders, you need to know the leadership skills as well. You need to understand the time management skills and how you prioritize your work. Keep a diary and a pen and pencil in hand. Try to understand, make a schedule of the next day, prioritize your work, make a schedule of your next day, what is important to achieve for the next day, first, second, third, fourth, and that is how. Please make sure that you are taking breaks in between to give the equal time to your family as well, because that is where your responsibility lies in. If you are passionate about your work, you should always acknowledge your personal responsibilities as well. If you are ignoring your personal responsibilities, then something is wrong how you are dedicating your resources or how you are handling your work culture or a personal culture. It is very important to have a win-win situation in both the tasks, whether it is a personal task or a professional task. There should be a balance in your personal and the professional life. We all say a balance between a personal and professional, but how you do it, it's upon you. It's on you how you manage it. You have to prioritize your work. Always make sure that you mention, you do a pen and paper handy, you write down the schedule of the next day and take small breaks in between to complete the responsibilities of your home as well, of your personal life as well. We are all working for our own families. We are all working for our own, kids or parents. But at the same time, don't forget that while ignoring them or while ignoring your customers, you can't grow. So you have to keep a balance in between both of the things. Great, ma'am. Thank you so much for sharing that. And basically, when as a student, when you start, when people start their own business, what would you think would be their problem initially? Good. Yes. I think the most important is certain guidelines, how to start, leadership skills, time management skills, the resources, right kind of resources. And when it comes to the resources, it's not only the people, it's about the financial resources as well, right? It's about connecting to the right kind of people, connecting to the like-minded people, learning from them, because of the fact when you start your own work culture, when you start your own startup, you need a mentor. A full-time mentor should be with you to guide you the right and the wrong thing. What I'm trying to say is, right and the wrong, they will always be at the support, at the back of your support. They will not interfere what you are doing, but they will always be as your guide. So it is very important to take a mentor, to hire a mentor, or to, make somebody your mentor, be it somebody from your family, somebody your sibling, so your father, mother, or maybe your teacher, maybe your friend, somebody who's already got into the this professional life. Or there are number of mentors these days. Speak to them, take guidance from them, take 101 sessions from them, and they will always help you in the right way, because there's a lot of competition, right? There's a lot of competition. Secondly, because the world is digital, you have to make your presence digital in such a way that people
feel you valuable for themselves. And unless you're not valuable for somebody, why will they approach you? So for these things, you need a mentor who can make you understand about the compassionate people, the collaboration, the leadership skills, and help you in your growth as well. The life skills is important these days. The creativity is important these days. Critical thinking is important these days. Team management is important these days. Teamwork is important these days. Plus, the project-based learning is very important these days. Project-based. When you work, it's a project you are handling, right? How to handle that project? It is very important that you can't handle it all alone. You can't grow all alone. You need a team for that. But to take a team into picture, you need the like-minded, you need to connect with the like-minded people. You need so many resources. So please make sure that when you are getting into this startup culture, you have enough financial resources. Specifically, the financial resources have to be sufficient enough, because that is the major cause that most of the startup cultures face. Startup culture, entrepreneurs, they needs a lot of money to be honest, right? So for that, you need to have enough of money. So that is where I would always suggest, when you do a startup, always do some kind of part-time job with that in hand, so that there should be a regular flow of money. It is very important to have a regular flow of money. So always have a mentor, always have a guide with you. Great, ma'am. And may I please know who is your mentor and how do you even handle your finance? Wonderful question. How do I handle my finance? Yes, I do a lot of training sessions. I am into trainings for the students, for the youths, especially college students, school students also. I help them to understand the skills, soft skills training, life skills training. So these things help me with the regular cash flow. Plus my mentor, as I mentioned, that my mentors are my leaders. I work with the education sector. So there are a lot of principals with whom I am associated with. There are a lot of senior leaders I'm associated with. I keep taking guidance from them actually. And it is very important. It is not, as I said in the beginning, age is just a number. You always need a mentor, all right, to guide you what is right and what is wrong for you. So always, and there is nothing wrong to take a guidance, to be honest. Whether you are a 20-year-old guy, or whether you are a 25, or whether 30, 35, 40, 45, 50, no matter what, you need somebody senior with you who has more experience, who has more knowledge, who has more wisdom than you. And there's always be somebody senior than you. It's not that you are the senior most. There's always somebody senior than you. So please stay with your mentor always. Ma'am, who is your mentor, ma'am? As I said, my principals are my mentors, my leaders are my mentors, and Dr. Daisuke Ikeda, as I earlier mentioned, I follow Nichiren Buddhism practice. Dr. Daisuke Ikeda, you can Google his name on the website. He has been, recognized, and he has been recognized by 16 Indian universities as well for his peace proposal, for his education curriculum, and he is my mentor. I keep reading his guidances and I keep encouraging myself from his guidance actually. Great, ma'am. And why don't you share about the books, the books that you read and which helped you to get. To be honest, a very good question. To be honest, I'm not a good reader. I don't like reading books, because when I read books, I fall to sleep actually. Always, it's always like this. But yes, my Nichiren Buddhism practice, my Dr. Daisuke Ikeda, he's the one writer, he's the author, he's a mentor. His books, his quotes, I keep reading, and that gives me wisdom, that gives me motivation, that gives me knowledge, and that gives me guidance as well. So you can Google it up, Dr. Daisuke Ikeda. He is a wonderful, wonderful mentor.
His books are there, his quotes are there on the Google. You can always go and read it. Great, ma'am, great. So basically, in the education and getting into the education system, like basically you being an education company, getting into the credibility of the colleges is pretty high because you know like people will be having 100 years of education system, and getting into that ecosystem as a startup and going and pitching towards them. How do you even handle that and getting that credibility of 100 years with respect to the startup? And everyone you are going to pitch will be better, like having 50 years of experience at least, who will be as a dean or education institute head or someone. How do you even handle it? Okay, for that, I would like to say here, as I said, no matter what, be a lifelong learner, right? When you are a lifelong learner, you always would like to learn from somebody senior than you. I'm not talking with seniority in terms of the age. I'm talking in seniority in terms of the knowledge, in terms of the wisdom, in terms of the experience. And yes, the leaders, when it comes to the college dean, college chancellors, vice chancellors, professors, they're always my leaders. Whether I'm a 40-year-old and they're 20-year-old, but they are my leaders because they have gained much knowledge, more knowledge than me. They are more knowledgeable. They are working with the colleges. They are still studying, because when, as a professor, you have to study regularly. So they are my leaders. And when I approach them, I'm always a learner. I don't approach to them that as I'm an experienced person, I'm going to help them. It's always better to say in such a way that we want to learn from you. So please let you help us in growth. This is how we need to pitch in to the people, to the customers, to the clients, because we want to grow. They don't want to grow. They have already grown. We want to grow. We want to establish ourselves. So they would be the right person to help us in our growth. So go ahead and tell them that we want to learn from you. So please join us to make ourselves grow. Great, ma'am. And Abdul Rahman is again asking one other question. Thank you so much for being so interactive, Abdul. And in what way we wanted to pitch our idea? So see, ideas depending upon your organization, whether you are an edutech company, whether you are SEO company, SMO organization, or you are an organization who is into trainings or a skills training, life skills training, always, as I said, always pitch in such a way that you want to learn from them something new. And that is how you want them to join your organization and help you to learn more and help your team to learn more from them. Never express in such a way that, okay, we will help you to in growth. We are just a startup. They are already established organization, right? So they would be more than happy once we will tell them we want to learn from them. That word, that is where your compassion lies in. And that is where your, kindness lies in. When you grow, you need to be very ground to earth person. That is how you are compassionate. That is how you are kind to other people. And that is how the client would be more happy to join you. Be a learner. You want to show them that you need them more than they need you. Right? In fact, I always tell my freshers also when I'm making them ready for the interview, that please do not show that they need you. Show them that you need that job. Be very ground to earth person. Don't be that high-headed person that, oh my God, here we have a startup. We are an organization. I have started my own startup in such a small age. Age is just a number. You need more wisdom, you need more experience, you need more knowledge, and you need to be a learner.
So how do you even categorize the learning of your journey, ma'am? Like, how do you even categorize the learning curve of it, and how do you even spend time on learning every day? Wonderful. Okay. I do a lot of Google research. Lot of Google research. I'm a very, very, somebody who's into Google all the time. I would rather say I keep Googling something or the other. That how should I learn something new so that I can pitch in something new to my clients, and I should be more wiser, and I should be more compassionate. I have a passion to, make my organization a eco-friendly organization, and the biggest in the, at least not in the world, I never dreamed that, but at least in India, wherein the students, the corporates, the college can get the maximum benefit out of it without moving physically anywhere. I have to achieve the SDG goals as well, 2030 goals, right? So keeping those things in mind, I do a lot of Google research. I have learned a lot of things, how to be more wiser, how to, express yourself, how to talk to your clients. The most important part is the speech, your speech. What kind of speech you have to narrate to your clients? You have to be very courteous. So the courteousness I have learned in so many years, that how courteous you should be, right? What kind of skills you require to be an entrepreneur, to be a leader, to be a team worker, and to be a person, to understand the problems of each and every corner, whether they are your clients or whether they are your internal teams, and how to manage personal life and professional life. So many things I have learned till now, and there's so much to learn more, which I'm still learning. And the more I grow, the more I learn. The more I learn, the more I grow. Great, ma'am. And we have other question as well from Jay. So the question is like, can you please relate compassion with an illustration? Okay, yes, compassion. Okay. Now, illustration is like, I'll give you a very personalized illustration. I have a passion of doing a profile enhancement of individuals, whether they are, corporate professionals, whether they are individuals, whether they are school leaders, and I'm into personal branding. Already that I'm a branding and PR professional, so I'm into personal branding. But having understood, having said that, I'm passionate about it. I am, I'm very creative about it, how I do it. It's like all lot of research is required, lot of skills are required, lot of learnings are required, lot of experiences is required. But at the same time, if you're not compassionate about your clients, about the people whom you are helping in the growth, there is no point of you being entrepreneur, of you being a personal brand person. So illustration is that I give the options to my clients depending upon their financial conditions of making a payment to me. So this is where my compassion lies in, that I don't force them to pay the complete amount at the same go, but I give them options depending upon the individual financial conditions. So you need to understand that the world is going through difficult times. We are all struggling with financials. We are all struggling with jobs. We are all struggling because of the money. We are all struggling because of the resources, less of resources, be it finance, be it human resources, be it other resources, right? The right time to approach to the client is now or never. Whether it is a lockdown period or not, it is now or never. But making your passion to compassion is equally important.
If you're passionate to help somebody in their growth, you need to be compassionate with their problems as well. Try to understand their problems. If they are ready to be there with you on board, please give them options. Please. And another example, under promise and over deliver. I always tell them, under promise. Don't over promise and under deliver, but under promise and over deliver. If you have, suggested 5 points that these are the 5 pointers that will help you in your personal growth, help them with 10 points. Believe me, they will be there on the board with you for your entire life. Plus, they will get more people on board because you understand, you have that compassion towards your clients. So I think I have made myself very clear and I have clearly answered. And with the example, right kind of example, I have justified the passion into compassion. Thank you so much, ma'am. And I'd like to ask you one more thing, one final thing that you wanted to share it with the students who are there in their college, engineering college right now, who will be running sooner for the placements, and like the life calling is just ahead in few days or few years or few months. So what did you like to share it with we want you to share few words with them, and what would be your advice for them? Okay, my advice would be grab the right kind of opportunity. First and foremost, grab the right kind of opportunity. You have to fulfill your own dreams. You don't have to fulfill your parents' dreams. I'm sure there are a lot of parents who pressurize their children to fulfill their dreams, who what they couldn't do in their life, they want their kids to do. But I'm sorry to say, it's not right. That is not right. That is completely wrong. That is not justified anywhere. The kids have their own dreams to fulfill. The kids have their own passion towards their life. The kids have their own goal to achieve. And I would like to just convey one message to these kids. Please be passionate about what you do. Understand your own skills. Understand your own talents. There is uniqueness in each and every life. You are not comparable. You are not comparable. Nobody is comparable. There is no comparison between you and your friend. You are unique. He is unique. Use your own uniqueness to fulfill your passion, to achieve your goal. I'm really sorry that was the last question, but still I'd like to ask one more question to you. How do you even address people to find their own calling? Like how can people understand their own calling? Their own calling. How could they understand their passion? Like their how to passion. identify the passion? Wonderful. Okay, I have a question for you now. Okay, let me ask you a question. You have asked me a lot of questions. Let me ask you a question. Great, thank you, ma'am. Okay, what Yeah. are you creative at? Creative at, or like what am I good at? What are you good at? Let's put Okay. it that way. So I'm good at talking. Number one. You're good at talking. And what is your hobby? So I design, and we rather than telling it as a hobby, I wanted to help people a lot. So the one thing that I faced as a problem is like when I started the company, I didn't have anyone to support me, so I took this as a opportunity to help the people. So I thought I start helping and educating the aspiring entrepreneurs as well, so that I can help. And so rather than telling it as a hobby, it changed as a purpose. So I think Yes. Now you got it. So your purpose became your passion, isn't it? Your passion. yeah, exactly. Right.
So I took so much of years, so much of years to identify it. So is there any possibility that students can even pitch it right away and see, these are my roles and I can do this better? Because nowadays the exposure in colleges are pretty different from the exposure in the ecosystem. So what would you advise for them to do to understand this exposure? And Would you, okay, in your, fine. So oh, in your sorry, childhood, what did you didn't complete the question of mine. Oh, yeah. I'm sorry. Yeah, In your okay. childhood, what did you like do the most in your leisure time? I exactly don't remember. I tried multiple things. I do everything. Literally, I try everything, and I mess up with everything. At the at the end of the day, I thought painting and creative stuffs were my thing, and I was doing. The point is, I messed up with everything. That's something different. But I do. I could hear the word something creative, the creative things, the painting, right? Yeah, And you like talking, you love talking, yeah, right? yeah. So your that like became loving, right? Your like became loved. You love talking, right? And you love talking to people, right? Yeah, And in the way where you can help people. So you need to exactly, understand your own likes and dislikes. That exactly. is how the students will be able to understand their own passion. And slowly that likes becomes love, and love becomes passion, and passion becomes purpose, and purpose turns out to be a compassion. Purpose has to combine with compassion if you really want to achieve success. Without compassion, you can't go anywhere. I have seen people, they are there at the top of the sky, at the top of the, and they're just not compassionate. And at the end of the day, they start losing their team, they start losing people. People stop approaching them, right? So the more you grow, the more you become, more you have to be down to earth. Great, ma'am. Thank you so much for the interactive explanation, actually. Thank you so much. And hope students understood what exactly that was. And coming back to the session, yeah, we're telling about the STG goals as well. STG goals, you told in between, AIC is also working with the sustainable goals. So why don't we have a few things about what STG goals is? Because people are not aware of SDG goals nowadays, and why can't we even have a why can't we give a headshot about what SDG is? And it would be a great thing if they take up a Okay, responsibility of so I something. think SDG is more towards, again, compassion, the feeling of compassion, equality, right? Removing of inequality, equal education, right to right to liberty, right to freedom, less pollution, less use of conveyance, spreading of peace, spreading of harmony, spreading of happiness, humanity. So we are human beings, but to become a human being, you need to be a human. You need to be a human first. And to be a human, your compassion lies in. If you are compassionate, you are a human. If you are not compassionate, you're not a human. You're just a human being, but not a human. You need to understand, you need to respect each and everybody without these, irrespective of caste, creed, color, religion. I don't know what your religion is. I don't know what your caste is, but I love the way what you're doing. I love what you're doing. I love the way you're talking, right? You need to respect the other person. You need to respect the other religion. And foremost important thing, respect the women. Respect the women, which is still not happening in most of the corners of the world. Because of us, because of the women, men are there. Don't forget that. Think about your mothers and start respecting other women.
equal education is very important, right? It is the most important thing. When you are literate, when you are educated, you understand the importance of everything. You understand the importance of equality. You understand the importance of happiness of each and every human being. Spread peace, spread happiness, spread the cultures in such a way that the other person should respect your heritage and culture rather than disrespecting, rather than competing with you. We say that there's a lot of competition. It's all here. Competition is all here. You know, competition should be taken in such a way that you should start something new for your organization and grow, and not, you know, competing with the organization and making themselves feel inferior. Not like that. Nobody is superior, nobody is inferior. We are all equal. When we understand this, obviously we will be able to achieve the SDG goals 2030. Great, ma'am. Thank you so much for sharing about SDG as well, because AIC Rise is also an incubation center which runs on SDG goals. So it's really great to understand about the SDG goals for the students so that they can also take up a responsibility in their hand to work on the future community, society. So basically, I'll just give a headshot about it as well, because I got an opportunity to share something special. So Yes, you can do another session with people with respect to this, you know, SDG goals actually. Yeah, so that would be a great idea. I'll definitely follow that from the next session as well, because SDG is something that we don't even look on to it nowadays, but it's a very important thing. Like SDG is something that is like there are pretty number of goals that UN United Nation has been added on, and there are like Yes. multiple 17 goals like goals. global We have SDG 17 goals actually. yeah, 17 goals. There are 17 goals, and which is like child, like no child labor, No zero child hunger, labor, no hunger. Yes. eh, Absolutely. like industrialization and everything. Like superb goals are there, and if we are going to work on these goals, and definitely our country is going to be a superb country. So if you really wanted to contribute on these goals, you can create a startup on these, and Absolutely. AIC is completely working on that, and you can also get that support from AIC, because they are also supporting on funding as well. There are pretty n number of government funding which is available. You can get government funding. Idea mattu irundha porum, you can get money, and there are seed funding, pre-seed funding, and there are multiple funding which is available. All you wanted to do is just create your idea and work on it, get the customer review, create the MVP product, again work on the customer review, and get back to the incubation center, get your money, and go and develop the startup of your own. But So for this that, is how it works. you need two things: passion, Yeah, so passion to achieve SDG, definitely. passion to spread happiness, passion to spread peace, passion to spread harmony, and the compassion. Very true. And the compassion. Very true. So Very true. never forget these two things. You should be passionate about what you have to fulfill with the feeling of a compassionate, so that you can collaborate with people and work towards that goal. Great. Thank you so much, ma'am. And as Franklin said in the comment as well, like Ikigai is one important thing that also helped me in my life Yes. as well. So you can also try Ikigai. You can search Ikigai on Google. You can identify, and there are a couple of Jay Shetty videos as well in that. And I'm a pretty follower of Jay Shetty as well. So you can find that, and it will be really useful for you to understand and identify your passion as well. And if not, there is Socio Potence, which is working on identifying the passion of each and every individual. They help the students to identify what their passion is. If you don't understand what exactly your passion is, you can I'll put on the web address in the chat box so that you can go connect with them and understand and identify. They have the mission of sustaining 2020 entrepreneurs, like not 2020 entrepreneurs. They have mission of sustaining 2020 people this year. So you can also be one among the sustainable student. So I'll add the
website over there in the chat box as well. And thank you so much. Beyond I told this would be my last question, and I extended my question like a lot more than that I even expected. I'm really sorry about it. But I love that last group of questions where it became a very interactive session. I love interactive sessions rather than going ahead with the lecture-based session. Great, ma'am. Thank you so much for being here and making yourself available, all your time, efforts on giving back to the society and community and helping the community grow. Thank you so much for accepting the invitation as well, ma'am. Thank you so much. Thank you so much for inviting me on this platform. I loved the session. I really loved the session. Thank you all. Thank you so once again. Have a great day and bless you. Best wishes always. Thank you so much, ma'am. Before inviting our next speaker, I'd like to inform you startup culture is a place where you can know about what exactly the startup ecosystem is, what exactly the entrepreneurial ecosystem is. You can connect with us anytime. Guys, we are here to help you out with your startup and make sure that there's so much of funds available, so much of ideas out there, so much of problems that has been waiting for a long time to be solved by you. And please do make sure that you are please do make sure that you get your solution done and create your startup and then come to us for any help. You can also subscribe the channel and get all the information about the channels. We add things which you can learn every day, so that you can follow our social media where we put the important notes for a founder, important important things that has to be followed by a founder, and time management skills, or many things. We are adding on many important and useful things in social media as well as on YouTube, so that you can subscribe and as well as follow us on social media as well. Thank you so much, ma'am, and thank you so much, students, for hearing. Ma'am, thank you so much. It has been a great session, so much interactive ever than before. Thank you so much once again, and all the very best. Take care. Bye-bye. Stay safe. Thank you, ma'am. Thank you so much, ma'am. And here I welcome our next speaker with a video. Before inviting our next speakers to the stage, I'll welcome her with a video, and here it is. Startup Culture presents Let's Start Up. We are back again with a set of brilliant minds. We are happy to welcome our speaker, Abhirami Shekhar, founder of Green Yak and student entrepreneur. Abhirami believes in Japanese concept, Ikigai, the reason for being, hence in the path of discovering it. Enthusiastic and hardworking person who finds happiness in little things. Founder of Green Yak, an emerging startup that bridges the gap between farmers or fishers with the social activists. It is a one-stop site for agriculture and fisheries-related news in the form of comics. We welcome you again. Hello, ma'am. Thank you so much for joining. Thanks for inviting me to this wonderful event. Thank you. Am I audible, right? Yeah, you're audible, and you can go up with the session. We have the live session which is running on the YouTube as well. Yeah. Okay, fine. Hello, my dear friends. This is Abhirami, founder of Green Yak, an emerging startup that bridges the gap between farmers, fishers with social activists. And I am pursuing second year Bachelor of Fisheries Science. I would like to thank my parents, brother, friends, relative, everyone who supported me in this journey. And thanks to my beloved mentors, Gautam sir and Rahul sir, for guiding me in each and every step, because of whom I am here now. Okay. So let me start with the story, and then I will get into a presentation. Okay. In the story, when I school படிக்கும்போது என்னோட correspondent சொன்னாங்க, நாங்க மேத்ஸ் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டோரினா, பாரிஸ்ல ஒரு ஆடிட்டோரியம்ல கிளாப் பண்ற காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்களாம். அதாவது கண்டினியூஸா கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆடிட்டோரியம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் கேதர் ஆயிட்டாங்க, எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் கண்டினியூஸா கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு சைட்ல இருந்து மட்டும் சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு. அவங்க லைட் ஆன் பண்ணி அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அங்க பார்த்தவங்க ஷாக் ஆனாங்க. ஏன் தெரியுமா? அங்க 2 பேர் இருந்தாங்க. அது எப்படி தெரியுமா? ஏன்னா ஒருத்தருக்கு வலது கை இல்லை, இன்னொருத்தருக்கு இடது கை இல்லை.
அவங்க வலது கையோ இடது கை இல்லாதவங்க இப்படியே கிளாப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சோ இதை வச்சு எங்க சார் என்ன சொன்னாருன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வலது கையோ இடது கையோ முக்கியம் இல்ல, தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு. இதை வச்சு நான் என்னோட பிரசன்டேஷனுக்குள்ள நான் என்டர் ஆகுறேன். தேங்க்யூ மேம். மேம், ஐ கான் ஷேர் மை ஸ்கிரீன், ப்ளீஸ் allow. Can you try right now, ma? Yeah. Ma'am, is the screen visible? Yeah, okay. So being different in business. Before starting that, I would like to say a few words about Greenyak. It is a platform for common people. So anyone can post the farmers and fishermen related news, and we will make it reach the right people like social activists and also even student innovators. We can give you the problems. You have to give the solution for which we will support you. And then we are also publish agriculture and fisheries related news in the form of comics. This is Greenyak's news mix. It will be so interesting. Follow our Instagram channel to subscribe it, and it's free too. And then, so why do we need to be different? எதனால நான் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் திங், கூட்டத்தில் ஒருத்தன் மாதிரி நாம ஒரு விஷயம் புதுசா செய்யறோம், டிஃபரெண்டா செய்யறோம்னா நம்ம கிரௌட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட், கிராப் அட்டென்ஷன். இப்படி பண்ணாலே பீப்புளோட அட்டென்ஷன்லாம் நம்ம கிட்ட இருக்கும். நிறைய பேர்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒரு யூனிக்கான சொல்யூஷனோட நம்ம வந்தோம்னா கண்டிப்பா நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம இன்னும் ரொம்ப தள்ளி இருக்கலாம். ஸோ அதான் far apart from competitors. Next, irreplaceable. Once you are different and customers started trusting you, you can't be replaced by any other brands. This also owns loyalty. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லிட்டில் ஹார்ட்ஸ். இன்னும் கூட லிட்டில் ஹார்ட்ஸ் தான் நம்மளோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸா இருக்கும். இப்போ நிறைய குக்கரே, லேஸ் இப்படி எல்லாம் வந்தா கூட அந்த லிட்டில் ஹார்ட்ஸ்ல அப்படி என்ன புதுசா இருக்கு? அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு ஹார்ட் ஷேப்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மேல சுகர் போட்டிருந்தாங்க. அவங்களோட பேக்கிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படி எல்லாம் பண்ணதுனால கஸ்டமர்ஸ் இன்னும் அதை நம்புறாங்க. சோ அந்த பிராண்டை மத்த எந்த பிராண்டாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. இதனால ஆடியன்ஸ் கிட்ட அவங்க நல்ல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் திங், யூ டோன்ட் ஹேவ் டு பி ஃபர்ஸ்ட், பட் யூ நீட் டு பி டிஃப்ரெண்ட். நான் ஃபர்ஸ்டா இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத விட நான் டிஃபரெண்டா செய்யணும் அப்படின்றது தான் நமக்கு வேணும். $1 billion ஸ்டார்ட் அப்ஸ் எதனால அச்சீவ் பண்ணாங்கன்னா, பிகாஸ் தே ஆர் பெட்டர், ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர். பெட்டர் அப்படின்னா பீப்புளுக்கு அந்த விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் யூஸ் பண்றதுக்கு. நம்ம ப்ரொவைட் பண்ற சர்வீஸோ இல்ல ப்ராடக்டோ அவங்க ஈஸியா இருக்கணும் யூஸ் பண்றதுக்கே, அவங்க கஷ்டப்படக்கூடாது அதை வச்சு. நெக்ஸ்ட், ஃபாஸ்டர். நம்ம இந்த டைம்ல இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோம்னு சொன்னா அந்த டைம்ல அது கண்டிப்பா போய் அவங்களை சேரணும். அப்படி இருந்தாதான் அவங்க அந்த பிராண்டை நம்புவாங்க, திரும்பவும் அந்த பிராண்டு கிட்டே மத்த ப்ராடக்ட்ஸும் வாங்குவாங்க. நெக்ஸ்ட், சீப்பர். அவங்களோட அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு நம்ம அதை கொடுக்கணும். ரொம்ப காஸ்ட்லியா வச்சா யாரும் அதை வாங்க மாட்டாங்க. இல்ல டன்சோ, இது வந்து ஒரு நல்ல வளர்ந்துட்டு வர ஸ்டார்ட் அப். டன்சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி சர்வீஸ் ஆப் கிடையாது. ஆனா அவங்க டிஃபரெண்டா ஒண்ணு செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெட் சப்ளைஸ்ல இருந்து மெடிசன்ஸ், மீட், ஃபிஷ் எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா. இவங்களோட பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஸ்விக்கி அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த டன்சோ வைக்கிற 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வைக்கிற பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட், பேப்பர் போட். இது மை ஃபேவரட் ஸ்டார்ட் அப். அதனால உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பேப்பர் போட் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ற, மெமரிஸை செல் பண்றாங்க. நம்ம சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயத்த இவங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். பேப்பர் போட், நம்ம சின்ன வயசுல மழை எல்லாம் பெஞ்சா கப்பல் செஞ்சு தண்ணிக்குள்ள விடுவோம். ஆனா இப்ப மழை பெய்யறதும் கம்மியா இருக்கு. அப்படியே பெஞ்சாலும் நம்ம கிட்ட டைம் இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி அப்படியே அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைச்சா யாராச்சும் நம்மளை பத்தி சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறோம். ஆனா இந்த பேப்பர் போட் அதை எந்த எமோஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல அவங்க வந்து மெமரி செல் பண்றாங்க. இது கூட வந்து பீப்புளோட எமோஷன்ஸும் கனெக்ட் பண்றாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங், அவங்க இன்ஸ்டாகிராம் சேனல் கூட போய் பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல வந்து சின்ன வயசுல நம்ம நடந்த ஒரு சின்ன சின்ன சிச்சுவேஷன், இப்ப இந்த காமிக்ல கூட பாருங்களேன், பவர் கட் ஆனா நம்ம எதை வேணா ஃபேனா யூஸ் பண்ணி காத்துக்கு வர வைப்போம். அதெல்லாம் அவங்க மெமரிஸா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நம்மளால குடிக்க முடியாது. அதாவது இந்த சர்பத் இதெல்லாம் நம்ம விரும்பி குடிப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. இதே இவங்க ஹைஜீனிக்கா கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்மளோட கியூரியாசிட்டி மூலமா எப்படின்னா நம்ம பேட்டரி எல்லாம் எடுத்து அதை பிரிச்சு எல்லாம் பார்ப்போம், அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பேப்பர் போட்டோட பேக்கிங் பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் யூ ஹேவ் பாஸ்ட் தி கியூரியாசிட்டி டெஸ்ட்னு இருக்கும். இது மூலமா அந்த பிராண்ட் நம்ம கிட்ட பேசுறாங்க. இதனால கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்றாங்க.
நெக்ஸ்ட் திங் ஹவு வி கேன் பி டிஃப்ரெண்ட். ஸோ பேப்பர் போர்ட் பத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நம்மளால எப்படி டிஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னா, பில்ட் யுவர் ஓன் நிச். ஆல்ரெடி இருக்கிற நிச்ல தான் நம்ம பில்ட் பண்ணாதான் என்னால பிராண்ட் சஸ்டைனபிளா இருக்கும் அப்படின்னு கிடையாது. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் கொண்டு வந்து நம்மளோட ஒரு டொமைனை நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல அந்த டொமைன்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மத்தவங்க எல்லாம் பார்க்க முடியாத அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம்னோ அந்த ப்ராடக்ட் பத்தின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். ஆன்லைன் கிளாஸ்ல கூட டீச்சர் வந்து நம்மளை கூப்பிட போறாங்க, நமக்கு முன்னாடியே நம்ம மனசு சொல்லும். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் போய் சொன்னோம்னா அம்மா அப்பா கிட்ட அப்படின்னா நம்மளோட இன்னர் வாய்ஸ் வந்து சொல்லும், இல்ல நீ மாட்டிப்ப வேணாம் அப்படின்னு. நம்ம இன்ட்யூஷன் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறது, நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். சம் நம்ம இன்னர் வாய்ஸ் நம்மளால லிசன் பண்ணும். நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா நம்மளே அதை நம்பி அந்த ஐடியா மேல ஒரு நம்பிக்கை வச்சு அதை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பில்ட் அ டீம். இப்போ நம்ம ஐடியாவை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்ட சொல்லும் போது இதை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், கண்டிப்பா நமக்கு ஒரு மென்டார் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கணும். ஸோ மென்டாருக்கு தான் இந்த இன்குபேஷன் சப்போர்ட் இதெல்லாம் தராங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அந்த ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் வச்சுலாம் நீங்க இன்னும் நிறைய கத்துக்கலாம். நெக்ஸ்ட், டோன்ட் ஃபால் இன் லவ் வித் யுவர் ஐடியா. ஐடியா கூட நம்ம எமோஷனலா அட்டாச் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகத்திலேயே இதான் ரொம்ப கிரேட்டட் ஐடியா அப்படின்னு நினைச்சுப்போம். அதனால அப்படிலாம் நினைக்காம இந்த ஐடியாலையும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், லூப் ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னால அதை டிஸ்கஷன்ஸ்க்கும் கிரிட்டிசிசம்க்கும் ஓப்பனா வைக்கணும். யாராச்சும் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, இல்ல இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அதுல எதனால அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்து நீங்க பில்ட் பண்ணணும்னா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் அ கிரைம். உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், ஹேவ் அ யூஎஸ்பி. யூஎஸ்பின்றது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். இந்த யூஎஸ்பி எதை வச்சு என்னோட ப்ராடக்ட்டை நான் யூனிக்கா பேச முடியும், அதனால மார்க்கெட்லயும் அதனால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம ப்ராடக்ட்லயோ இல்ல நம்ம சர்வீஸ்லயோ இருக்கணும். பீப்புள் கிட்ட நம்ம என்ன தெரியுமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரியான இனோவேஷன் ஐடியா பாசிபிள் மட்டும் கிடையாது, இது நமக்கு அவசியமும் கூட அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ப வைக்கணும். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங். ஸோ நம்ம கிட்ட ஐடியா வந்துருச்சு, நாம அதை ப்ராடக்டா பண்ணிட்டோம், டீம்லாம் பில்ட் பண்ணிட்டோம், இப்ப அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுக்காக தான் மார்க்கெட்டிங். இந்த ஆட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங் டிவி சர்வீஸ் ஆட்காக வந்து இதுல எப்படின்னா இந்த ஆட் ஆரம்பிக்கும்னா இவர் வருவாரு டிவி சர்வீஸ் பண்றதுக்கு. அப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கும், ஏன்னா அவங்க போய் ரீச் ஆக வேண்டிய கஸ்டமர் வந்து ஒரு பெரிய மலை பிரதேசத்துல அங்க ஒரு வீட்டுல இருப்பாங்க. போன்ல மட்டும் தான் பேசுவாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் குரல் தான் கேட்கும், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவர் போற வழியில மரம்லாம் விழுந்திருக்கும், அதை தள்ளி வச்சுட்டு அப்படிலாம் போவாரு. அப்புறம் அங்க போய் பார்த்தா அது ஃபுல்லாவே விஷுவலி சேலஞ்ச்டு பீப்புளா இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க கிட்ட இருந்த ஒரு பையன் வந்து ஒரு பெரிய சிங்கிங் காம்படிஷன்ல பாடுறதுக்காக போயிருப்பான். அதுக்காக இவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இவர் போய் அந்த டிவி கனெக்ட் பண்ணி கொடுத்த உடனே அவருக்கு கிடைச்ச அந்த லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காது. நம்ம பிராண்ட் பில்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் மூலமா மணி ஏர்ன் பண்ணா கூட இப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. சோ இந்த மாதிரி ஆட் மூலமா இவங்க கனெக்ட் பண்ணாங்க. இதுல என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டி, அந்த இறக்க குணம். நெக்ஸ்ட் எமோஷன்ஸ், பீப்புளோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆனாங்க. டைவர்சிட்டி, இப்படி ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டும் இல்லாம அதை ரொம்ப பறந்து விரிஞ்சு கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் ஓவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதுல சாம்சங் டிவி சர்வீஸ் பண்ணாங்கிறத விட சாம்சங் அப்படின்ற அந்த பிராண்ட் நேம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுல பர்சுவாசிவ் ஆட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஈத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ். ஈத்தோஸ் அப்படின்றது வந்து கிரெடிபிலிட்டி, ஸ்பீக்கரோட கிரெடிபிலிட்டி, நான் வந்து எந்த விதத்துல அதை சொல்றேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் பேத்தோஸ்ன்றது பாக்குற ஆடியன்ஸ் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களோட எமோஷனலா அட்டாச் ஆகுறது. நெக்ஸ்ட் லோகோஸ்ன்றது லாஜிக், அதுக்கப்புறமா ரீசன். நம்ம கொண்டு போற அந்த பிராண்ட்லயே நம்ம அதுல ஃபேக்ட்ஸும் எவிடன்சஸும் நம்ம காமிக்கணும். நெக்ஸ்ட், why did வடிவேலு சார் ஐடியாஸ் ஃபெயில். சோ இப்போ நான் மத்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். சோ நம்ம டிவில பாக்குறது தான் இந்த காமெடி. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். இந்த காமெடி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. So what are the reasons it failed? This is a machine to differentiate between counterfeit and original cash. Do people really need it? நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொண்டு போறதுக்கு முன்னாடி உண்மையாவே மக்களுக்கு அது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும். நெக்ஸ்ட், லேக் ஆஃப் டீம் சப்போர்ட். இந்த பிரச்சனை வந்தோடனே எல்லாருமே திருச்சி ஓடிடுவாங்க. நமக்கு ஃபார்ம் ஆகுற டீம் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு டீமா நம்ம ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட், நாட் ஆஃப் குட் குவாலிட்டி. இதை எடுத்துட்டா அந்த பணம் போட்டோன்னே எரிஞ்சிரும், அதனாலயே பீப்புளுக்கு அந்த ட்ரஸ்ட் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல மார்க்கெட்டிங் இருக்கும். வடிவேலு சார் அதை பேசியே வித்துடுவார், காசும் வாங்கிடுவாரு. சோ இது ஒரு நல்ல வகையான மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட், இந்த காமெடி கிரிகாலன் காமெடி ஷோ, கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு சொல்லி
இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மேஜிக் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ நாட் ஸ்கில்ட் எனஃப். when you are not skilled enough, build a team those who have those skills. அதுக்கப்புறம் ராங் செட் ஆஃப் ஆடியன்ஸ். இதுல வந்திருக்க ஆடியன்ஸே வந்து இப்போ ஒரு மேஜிக் ஷோனா யார் விரும்புவாங்களோ அவங்க வரணும். ஆனா வேற ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி பண்ணும்போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா அப்படின்னு கேட்பாரு. அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் காம்படிஷன்ஸ் டிட் நாட் காம்படிட்டர்ஸ் டிட் மோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதாவது இவங்க கூடயே ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, மெர்மைட் ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கடல் கனி. அவங்க இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய திங்ஸ் பண்ணும்போது மோர் ஆடியன்ஸ் கோ டு தெம். அந்த மாதிரி நம்ம பண்ணப்படுற பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அப்படி இருக்கும்போது யாரையும் அதை காப்பி பண்ண முடியாது, ஆடியன்ஸும் நம்மளை நம்பி வருவாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்டட் மணி ஃபார் த செட்டப். இவ்வளவு செட்டப்க்கு பணம் எல்லாம் போட்டதுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு மெஜிஷியன் நம்ம கொண்டு வந்து அங்க வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பிசினஸ் வந்து சக்சஸ் ஆயிருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவருக்கு நிறைய கிரேசி ஐடியாஸ் இருந்துச்சு, எப்படி எல்லாம் மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு ஒரு ஐடியா வந்து ரொம்ப கிரேசி எனஃபா இருக்கணும். அது கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் அதுல அந்த ஐடியாவை நம்ம நம்பிட்டு அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ் இல்ல அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம இட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் பீயிங் யூனிக் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட மனிதனா நீங்க எப்படி யூனிக்கா இருக்கலாம்? ஏன்னா பிசினஸ்ல நீங்க டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம யூனிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா எந்தூசியாசம். எப்பவுமே எந்தூசியாஸ்டிக்கா எனர்ஜெட்டிக்கா நம்மளே வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால பிசினஸ்லயும் சக்சீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் கன்ஃபார்மிஸ்ட். இந்த நான் கன்ஃபார்மிஸ்ட் எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஐடியாஸை பிலீவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை போட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் கமிட்மெண்ட். நம்ம செய்ய போற ஒர்க்ல கண்டிப்பா நமக்கு கமிட்மெண்ட் இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஆத்தென்டிக். அதாவது ஜென்யூனா உண்மையா இருக்கிறது. அண்ட் தென் இதெல்லாம் ஒரு காமனான ஹேபிட்ஸ். இது ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா டெய்லி பண்ணோம்னா கண்டிப்பா ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து வேக்கப் இயர்லி. அதாவது இப்ப நீங்க ஒரு 9 o'clock எழுந்துக்கிறீங்கன்னா நீங்க ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு 8:30 எழுந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் முன்னாடி 8 o'clock அப்படி எழுந்துக்கோங்க. நம்ம சீக்கிரமா நம்ம நாளை தொடங்கணும்னா கண்டிப்பா அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் தென் டிசிப்ளின். அதாவது மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, தூங்க போறதுக்கு முன்னாடியோ தூங்கி ஏஞ்சோடனே காலையில எழுந்தோடனே அந்த மொபைல் பார்க்காதீங்க, அதனால அந்த நாளே கெட்டு போகும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட். இப்போ என்கிட்ட மணி இல்ல, ஐடியாவும் இல்ல, நான் எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா நீங்க உங்ககிட்ட உங்களோட பாடியும் உங்களோட சோலும் இருக்கு, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்புறம் மெடிடேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லேர்ன். ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெவலப் யுவர் ஸ்கில். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அதுல உங்க இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் என்ன இருக்கோ அதை டெவலப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹாப்பி. நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் ourselves happy. So stay healthy and happy. And then these are my contact details. You can contact me anytime. You can contact me through LinkedIn also. அப்புறம் phone number கூட கொடுத்திருக்கேன். So thank you. Thanks for this presentation. Thanks for this opportunity, Startup Culture. Thank you so much. Thank you so much. And being in this age, I didn't expect this kind of very good presentation from you, number one. And number two, and so much of clarity towards your presentation. Like exactly in the விஷயம்னா ஸ்டார்ட்அப்க்கு தேவைன்னு இருக்கும்போது என்னென்ன முக்கியமா தேவையோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. Being in this ecosystem, I just wanted to share few things as I know what more things about you, but I want everyone to know more about you. So why don't you share your age and what you do with regards to this education? Okay, I'm 21 and currently pursuing second year Bachelor of Fishery Science. ஸோ ஃபிஷரி சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கும், ஃபீல்ட் ட்ரிப் தான் போகும். அப்படி ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்தே இல்லை. ஸோ ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிடக்கூடாது, யார் வேணாலும் ஃபிஷர்மேன் ஃபார்மர்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாமே. இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம ஸ்டோரிஸ் அப்புறமா ஃபீட்லாம் ஷேர் பண்றோம், நாங்க இன்னைக்கு இதை பண்றோம் அப்படின்ற மாதிரி ஃபார்மர்ஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்டோரிஸையும் நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும் தான் கிரீனியாக் ஸ்டார்ட் பண்ணோம். இவங்களோட ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதாவது இந்த என்ஜிஓ, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவில் பெரிய கேப் இருக்கு. ஸோ இதை கனெக்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மாவும் நாங்க இருக்கிறோம். அது இது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் இனோவேட்டர்ஸும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஐடியா கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நமக்கே ஒரு தானா ஒரு ஐடியா வரும். அப்படி ஒரு ஐடியா வந்துடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஸ்டார்ட் அப் வச்சு. Great. How do you even manage your time between the college has and entrepreneurial ecosystem? That is pretty tough, no? Yeah. இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் போறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டம் கம்மியா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ வி கேன் ஒர்க் ஆன் நைட்
ஈவினிங் ஆஃப்டர் அவர் காலேஜ் as well as on Saturday and Sunday. அதனாலதான் சீக்கிரமா எழுந்திக்கணும். சீக்கிரமா எழுந்துச்சு நம்ம நாளை தொடங்கி அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற ஒர்க் எல்லாம் ஈஸி ஆயிடும். ஸோ ஒரு நல்ல டைம் டேபிள் போட்டுக்கணும். அதுக்கான எஜுகேஷனையும் நம்ம வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். Yeah. Great. And how there is other question as well. என்னன்னா நம்ம கம்பெனி பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. So let them all understand about our company as well. Yeah. So நாங்க Greeniac பத்தி சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் social media like interface. So people வந்து post farmers fishermen news and then what we are doing அந்த நியூஸ் வந்து காமிக்ஸ் ஃபார்மா தரும். நியூஸ் நம்ம வந்து படிச்சா போர் அடிக்கும், அது அவ்வளவு லென்த்தியா இருக்கும் கண்டென்ட், அதை படிக்கவும் பிடிக்காது நிறைய பேருக்கு. அதுவும் ஃபார்மர்ஸ் ஃபிஷர்மேன் இந்த நியூஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இது நினைப்பாங்க. ஆனா இதுதானே ரொம்ப முக்கியமான நியூஸ். நம்மளோட ஃபியூச்சரோட சேஞ்சை ப்ரெடிக்ட் பண்றது, இந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சேஞ்ச் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்றது இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த நியூஸை நாங்க காமிக்ஸ் ஃபார்ம்ல தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. ஸோ இது வரைக்கும் நாங்க 3 எடிஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே அந்த எடிஷன் நாங்க தருவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா எங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் கமிங் சண்டே 4 to 5. அதுல எல்லாருக்கும் இன்வைட் பண்றோம், எல்லாரும் கண்டிப்பா வரணும். இன்னொரு ஸ்டோரியும் சொல்லலாமா? ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி. ஓகே, இன்னொரு ஸ்டோரி என்னன்னா ஒரு அம்மா பொண்ணு, அந்த பொண்ணு வந்து போய் சொல்ற அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வர பிரச்சனை எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா ஒரு எக், அதுக்கப்புறம் காஃபி பீன்ஸ், இந்த 3த்தையும் எடுக்க சொல்றாங்க. எடுத்து தனித்தனி பேன்ல தண்ணி ஊத்தி அதை பாயில் பண்ண சொல்றாங்க. அவ்வளவு பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப அப்சர்வ் பண்ண சொல்றாங்க, இப்ப எப்படி இருக்கு அதை பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு, அப்படியே தானே இருக்கு, என்ன இப்ப இதுல சரி உருளைக்கிழங்கு அந்த பொட்டேட்டோ வந்து பாயில் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அது எப்படி ஹார்டா இருந்துச்சு, ஆனா இப்ப அது எப்படி இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, நம்ம ஈஸியா ஸ்மாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, அடுத்து எக் எடுத்துக்கோ. எக் வந்து பாயில் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இல்லைன்னா ஃப்ரெஜைலா இருந்துச்சு, அதோட ஷெல் ரொம்ப வீக்கா இருக்கும், கீழே போட்டாலே உடைஞ்சிடும். ஆனா இப்ப பாரு, அந்த ஷெல் வந்து உள்ள இருக்கிற எக் நல்லா பாயில் ஆகி அது ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காஃபி பீன்ஸ். இப்ப இந்த காஃபி பீன்ஸ் எப்படி இருக்கு, காஃபி பீன்ஸ காணோம், எனக்கு நல்ல வாசனை தான் வருது அப்படின்னு. ஆமா, இப்ப இந்த காஃபி பீன்ஸ் பாத்தீங்கன்னா அது கொடுத்த அந்த டஃப்பான சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணி ஒரு நல்ல அரோமாவை கிரியேட் பண்ணுது. சோ உனக்கு வர ப்ராப்ளம்ஸும் இப்படிதான். அந்த ப்ராப்ளம்ஸ்ல வந்து நீ அதை ஒரு பிரச்சனையா நினைக்காம, ப்ராப்ளமா ஒன்ன சேஞ்ச் பண்ண வைக்காம, அந்த சிச்சுவேஷன்ஸை நீ யூஸ் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சோ நீ டிசைட் பண்ணிக்கோ, நீ வந்து ஒரு உருளைக்கிழங்கா இருக்கணுமா, இல்ல நீ ஒரு எக்கா இருக்கணுமா, இல்ல காஃபி பீன்ஸா இருக்கணுமா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு. இதான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ், அப்புறமா சேலஞ்சஸ் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸா கன்வெர்ட் பண்ணணும். Great. Thank you so much for sharing that story as well. So I'm really amazed seeing your age plus your activities plus your clarity in your thinking. In the age give ரொம்பவே appreciable and I'm really, really happy for you. And have you got any funding? How did you manage your platform creation cost and அது எப்படி நீங்க பண்ணிருந்தீங்க? எஸ் மேம், இது வரைக்கும் என்னோட ஸ்டார்ட் அப்க்கு நான் எதுவுமே செலவு பண்ணல, அதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆக்சுவலா நான் இன்குபேஷன் சென்டருக்கு போனேன், பெரியார் யூனிவர்சிட்டி பிசினஸ் இன்குபேஷன் கார்பரேஷன். இன்குபேஷன் சப்போர்ட் தான் எனக்கு ஃபுல்லா கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கைட் பண்ணாங்க. அது மூலமா டீம் பில்ட் பண்ணோம், இன்டர்ன்ஸ்லாம் ஹையர் பண்ணோம், அதனால எங்க பிராண்ட் பில்ட் பண்ணோம். இது இல்லாம எனக்கு வந்து சில்வர் இங்க் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் ராகுல் சார், அவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு. அவங்க ப்ரொவைட் பண்ணது வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் கேன்வா. I'm really sorry to say Rahul sir has been a support to everyone, literally for us as well. So he has been a constant support to the entire ecosystem. So anyone who wants to get in touch, sir has a superb chapter called Startup Grind in Kanyakumari. So sir oda chapter link ungalku na keela podren. You can all get into the chapter link and you can connect with them, connect with many entrepreneurs. So Startup Grind is also our community platform, so you can get help from him. And you know, like, he is being a lifesaver for everyone, literally everyone, including me. Yeah. ஸோ வெப்சைட்டோட டொமைன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் அவர் தான் பண்றாரு. ஸோ இது வரைக்கும் நாங்க எந்த செலவும் இந்த ஸ்டார்ட் அப்காக பண்ணல. இனிமே இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே செலவு. நெக்ஸ்ட் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டோம்.
இல்ல நோ ப்ராப்ளம். என்னன்னா இப்போ வந்துட்டு கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து எப்படி நீங்க செட்டப் பண்ணிருக்கீங்கம்மா? லைக் ஹவு டிட் யூ ஃபோக்கஸ் யுவர் பிசினஸ் மாடல்? அண்ட் ஐ அம் ரியலி ஹாப்பி தட் farmers are getting benefited. But at the end of the day, money வந்துட்டு மேக் பண்ணாதானே the company can survive. So how do you have, and what are the plans that you have for that? ஸோ நான் சொன்ன மாதிரி காமிக்ஸ் பேஸ் நியூஸ், அது வந்து ஒரு மேகசின். இதுதான் எங்களோட ப்ராடக்ட். இதை தான் பீப்புள் கிட்ட நாங்கள் செல் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு அது ஃப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான். இப்போதைக்கு ஃப்ரீயா தான் அது போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வைப்போம். அது மூலமா தான் நாங்கள் மணி ஏர்ன் பண்ண போறோம். Great, super. So for the aspiring entrepreneurs, what are the like என்ன சொல்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், இது எனக்கு கஷ்டமா இருந்தது, ஆரம்பிக்கும் போது இது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தது, அது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண விரும்புறீங்களா? Yeah. So I want to say one thing. Mind is the biggest barrier. வேற எதுவுமே பேரியரே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் தேன் யூ திங்க். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக தான் மென்டார் சப்போர்ட் வந்து கண்டிப்பா நமக்கு இருந்தே ஆகணும். உங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்தா ஏதாச்சும் இன்குபேஷன் சர்வீஸ், கண்டிப்பா ஏதாச்சும் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மோ இல்ல இன்குபேஷன் பிளாட்ஃபார்மோ நிறைய நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். அது மாதிரி ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இந்த மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸோட வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல லிங்க்டின் குரூப்போ ஏதோ ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லிங்க் கிடைச்சதுன்னா அது மூலமா அப்ளை பண்ணி உங்க பிட்ச் பண்ணுங்க உங்க ஐடியாவை. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து உங்களை நம்புவாங்க, நீங்க எந்த அளவுக்கு அந்த ஐடியா மேல கான்பிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம அந்த ஐடியா மேல கான்பிடென்ட்டா இருந்தாலே போதும், கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. I'm really happy. Actually, I'm really amazed to hear all these from such a young girl who's doing her college, and I'm really amazed to see that. Actually, sorry to interrupt. You can continue. Yeah. சொல்லிட்டேன். அதான். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மைண்ட் தான். இது நடக்குமோ நடக்காதோ இதே ஒரு கன்ஃபியூஷனா இருந்துகிட்டே இருக்கும். இது எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. அதான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபேமிலி ஒரு பெரிய தடையா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. என்னோட ஃபேமிலியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ணல, இதை செய்யாத அப்படின்னு. சப்போர்ட் பண்ணலன்றது வேற, ஆனா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, சரி வேணுமோ பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. அதனாலதான் நான் இப்ப இங்க இருக்கேன். அதனால உங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா புரிய வைங்க. அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. Great. And what's the basic thing that made you to start this idea? Like basically நம்ம நிறைய problems face பண்ணுவோம். Like இப்போ வந்துட்டு நம்ம நிறைய people கூட interact பண்ணும்போது I definitely surely say that this is not the only problem that you like heard. நீங்க பேசும்போது நிறைய ப்ராப்ளம் கேட்டிருப்பீங்க. But what made you to select this idea actually? ஸோ என்னோட மெயின் ஐடியா என்னன்னா, எனக்கு வந்து அந்த அவங்க சொன்ன ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் எனக்கு தெரியல சீரியஸா. இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொண்டு வரது? இவ்வளவு ப்ராப்ளம் சொல்றாங்களே, அது எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதா என்னதான் பண்ணலாம், ஆனா வந்து எனக்கு சால்வ் பண்ணணும்னு இருக்கு. சரி ஒண்ணு பண்ணலாம், இதுக்கு சால்வ் பண்றதுக்கான ஆளுங்க கண்டிப்பா இருப்பாங்க. நாம ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிடுவோம். அதுல யார் வேணா ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணலாம். சோ அது மூலமா நம்ம அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ற அவங்க கிட்ட போய் கொண்டு போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். சோ என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிக்கலா அவங்க சொல்ற ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சொன்னாங்க ஃபிஷர்மேன்ஸ் கூட. சோ எந்த ப்ராப்ளமுக்கும் என்கிட்ட சொல்யூஷன் இல்ல. இதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டா போதும், ரெண்டு பக்கம் இருக்கிற பீப்புளை கனெக்ட் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷனோட தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். Great. So what's your future vision கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர் விஷன் இப்போ நாங்க கிரீனியாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எங்களோட 3 எடிஷன்ஸ் மேகசின் விட்டுருக்கோம். இப்போ நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இதை ஒரு ஃபோரமா கிரியேட் பண்ணி பீப்புள்ல இதுல போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார்மர்ஸ் ஃபிஷர்மேன் நியூஸ் கிரீனியாக் மூலமா ஏதோ ஒரு ஃபார்மர் இல்ல ஃபிஷர்மேன் வந்து அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுதான் கிரீனியாக்கோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். என்னோட விஷன் கூட அதுதான். எங்களோட விஷனும் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாங்க என்ஜிஓஸோட கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நீங்க எல்லாம் பீப்புள் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மா ஆரம்பிக்கும், ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிட்டே போதும். அதுதான் எங்களோட மெயின் விஷனா இருக்கு இப்போதைக்கு. Great. So நீங்க வந்து இந்த platform creation வந்துட்டு being an MVP model, like எந்த இடத்துல நீங்க how did you create the platform, and what kind of platform have you created? Like எந்த மாதிரி domains, like what websites you used, and what are the the technological aspects that you implemented?
ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடா எதுவுமே நாங்க போல. ஏன்னா நான் ஃபிஷரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால அந்த டெக்னாலஜி இன்ஜினியரிங் ரிலேட்டடா எதுவுமே தெரியல. என்னன்னா விக்ஸ் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. ஸோ அதுல வெப்சைட் எனக்கு கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதுலயே ஃபோரம்னு ஒரு இது வருது. ஸோ ஃபோரம்ல வந்து மத்தவங்க மெம்பர்ஸ் பேஜுக்குலாம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா யார் வேணாலும் அது போஸ்ட் பண்ணலாம். ஸோ வெப்சைட்ன்றது அப்போ ஆப்பை விட அது இன்னும் ஈஸியா இருக்கும். நம்மளோட குரோம்லயே நம்ம அதை ஓபன் பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணி அதுல கிரியேட் பண்ணலாம். ஸோ அதான் எங்களோட வெப்சைட் தான் நாங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். greeniac.com சீக்கிரமாவே வருது. How to develop Great, superb. How to develop our idea and to improve the solution. Yeah. ஓகே, ஆக்சுவலி ஐடியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெவலப் ஆகாது, அது எவால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு போகும். இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப கிரேசியா தான் இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே போக போக நிறைய ஐடியாஸ் தோண ஆரம்பிக்கும். ஏன் இதை இப்படி பண்ணக்கூடாது, இது இந்த விதத்துல பண்ணலாமே அப்படின்னு. சோ ஒரு ஐடியா ஒண்ணுதான், ஆனா அதை செய்யற விதம் வந்து ஒரு 3 வகை அதை விட அதிகமா இருக்கும். அது மூலமா நம்ம அந்த ஐடியாவை டெவலப் பண்ணலாம். சோ நீங்க ஒரு சொல்யூஷனோட முதல்ல சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, சர்வே எடுங்க. அது எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற அந்த இம்பாக்டுக்கு பாருங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிற அந்த பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பீப்புள் அவங்க கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களே சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சில சொல்யூஷன்ஸ் எல்லாம். சரி இப்படி இருந்தா இது ரொம்ப நல்லா இருக்கும், இதனால எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு. அப்படிப்பட்ட ஐடியாஸ் எடுத்து கூட நாம இம்ப்ரூவ் பண்ணலாம். Great. So இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ டெஸ்ட் இந்த மாடல் வந்து நம்ம எங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம். So where did we test it and how was the response from the customers? ஏன்னா we got a comment asking comics work ஆகுமா அப்படின்ற question. So have you tested this idea? Like how did it went? Yeah. நாங்க டெஸ்ட் பண்ணோம் இந்த ஐடியாவை. ஸோ எப்பவுமே ஐடியாஸ் நம்மளோட MVP டெஸ்ட் பண்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி கிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பா நல்லா இருக்குதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்க வந்து இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணி இதுக்காகவே கேம்பஸ் செமஸ்டர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அது மூலமா அவங்க கிட்ட சொல்லி அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் கால் பண்ணி இது இந்த செக்ஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த காமிக்ஸ் பிடிச்சிருக்கா, நியூஸ் புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நியூஸ் காமிக்ஸ்லயும் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நாங்க வந்து காமிக்ஸ் பாக்குறோம், பிக்சர் பாக்குற மாதிரி இருக்கு, அதே மாதிரி எனக்கு அந்த நியூஸும் நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிதான் அந்த காமிக்ஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுச்சு. சோ அவங்க மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா நிறைய சில்ட்ரன், அப்படி அவங்க கிட்ட எல்லாம் நிறைய ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணி சோ அப்படி டெஸ்ட் பண்ணதுல ப்ராடக்ட் சக்சஸா தான் இருக்கு. So how many customers initially you took? Like initial customers ன்னு எடுக்கும்போது எத்தனை initial customers உங்களுக்கு இருந்தாங்க? Okay, so when we first started there were only 10. ஸோ 10 தான் இருந்தாங்க. 10 அவங்க கிட்ட சொல்லி நீங்க இன்னும் ஒரு 3 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அது மூலமா ஒரு 30 மெம்பர்ஸ் வந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த 30 இன்னும் ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட பேசினாங்க. ஸோ 150 people கிட்ட இது ரீச் ஆச்சு. ஸோ we have now 100 subscribers. Super. So like 10 being an the initial customer is a huge thing. That's a good thing actually, and superb, and you have a good feedbacks as well. And ரொம்ப நல்லா, அதாவது ஸ்டார்ட் அப் ecosystem ஓட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கும் போது I'm really happy. And make sure like students who are actually viewing this program are in same age as of yours, more or less your age, and இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு லைக் வே டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட்ன்ற மாதிரி அவங்க ஐடியால இருந்தாங்கன்னா வாட் வுட் யூ ரெக்கமெண்ட் தெம்? லைக் நீங்களும் இதே ஏஜ்ல தான் இருந்திருக்கீங்க, நீங்களும் இதே மாதிரி காலேஜஸ் போயிட்டு இருந்தீங்க, you were exactly like everyone are same, right? and அதே ecosystemல இருக்கும்போது how did you like even இவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம், அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களோட லைஃப்ல இருந்து சொல்லணும்னா what would you say? ஓகே, சோ அதாவது டெய்லி எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கிறதா ஒரு 10 to 20% ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐயோ என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில, நம்ம ஃபியூச்சர்ல என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருந்தா ஒரு பாயிண்ட்ல அதுவே வந்து நமக்கு தோணும் நம்ம இது பண்ணலாம், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது இன்டர்ன்ஷிப் பார்ட் டைம் ஒர்க் மாதிரி தான், ஆனா பார்த்தா ரொம்ப வேலை வாங்குறாங்க.
சண்டே கூட வேலை வாங்குறாங்க. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா நம்மளால ஒரு கம்பெனில போய் வேலை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். சோ இது மூலமா நான் என்ன பண்ணேன், நான் கண்டக்ட் பண்ண இன்டர்ன்ஷிப்லாம் என்னோட இன்டர்ன்ஸ் கிட்ட இன்னும் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு ஓவர் ஒர்க்லோடே தர மாட்டேன். சரி இவ்வளவுதான் முடியுதா பரவாயில்ல, அதை நீங்க நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. சோ நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி நிறைய கத்துக்கோங்க. இன்டர்ன்ஷிப்லயே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களோட லைஃபோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை டீச் பண்ணும். நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபியூச்சர்ல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிதான் எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஐடியா இருந்துச்சு ஏதோ ஒரு இதுல, அந்த ஐடியா இருந்துகிட்டே எதுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அப்புறமா எனக்கு இன்குபேஷன் சப்போர்ட்டும் கிடைச்சது. அது மூலமா நாங்க இப்போ நல்ல ஒரு கம்பெனியா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க இனிஷியலா ஜாயின் பண்ணீங்க? இந்த இனிஷியலா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? பிகாஸ் அந்த டீம் மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. சோ ஹவ் டிட் யூ ஐடென்டிஃபை தட்? ஃபர்ஸ்ட் ஐடியா சொல்லும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஐடியா சொல்லும் போது அவங்க எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இல்லை, ஏன்னா அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் அதனால இல்லை. ஆனா வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ நேம் சொல்றேன், தீபதர்ஷினி அண்ட் சுரேஷ். இவங்க 2 பேர் வந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரே ஒரு தாட் இருந்ததுன்னா, பரவாயில்ல ஃபார்மர்ஸ் ஃபிஷர்மேன் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுமா? ஆமா, நம்ம நியூஸ் படிச்சுக்கிட்டே இருக்கோம், இதை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்ல. நியூஸ் வந்து யார்கிட்டயாச்சும் படிங்கன்னு சொன்னா படிக்க மாட்டாங்க கண்டிப்பா. நாம ஃபிஷரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எதனால அக்ரிகல்ச்சர் ஃபிஷரி ஸ்டூடெண்ட் நியூஸை வந்து படிக்கணும்? சோ அதை நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுதான் காமிக்ஸ். ஸோ அவங்களே வந்து ஒரு டெய்லி நியூஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ இப்படிதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இன்னும் நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ரோச் பண்ணேன். அப்படிதான் மோஷினா பேகம், அவங்க என்னோட கோ ஃபவுண்டர். அதுக்கப்புறம் ஸ்வாதி, உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காவியா, அவதான் ஃபுல்லா வெப்சைட் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா போய் கேட்டு அவங்களுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நான் ஏதோ ஒன்று பண்றேன், கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. சோ இப்படிதான். Great, ma, superb, and really happy to see you here. And இன்னொன்னு என்னன்னா, question என்னன்னா, இப்ப நம்ம சார்ஜ் பண்றது வந்து ஃபிஷர்மேன்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவோமா இல்ல people who are reading the newsஸா? இல்ல, ஃபிஷர்மேனுக்கு கண்டிப்பா இல்ல. யார் வந்து நியூஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் காமன் தான், யார் வேணா போஸ்ட் பண்ற, அதுக்கும் எந்த சார்ஜஸுமே கிடையாது. அந்த காமிக்ஸ் நீங்க வாங்கி படிக்கிறீங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் சார்ஜ். Okay, I think Franklin's question has been answered. So if you have any questions, you can post the question in the chat box, as well as do you read books? My questions. Actually ஒரு புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Attitude is Everything by Jeff Keller. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்ச. ஸோ அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நவ் ஐ எம் ரீடிங் த லீன் ஸ்டார்ட் அப் பை எரிக் ரியஸ். ஸோ அந்த புக் படிச்சுட்டு இருக்கு. Really good book, actually. Superb. And coming back to the family situations, like how did you even was there any problem convincing your parents? Like நீங்க வந்து என்னமோ பண்ணிக்கோ விட்டுடு பண்ணிடு சொல்லி விட்டுட்டாங்க சொன்னீங்க, but was there any issue like being a woman? Because normally when I go to the tier 2-3 areas, unfortunately girls face this problem. என்னன்னா படிச்ச உடனே நாங்க மேரேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கறனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா நான் 2-3 செஷன்ஸ்ல வந்து 2-3 காலேஜஸ்ல நான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இல்ல எங்களுக்கு இதெல்லாம் பண்ண விடுறது இல்ல, சோ எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து இதுதான். So did you have any such kind of problems, or how did you even convince your parents to being a girl as well, in the mindset in the ஒரு என்ன சொல்றது, இந்த ஆட்டிடியூடும் என்ன நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய இருக்கு. So how did you overcome that thing actually? சோ அது என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் எப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ ஜெனரேஷன், ரிஸ்க் எடுக்காத லைஃப்ல அப்படின்ற மாதிரியான அந்த ஜெனரேஷன், பிளே சேஃப் மென்டாலிட்டி அந்த மாதிரி. சோ இப்போ எங்க வீட்லயே சொல்றதா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்காக அவங்களோட ஹாப்பினஸ்க்காக கண்டிப்பா செய்யணும், நம்ம ஹாப்பினஸ்க்காகவும் நம்ம செய்யணும். இப்போதைக்கு நான் என்னால அவங்க கிட்ட புரிய வைக்க முடியல.
ஆமா நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இதனால இது இப்படி ஆகுது அப்படின்னு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நான் திரும்ப திரும்ப பண்ண அவங்க தடுத்துட்டு இருக்கும் போது நான் திரும்ப திரும்ப பண்ணும்போது அவங்க வந்து சரி பரவாயில்ல. ஆனா கேட்டுட்டே இருப்பாங்க ஸ்டடீஸ்ல ஒழுங்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க கிட்ட ஸ்டடீஸையும் நான் கரெக்டா நான் பேலன்ஸ் பண்றேன், என்னால இந்த ஸ்டார்ட் அப்பும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் உங்ககிட்டயும் இருக்கணும், அவங்க கிட்டயும் அதை புரிய வைங்க. கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அவங்க, அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிதான் வந்தது. அந்த நம்ம பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றதுல இருக்கு. எப்பவுமே பேரண்ட்ஸும் நமக்கு ஒரு பெரிய பேரியர் கிடையவே கிடையாது, நம்மளோட மைண்ட் தான் பெரிய பேரியர். அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இந்த மாதிரி கெஸ்ட் ஸ்பீக்கரா பேசுறது. சோ இதை கண்டிப்பா காமிப்பேன், இதனாலதான் இது ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதனால இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா போதும், கண்டிப்பா பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு வருவாங்க. சோ இப்படிதான். சோ ஏஜும் நான் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனா பாக்கல. ஆமா மேரேஜ் கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பா மேரேஜ் அது பண்ணிதான் ஆவாங்க. சோ அதையும் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன், எப்பவும் நடக்க போறது தானே, அது வரைக்கும் இவ்வளவு டைம் இருக்கே, இப்போ இருக்கிற டைமை நம்ம எப்படி நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதான். Great, super ma. So there is another question, when is your launch? Yeah, coming Sunday at 4 p.m. Great. Yeah, he is my mentor. So எங்களுக்கெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணுவீங்களா, நாங்கெல்லாம் வரலாமா? Yeah, sure. I will invite everyone personally. So that நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணனும்னாலும் they can also join ல, அதனால. And especially me. Actually நீங்க muted ma. Yeah, you have to come as a guest speaker. கெஸ்ட் எல்லாம் இல்ல, நான் உங்களோட ஃபேனா வந்துட்டு அங்க உட்கார்ந்துக்கிறேன். சரி, ஓகே. Coming to the okay, I'll share Abhirami's LinkedIn profile as well. And before that, what are the steps you took for your startup? Is a question raised by the students ma. Yeah, muted ma. Instagram account @greeniac. So சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுவோம் எங்களோட லான்ச்க்கான லிங்க் எல்லாமே. So what are the steps you took for your startup? ஸோ நாங்க எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஸ்டார்ட் அப் எதுவுமே சரி, when they begin they don't have answers. எங்ககிட்டயும் ஆன்சர்ஸ் இல்ல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம தான் இருந்தோம். ஸோ அப்போதான் கரெக்டா இன்குபேஷன் சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ கௌதம் சார் தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து கிடைச்சிருச்சு, அடுத்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணோம். ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணிட்ட பிறகு ஒரு ரஃப் டிராஃப்ட் பேப்பர்லயே ப்ரோட்டோடைப் பண்ணோம். அதுக்கடுத்து MVP. ஸோ MVP மினிமம் வயபிள் ப்ராடக்ட், அதை பில்ட் பண்ணும் போதுதான் எங்ககிட்ட அந்த காமிக்ஸ் கிரியேட் பண்றதுக்கான பர்சன் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணோம். அது ஸோ இன்டர்ன்ஸ் வந்து இதுக்காகவே ஃப்ரெஷர், அதுக்கப்புறமா வந்து பிகினர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, நியூ டு அனிமேஷன் அவங்களாம் வந்து கத்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணோம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்தாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. செம்ம விஷயமே, ஒரு காமிக்ஸ்ல நியூஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா செஞ்சது. ஸோ அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்தோம். வேற இது ரிலேட்டடா பண்ணது என்னன்னு சொல்லணும்னா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் கேம்பஸ் அம்பாசிடர்ஸ் ஹையர் பண்ணி அது மூலமா எங்க பிராண்ட் பில்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் பண்ணோம். Super, super. Thank you so much for being here and sharing all your experience with us. Hope students ko இந்த மாதிரி ரிலேட்டடான ஐடியாஸ் வரும். And in case அவங்க ஏதாவது உங்க கூட கனெக்ட் ஆகணும்னா, have shared your LinkedIn profile with them as well. Please do support them, and that's my kind request. Sure, you can join in a, yeah. You can join as a team member in our startup also. You will get to learn more about the startup stages, and you can grow as a team. That's it. Superb. And if you are interested, you can connect with her on LinkedIn and you can get connected. Thank you so much, Abhirami, for sharing all your views. And students, thank you so much for being here the whole day, like from morning till now. Thank you so much. It has been a great day with you all. And இன்னைக்கு உங்களால in case உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு தான் போறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் எங்களோட இது என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு
காதுக்குள்ள அது இன்னைக்கு போயிடுச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் ஷுட் ஹெல்ப் யூ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் நாங்க ரெகுலரா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் அபிராமி ஃபார் ஷோயிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் there's so much of good hearts out there helping us in each and every event to do this program and help the aspiring entrepreneurs to grow. Thank you so much Startup Grind and all the partners who have been literally support from the starting point till now. And we are also, to be frank, startup culture had an MVP model. Startup culture it itself has an different types of models, and then we made it as a startup right now. So it is a non-profit company which is running for the support of the entrepreneurial ecosystem. Thank you so much for joining us today, and you can subscribe the channel so that you can get more information or follow us on social media. இன்னும் நம்ம ஸ்டார்ட்அப்ஸ்க்கும் ஃபவுண்டருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். யூ கேன் ஆட் இட், பட் பிஃபோர் தட் add your final attendance, and then we'll all see you by tomorrow morning the same time. Yeah, thank you so much.